இந்த கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படினாலும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஒரு ப்ராப்ளமுக்கு ஈஸியானது வந்து நம்ம இஷ்டம் தான். ஒரு ப்ராப்ளமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பிகினிங்லேயே சொல்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்ம ப்ராப்ளம் திரும்ப நான் இங்கே இது பண்ணுறேன், ட்ரா பண்ணுறேன். திஸ் இஸ் மாஸ் M, இது கிரவுண்டு. ஸோ U வந்து இனிஷியலாக 0, கரெக்டாக? ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி கீழே பார்த்து டவுன்வர்ட் பார்த்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும், என்னென்ன வேல்யூஸ் நான் பேசிக்காக கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணணும் இல்லையா? என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் நம்ம இஷ்டம் தான். நான் இந்த சைடு இருக்கிறத எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன், மேலே பார்த்து இருக்கிறத ஒய்ன்னு எடுத்துக்கிறேன், ஸ்டாண்டர்டாக இருக்கிறதே நான் எடுத்துக்கிறேன் இந்த கேஸில். பட் இப்படி நான் இங்கே ரைட் ஹேண்ட் சைடில் சொன்ன மாதிரி இப்படியும் கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ் இருக்கலாம். ஸோ அதனால் அதையும் நம்ம வந்து இது பண்ணிட வேண்டாம். ஸோ அப்படியும் இருக்கலான்றதையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது போக போக நம்ம நிறைய எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம், அப்போ உங்களுக்கு இன்னும் பெட்டராக புரியும். ரைட், ஸோ இப்போ கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது எனக்கு பாசிட்டிவ், மேலே பார்த்துருக்கிறது எனக்கு பாசிட்டிவ். இதை பொறுத்த வரைக்கும் என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமில் U வந்து 0. அடுத்து நான் என்ன குவான்டிட்டியை சொல்லணும், y0 சொல்லணும். இனிஷியலாக என்னோடய ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது, டைம் t = 0, அப்போது மேலே தானே இருக்குது, ஆரிஜினில் தானே இருக்குது. அப்போ என்னோடய y0 என்னது, இனிஷியலாக ஆரிஜினில் தானே இருக்குது. ஸோ y0 is 0. ரைட், ஸோ ஆக்சலரேஷன் வந்து எப்படி எந்த டைரெக்ஷனை பார்த்துருக்கு, ஆக்சலரேஷன் கீழே பார்த்துருக்கேன், மேலே பார்த்துருக்கேன். மேலே பார்த்துருக்கிறது நான் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், அப்போ கீழே பார்த்துருக்கிறது எனக்கு நெகட்டிவ். ஓகே, ஸோ அந்த கன்சிடரேஷன் படி நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, v = u + at, இதை போய் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஈக்குவேஷன் இப்போ என்னவா மாறும், நம்ம ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி 0 - gt வரும். ஸோ நம்மளோட எக்ஸ்பிரஷன் என்ன, v = -gt. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இது வந்து நம்மளோட மொதல் ஈக்குவேஷன் இந்த ப்ராப்ளம்க்கு. ஸோ நீங்கள் எப்போல்லாம் உங்களுக்கு டைம் இருக்கோ, டைம் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் வேரி ஆகும். ஸோ 0 டைம் t = 0 அப்போது என்ன வெலாசிட்டியில் அந்த ஆப்ஜெக்ட் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய வரும். t = 0ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும், v 0ன்னு வரும். ஓகே, ஸோ இது மொதல் ஈக்குவேஷன். ஸோ இதே மாதிரி அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு நம்ம அப்ளை பண்ணணும். நம்ம ஏற்கனவே இனிஷியல் கண்டிஷன்ஸை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் இல்லையா, ரெண்டாவது ஸ்டெப்பில் உள்ளது, அதை மட்டும் கரெக்டாக அப்ளை பண்ணணும். ஓகே, 0² + இனிஷியல் பொசிஷன் 0. ஸோ என்னோடய ஈக்குவேஷன் என்ன வரும் அப்படின்னா, இதுதான். ஓகே, இது ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே, மூணாவது ஈக்குவேஷன் என்னன்றதை பார்க்கலாம். மூணாவது ஈக்குவேஷன் வந்து y = y0 + ut + ½ at² இல்லையா. நம்மளுக்கு y வந்து 0, u வந்து 0, இது வந்து -g/2 t². ஓகே, நம்மளுக்கு என்ன ஈக்குவேஷன் வருது, இதுதான் ஈக்குவேஷன், கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு வந்து டீயோட வேல்யூ வந்து ஆஸ் யூஷுவல் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா y எதை கொடுக்கும், y வந்து பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை கொடுக்கும். ஓகே, ஸோ இதுதான் மூணாவது விஷயம். ரைட், ஸோ ரைட்டா, இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன் வச்சு நீங்கள் ப்ராப்ளமில் எதை கேட்டாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். டைம் ஆஃப் ஃப்ளைட்டு இது மாதிரி நீங்கள் இதெல்லாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க, கேள்விப்பட்டிருப்பீங்களே, அது எல்லாமே இந்த ஈக்குவேஷன்ஸ் தான் கண்டுபிடிப்போம். ரைட், ஸோ இப்போ இந்த மூணு ஈக்குவேஷன்ஸ் தான் நம்மளுக்கு மேண்டரி. ஓகேவா? ரைட், ஸோ இப்போ அடுத்த இதுக்கு போகலாம். நம்ம அடுத்த சிச்சுவேஷன் இது நம்மளுக்கு ஒரு ஆப்ஜெக்டை நான் வந்து வெர்டிக்கலாக த்ரோ பண்ணுறேன்.
a particle is thrown vertically கிரவுண்ட்லேருந்து நான் த்ரோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இது என்னோட கிரவுண்டு. u வெலாசிட்டியோட த்ரோ பண்ணுறேன். இப்போ இது என்ன பண்ணும்? த்ரோ பண்ணோன்னே மேக்ஸிமம் ஹைட்டை ரீச் பண்ணும். அப்புறம் என்ன ஆகும்? இட் வில் ரிட்டர்ன் பேக்ஸ் இன் த சேம் பாத். கரெக்டா? ஸோ அதுதான் இங்கே பாயிண்ட்டு. ஸோ அந்த மேக்ஸிமம் ஹைட்டை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்? இது மேக்ஸிமம் ஹைட் ரீச்டுன்னு சொல்கிறோம். கரெக்டாக? இப்போ இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கிறது மேக்ஸிமம் ஹைட்டு, அப்புறம் டாப் மோஸ்ட் பாயிண்டில் ரெஸ்ட்டில் இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். கரெக்டாக? அது நம்மளுக்கு தெரிஞ்சது. ஒரு செகண்டுக்கு ஆப்ஜெக்ட் வந்து மேலே ரெஸ்ட்டில் இருக்கும். நான் வேர்ட்டிக்கலாக இங்கேருந்து அப்போர்டில் ப்ரொஜெக்ட் பண்ணுற சுச்சுவேஷனில். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு என்னோடய வேலை என்ன அப்படின்னா கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணுறது. அகெயின் நான் என்னோடய ஜென்ரலாக கோஆர்டினேட் சிஸ்டம் வந்து நம்ம எப்பயும் போல் எங்கே ஃபிக்ஸ் பண்ணுவோன்னா கீழே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடு எக்ஸு, மேலே பார்த்துருக்கிறது நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஒய் அப்படின்னு நான் அசியூம் பண்ணிக்கிறேன். ஓகே, அதாவது என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் இப்படி சூஸ் பண்ணிக்கிறேன். எக்ஸு, மேலே பார்த்துருக்கிறது ஒய். ஆனால் என்னோடய ஆப்ஜெக்ட் மேலேயே நான் என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டமும் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் அடுத்து கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். அடுத்து நான் என்ன பண்ணணும்? எனக்கு வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்னன்னு தெரியணும். இனிஷியல் வெலாசிட்டி இங்கே என்ன வேல்யூ? பாசிட்டிவா நெகட்டிவா? இனிஷியல் இனிஷியல் வெலாசிட்டி வந்து இனிஷியல் வெலாசிட்டி என்ன வரும் அப்படின்னா மேலே பார்த்து அப்போர்ட் பார்த்துருக்கறனால நம்ம என்ன பண்ணணும்? ப்ளஸ் யூ. ஏன்னா மேலே பார்த்துருக்க பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணியிருக்கேன். கோஆர்டினேட் சிஸ்டமில் அதுதானே போட்டிருக்கேன். மேலே பார்த்துருக்கிறது ஒய், ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பார்த்து எக்ஸு. தட் மீன்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் இருக்க பாசிட்டிவ், மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி சொல்லிட்டேன். ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்கும்? டவுன்வர்டாக இருக்கும். ஸோ ஏவோட வேல்யூ நான் என்ன போடணும்? -g. ஓகே, UAT. ஓகே, ஸோ இது ரெண்டு சொல்லிட்டோம். அடுத்து வந்து y0 என்னவாக இருக்கும்? y0 என்னவாக இருக்கும்னா y0 வந்து இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்டை ரெப்ரசன்ட் பண்ணும். ஸோ இனிஷியலாக அது எங்கே இருக்குது? ஆரிஜினில் தானே இருக்குது. ஸோ இனிஷியல் பொசிஷன் இஸ் வாட்? 0. y0 இஸ் 0. ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம ப்ராப்ளமில் அப்ளை பண்ணலாம். v = u + at. ஸோ இதில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? v = +u. a வந்து என்னது? -gt. ஸோ இதுதான் மொதல் ஈக்குவேஷன் நம்மளுக்கு. திரும்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் ரிப்பீட் பண்ணுறேன். அட் டைம் t = 0 அப்போ வெலாசிட்டி என்னது? u. அட் டைம் t என்ன வெலாசிட்டி இருக்குது? v. புரியுதா? நீங்கள் t இன் டைம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல என்ன வெலாசிட்டி இருக்குது? v இருக்குது அப்படின்றத நம்ம எடுத்துக்கிறோம். ஓகே, ரைட். இப்போ அடுத்த ஈக்குவேஷன்ஸ் போயிடலாம். இதே மாதிரி நீங்கள் ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிட்டு வீடியோவை நீங்களாக கூட ட்ரை பண்ணலாம் இஃப் யூ ஆர் ஓகே. ஓகே, நான் வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். v² = u² - gy அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். ஓகே, மூணாவது ஈக்குவேஷன் எது? y = y0 + ut + ½ ஸோ y0ன்றது இங்கே என்னது நம்மளுக்கு? 0. ஸோ u வந்து +ut, இது வந்து gt t². ரைட்டா? இது நம்மளோட மூணாவது ஈக்குவேஷன். ஸோ இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு தான் நம்ம இதுக்கு ரிலேட்டட் தேவையான எல்லா விஷயங்களையும் நம்ம படிக்கணும். ஓகே, இப்போ ஜென்ரலாக வந்து சில கேள்விகள் வந்து இதில் கேட்பான். ஓகே, நான் அந்த சில ஸ்டாண்டர்டான விஷயங்கள் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ
இந்த 3 ஈக்குவேஷனை தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த 3 ஈக்குவேஷனை வச்சு இந்த ப்ராப்ளமில் என்ன கொஸ்டின் கேட்டாலும் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா ஃபைண்டிங் மேக்ஸிமம் ஹைட். மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ ரீச் பண்ணோம் அப்படின்றத நம்ம சொல்லணும். ஓகே, நம்மளுக்கு இந்த 3 ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி தான் அதை பண்ணணும். எப்படி பண்ணலாம்? மேக்ஸிமம் ஹைட் எப்படி கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு என்ன தெரியும்? நான் இங்கேருந்து ஆப்ஜெக்ட் போடும்போது மேக்ஸிமம் ஹைட்டில் எனக்கு என்ன ஆகும்? மேக்ஸிமம் ஹைட்டில் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? 0வாக இருக்கும்ல. ஸோ அந்த கண்டிஷன் நான் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃப்ரம் ஈக்குவேஷன் 2லேருந்து நான் என்ன சொல்லலாம்? v square is equal to u square minus 2g y at highest point என்னது? at highest pointல என்னதுப்பா நம்மளுக்கு? highest pointல v வந்து equal to 0 இல்லை, அந்த கண்டிஷனை இங்கே உள்ளே அப்ளை பண்ணலாம். ஓகே, நான் அப்ளை பண்ணால் என்ன வரும்? 0 equal to u square minus 2g. y வந்து என்ன வேல்யூ எடுக்கும்? அப்போது டாப் மோஸ்ட் பாயிண்டில் y is equal to h max ஆகிடும். ஏன்னா அப்போ தான் அதுதானே மேக்ஸிமம் ஹைட்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஆரிஜின்லேருந்து கீழேருந்து மேலேப்பா, கீழேருந்து இந்த மேலே உள்ள பாயிண்ட் என்னது? h max தானே, ரைட்? ஸோ h max will come. ஸோ இப்போ இதிலேருந்து h max is equal to u square by 2g. கரெக்டா? ஸோ h max is equal to u square by 2g. ஸோ இதுலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்? எந்த ஒரு ஆப்ஜெக்ட் வந்து நான் கீழேருந்து தூக்கி போட்டாலும் அது மேக்ஸிமம் எவ்வளோ ஹைட்டு போகும்? u square by 2g. சரி, ஜின்றோமே, அந்த ஜியோட வேல்யூ என்னது? ஜியோட வேல்யூ நான் இது வரைக்கும் சொல்லலை இல்லையா? ஜியோட வேல்யூ என்னதுப்பா? மேக்னிடியூட் ஆஃப் ஜியோட வேல்யூ வந்து நம்ம 9.8 meters per second square. சில ப்ராப்ளமில் ஜியோட வேல்யூ என்ன எடுத்துக்க சொல்லுவான்? அவன் சொன்னால் மட்டும்தான் எடுத்துக்கணும். அப்ராக்சிமேட்டாக ஜியோட வேல்யூவை 10 அப்படின்னும் சில இடத்துல நம்ம அசைன் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். அவன் அப்ராக்சிமேட்டாக 10ன்னு எடுத்துக்கக்கூடாதுன்னு சொல்லலை, எடுத்துக்கணும்னு சொல்லலை அப்படின்னா ப்ராப்ளம்லேயே கொடுப்பான், டேக் ஜி இஸ் ஈக்குவல் டு 10. அப்படி கொடுக்கலன்னா 9.8 எடுத்து பண்ணுங்கள். ஓகே, ரைட். ஸோ h max is equal to u square by 2g. ரைட். ஸோ இப்போ நம்ம h max கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்பான் அப்படின்னா டைம் டேக்கன் டு ரீச் மேக்ஸ் ஹைட். டாப் மோஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறான். அதாவது ஃபைண்ட் டைம் டேக்கன், அதாவது ஓகே, இது நம்ம கிரவுண்டு. இந்த டாப் மோஸ்ட், இது நான் கீழே இருக்க பாயிண்ட்டு ஏன்னு எடுத்துக்கிறேன், மேலே டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை பின்னு சொல்கிறேன். ஓகே, கீழேருந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட் போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது எனக்கு வேணும். இந்த டைமில் நான் என்ன பண்ணலாம்? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா மொதல் ஈக்குவேஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, மொதல் ஈக்குவேஷனில் எப்படி யூஸ் பண்ணலாம்? v is equal to u plus 18 நம்மளுக்கு தெரியும். அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணிட்டோம். நம்மளோட கேஸுக்கு என்ன வரும்? மைனஸ் ஜின்னு வரும். கரெக்டாக? இப்போ நம்மளுக்கு என்ன தெரியும்? கண்டிஷனை போடணும். இப்போ ஆப்ஜெக்ட் வந்து பாட்டம் மோஸ்ட் பாயிண்டில் ஏல இருக்கும்போது டைம் என்னது? ஏல இருக்கும்போது டைம் 0. இந்த இடத்துல இருக்கும்போது ஏலேருந்து பிக்கு போகிற டைம் வந்து பியில் ரீச் பண்ணும்போது என்னென்னு கண்டுபிடிக்கிறோம். ஏலேருந்து பிக்கு போனோம்னா டிஏபின்னு போட்டிருக்காங்க, அங்கே என்ன டைம் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஓகே, ஸோ அட் பாயிண்ட் பி, அதாவது டாப் மோஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி என்னது? வெலாசிட்டி 0 இல்லையா? வெலாசிட்டியில் 0 போட்டிங்கன்னா அது எந்த டைம்? அது t is equal to TAB தானே. அப்போ என்னோடய எக்ஸ்பிரஷனில் நான் என்ன பண்ணலாம்? 0 is equal to u minus g TAB. ஸோ TAB போகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது?
u/g எடுக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்னென்னா இது வந்து ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு. ஓகே, இப்போ இது வந்து கீழேருந்து மேலே போகிறதுக்கு, அதாவது ஏ டு பி போகிறதுக்கு. டைம் டேக்கன், டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு சொல்லி கூப்பிடுவான். டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்னு சொல்லி கேட்பான். அதாவது அதுக்கு என்ன அர்த்தம்னா, ஏலேருந்து பிக்கு போதா, அப்புறம் பியிலேருந்து திரும்ப ஏக்கு வருது, இதுக்கான டைம் என்னது? இந்த டைமை வந்து எதால் ரெப்ரசன்ட் பண்ண போகிறான்னா கேபிட்டல் டி. கேபிட்டல் டின்னு சொல்ல போகிறான். இப்போது இதை என்ன ஆன்சர் பண்ணுறான் அப்படின்னா, டி இஸ் ஈக்குவல் டு என்னது, 2 டைம்ஸ் ஏபி அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணுறான். ஓகே, நம்ம ப்ரூஃப்குள்ளே நான் இப்போதைக்கு நான் உங்களுக்கு சொல்லலை. 2u/g வரும். அதாவது கீழேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்ததோ ரிட்டர்ன் வரும்போது என்ன ஆகுது, அதே டைம் தான் எடுத்துக்குது. கீழேருந்து மேலே போகிறதுக்கு ஒரு டைம் எடுத்தது இல்லையா, u/g, அதே டைம் தான் மேலேருந்து கீழே வரும். ஸோ 2 டைம் 2 டைம்ஸ்ன்னு போட்டிருக்கேன் நான். இதுதான் என்னது, டைம் ஆஃப் ஃப்ளைட். கீழேருந்து மேலே போக, அப்புறம் மேலேருந்து கீழே வர. இந்த ஈக்குவேஷனை ப்ரூவும் பண்ண முடியும். ப்ரூஃப் மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகே, ஸோ ப்ரூஃப் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க. 3வது ஈக்குவேஷன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது ப்ரூஃப்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். என்ன ப்ரூஃப்னா, நம்மளோட ஈக்குவேஷன் நம்ம என்ன டிரைவ் பண்ணியிருக்கோம், ut minus half gt ஸ்கொயர்னு போட்டிருக்கோம். இப்போ நல்லா கவனிங்க. ஆப்ஜெக்ட் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னா டைம் t = 0ல, திரும்ப இந்த ஆப்ஜெக்ட் எங்கே வரும், டைம் ஆஃப் ஃப்ளைட்டுன்றது ஏலேருந்து பி, பிலேருந்து திரும்ப ஏக்கு வர்றது. ஸோ ஏ பொசிஷனில் நான் கரெக்டாக அப்ளை பண்ணனா, கண்டிஷன் நான் அப்ளை பண்ணுறேன். என்ன கண்டிஷன், ஒய் வந்து 0வாக இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும், டைம் ஆஃப் ஃப்ளைட்டு, டைம் ஆஃப் ஃப்ளைட் கிடைக்குமா? ஸோ திரும்ப ஏலேருந்து ஆரம்பித்து திரும்ப அதே இடத்துக்கு வரணும். ஸோ நான் ஒய் வந்து 0ன்னு போடுறேன் இந்த இடத்துல, இந்த ஈக்குவேஷனில். ஸோ ஒய் 0ன்னு போட்டால் எனக்கு என்ன வரும், இந்த ஈக்குவேஷனில் ஒய் = 0ன்னு போடுறேன், எனக்கு இப்படி வருமா? ஸோ இதில் வந்து நீங்கள் காமனாக என்ன பண்ணுங்கள், டீயை மட்டும் வெளில எடுங்க. u மைனஸ் ஈக்குவல் டு 0ன்னு வரும். கரெக்டாக? இதில் வந்து என்ன தெரியுது, ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் 0 இருக்குது. அப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ம்ஸ் ஆல்சோ நீட் டு கோ டு 0. t = 0. அப்புறம் என்ன டைம் கிடைக்குது, எனக்கு 2u/gன்னு கிடைக்குது. ஸோ எனக்கு 2 டைம் வேல்யூ கிடச்சிருக்கு. ஒன்று t = 0, இன்னொன்று வந்து 2u/g. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, கண்டிஷன் y is equal to 0, அதாவது ஆப்ஜெக்ட் வந்து இந்த 2 டைமில் இந்த இடத்துல இருக்கும். ஒரு டைம் என்னது, இது t = 0. ஏன்னா ஆப்ஜெக்ட் இனிஷியலாக ஆரம்பிக்கும் போது 0 டைம் தானே, திரும்ப ரிட்டர்ன் ஆகும்போது 2u/g. ஸோ 2 டைம்ஸில் அது அதே இடத்துல திரும்ப வரும். இது பேர் என்னதுப்பா, இது டைம் ஆஃப் ஃப்ளைட். இதை தான் என்ன சொல்கிறான், கேபிட்டல் டி, டைம் ஆஃப் ஃப்ளைட். இப்போ இதுலேருந்து நம்ம ஃபைனலாக என்ன சொல்லலாம், ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குது, u/g. அதே டைம் தான் என்னது, டைம் பியிலேருந்து ஏக்கு வர்றதுக்கு. ஓகே, ஏ டு பி போகிறத என்ன சொல்லுவாங்கன்னா, கீழேருந்து மேலே போகிறத அசென்ட்னும் டைம் ஆஃப் அசென்ட்னு சொல்லுவான். மேலேருந்து கீழே, அதாவது டிசெண்டிங் ஆர்டர் அசெண்டிங் ஆர்டர் சொல்லுவாங்களா, அது மாதிரி மேலேருந்து கீழே வர்றத டிசென்ட் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவான். ஓகே, அது அசென்ட், இது வந்து டிசென்ட். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும். அப்போ தானே ஏ டு பி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 2u/gன்னு வரணும், டோட்டல் டைம் ஃப்ளைட். ஸோ இப்போ இது வந்து என்னது, நம்ம பார்க்குற கேஸ் வந்து த்ரோன் வெர்டிக்கலி அப்வர்ட். இதே டவுன்வேர்டுக்கு என்ன பண்ணுவீங்க, a particle
thrown vertically downwards from some height h with velocity u. ஒரு u வெலாசிட்டியில் மேலேருந்து கீழே பார்த்து போடுறோம். அதாவது இது நம்மளோட கிரவுண்டு, கரெக்டாக. நான் ஒரு குறிப்பிட்ட ஹைட்டில் இருக்கேன், மேபி சம் பில்டிங்கில் இருக்கேன்னு கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சம் ஹைட்டில் இருக்கிறேன். ஸோ ஹைட் ஹெச்சில் இருக்கேன். அங்கேருந்து என்ன பண்ணுறேன், ஒரு ஆப்ஜெக்டை வந்து நான் என்ன பண்ணுறேன், த்ரோ பண்ணுறேன் vertically downward. ஓகே, இப்போ இங்கே ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் ஃபார் திஸ் பர்டிகுலர் டைப்புக்கு வந்து எப்படி இருக்க போகுது அப்படின்றது கேள்வி. இப்போ என்னென்னா, ஸோ நம்ம வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு வந்து ஆப்ஜெக்ட் மேலே கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணியும் பண்ணலாம், இல்லைனா நான் கீழே கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் கிரவுண்டில். ஸோ நம்ம ஸ்டாண்டர்டாக ஆப்ஜெக்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணோன்னா y0 0 ஆகும். அது மாதிரி நீங்கள் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து மேலே பார்த்து பாசிட்டிவ்னு எடுத்துருக்கேன். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ஆப்ஜெக்ட் வந்து டவுன்வர்டு பார்த்துருக்கிறனால என்னோட u வந்து என்னது, இனிஷியல் வெலாசிட்டி. என்னோட இனிஷியல் வெலாசிட்டி இஸ் -u. இனிஷியல் வெலாசிட்டி இஸ் -u, டவுன்வர்டு பார்த்துருக்கு. ஓகே, ஆக்சலேஷன் டியூ டு கிராவிட்டியும் டவுன்வர்டு பார்த்துருக்கு. ஸோ a = -gன்னு போடணும். வேறு என்ன இருக்குது நம்மளுக்கு வந்து இனிஷியல் பொசிஷன் வெக்டார் வந்து 0, அதுவும் ஆரிஜின்லேயே இருக்குது. நீங்கள் வேறு எங்கேயாவது ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி y0 வேல்யூ வரும். அதனால ஃபைனல் ஆன்சர் மாறாது எப்போவுமே. ப்ராப்ளம் டசன்ட் டிபெண்ட்ஸ் ஆன் த சாய்ஸ் ஆஃப் த கோஆர்டினேட் சிஸ்டம். கோஆர்டினேட் சிஸ்டம் சூஸ் பண்ணுறதை வச்சு எல்லாம் மாறாது. ஓகே, ரைட். ஸோ v = u + at. இந்த ஈக்குவேஷன் நீங்கள் எப்படி எழுதலாம், -uன்னு போடணும். ஏன்னா நம்ம சாய்ஸ் பண்ணதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது, இது gt. ஓகே, ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன். அப்புறம் என்னது, v² = u² 2ay - y0. ஸோ இனிஷியலாக என்னது, -u² போடணும். y0 வந்து 0. ஸோ அந்த y0 வந்து இக்னோர் பண்ணலாம், 0 அது. ஸோ இதுதான் என்னது, என்னோட ரெண்டாவது ஈக்குவேஷன். மூணாவது ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா, y = y0 + ut + ½ at². ஓகே, ஸோ y0 is 0 இல்லையா. ஸோ 0, u வந்து -uன்னு போடணும், g வந்து -g/2t². ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸ்பிரஷன். ஓகே, ஸோ இது வந்து மூணாவது எக்ஸ்பிரஷன். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் இப்போ பேசிக்ஸு. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக வந்து நீங்கள் ஃபார்முலாஸ் வந்து ப்ராப்ளமில் குயிக்காக கால்குலேஷன்ஸ் பண்ணுறதுக்கு, ஃபாஸ்ட் கால்குலேஷன்ஸ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில எக்ஸ்பிரஷன்ஸை ஞாபகம் வச்சுக்கலாம். ஃபார் ஃபாஸ்ட் calculations நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, சில ரிசல்ட்ஸை ரிமெம்பர் த ஃபாலோயிங் ரிசல்ட்ஸ். ஓகே, அது என்னென்ன ரிசல்ட்ஸ்ன்றதை பார்க்கலாம். மேக்ஸ் ஹைட் attained by a particle. maximum height attained by a particle என்னதுப்பா, கிரவுண்டில் இருந்து நம்ம த்ரோ பண்ணுறோம். மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ தூரம் போகும், டிரைவ் பண்ணியிருக்கோம் இல்லையா. hmax = u²/2g. கரெக்டாக, இது வந்து ஒரு எக்ஸ்பிரஷன். இன்னொரு எக்ஸ்பிரஷன் என்னதான்,
இது நம்மளுக்கு இனிஷியலாக ஒரு ஆப்ஜெக்ட்டு ஹைட் யூலேருந்து நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஓகே, கிரவுண்டு வந்து ஹைட் ஹைட்டில் இருக்குது. ஓகே, வெலாசிட்டி இது பாயிண்ட் ஏ, இந்த இடம் வந்து நான் என்ன கூப்பிட்றேன்னா பாயிண்ட் பின்னு கூப்பிட்றேன். ஓகே, வெலாசிட்டி அட் பாயிண்ட் பி என்னவாக இருக்கும் அப்படின்னா √2gh இருக்குமா. கிரவுண்டை ரீச் பண்ணும்போது அதோட வெலாசிட்டி வந்து 2gh இருக்கும். ஒரு ஆப்ஜெக்டை நான் ட்ரா பண்ணும்போது கிரவுண்டு. ஸோ இது மாதிரி ரிசல்ட்ஸை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றாங்க. அதே இதில் இந்த இதே ரெண்டாவது கேஸ் இருக்கு இல்லையா, இதே அதாவது இன் above point B, okay, time இப்போ இந்த கேஸ் பி இருக்கு இல்லையா, பி கேஸில் ஏலேருந்து பிக்கு வரத்துக்கு ஒரு டைம் எடுத்துருக்கும் இல்லையா, டைம் டேக்கன் டு ரீச் கிரவுண்டு, அதாவது பாயிண்ட் பி எவ்வளோ டைம் எடுத்துருக்குமா, ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 2h/g. ஓகே, ஸோ தட் இஸ் த டைம் டேக்கன், ரைட். ஸோ இதெல்லாம் டைரெக்டான ரிசல்ட்ஸ், நீங்கள் டிரைவ் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் சில ரிசல்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்றது தான் இங்கே நான் சொல்ல வர்றது. ஓகே ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம ப்ராப்ளம்ஸ்க்கு போகலாம். ஓகே, நம்ம ப்ராப்ளம் சால்விங் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, a ball is thrown upward from the top of a tower 40 meters high with a velocity of 10 meters per second. Find the time when it strikes the ground. ஸோ என்ன சொல்கிறான் அப்படின்னா a ball is thrown vertically upward. ஓகே, இது வந்து நம்மளோட டவரோட ஹைட் எவ்வளோனா 40 meters. ஓகே, ஸோ டாப் ஆஃப் த டவர்லேருந்து ஒரு பாலை நம்ம வந்து மேலே பார்த்து தூக்கி போடுறோம் வித் அ வெலாசிட்டி ஆஃப் 10 meters per second. கரெக்டாக யூ வந்து எவ்வளோ சொல்லியிருக்கான்னா 10ன்னு கொடுத்துருக்கான். ஓகே, ஃபைண்ட் த டைம் when it strikes the ground. ஸோ இப்படி மேலே போகிற ஆப்ஜெக்ட்டு என்ன ஆகுனா போயிட்டு இட் will return to the ground. ஓகே, இந்த கிரவுண்டை ரீச் பண்ணும்போது எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது தான் இங்கே ப்ராப்ளம். ஓகே, ஸோ இது மாதிரி ப்ராப்ளம்ஸை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ லாஸ்ட்டு இதில் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன அதே ப்ரொசீஜர் தான் தியரியில். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டமை ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ கோஆர்டினேட் சிஸ்டம் எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம், இந்த இடத்துல எங்கே ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்க, கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ண போகிறீங்களா, இது வந்து நம்மளோட கிரவுண்டில் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லைனா எங்கே ஃபிக்ஸ் பண்ணலாம், இல்லை இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, இது வந்து என்னோடய எக்ஸு அண்ட் திஸ் ஒன் இஸ் மை ஒய். ஓகே, ஸோ இப்போ என்னோடய ஹைட் ஹெச்சில் என்னோடய இது வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. ஓகே, ஸோ மேலே பார்த்துருக்கிறது நான் பாசிட்டிவ்னு எடுத்திருக்கேன், கீழே பார்த்துருக்கிறது நான் நெகட்டிவ்னு எடுத்திருக்கேன். கரெக்டாக, ஸோ ஜி வந்து நெகட்டிவ் கீழே பார்த்துருக்கு. ஓகே, ஸோ என்னோடய இனிஷியல் வேரியபிள்ஸுன்னு நான் சொல்லுவேன் இல்லையா, அதை வந்து நம்ம இங்கே எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணுறது, ரெண்டாவது ஸ்டெப் வந்து என்னது இனிஷியல் வேரியபிள்ஸை சைனோட எழுதுறது. ஸோ யூ வந்து இங்கே என்னது 10 meters per second கொடுத்துருக்கான், அது மேலே பார்த்துருக்கனால அது என்னது பாசிட்டிவ். ஸோ பாசிட்டிவ் 10 meters per second. ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி எப்படி இருக்குது, நம்மளுக்கு டவுன்வேர்டு பார்த்துருக்கு. ஸோ நம்ம மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ்னு எடுத்துருக்கோம். ஸோ மைனஸ் இங்கே 10ன்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்கான், ஜி வந்து 10ன்னு எடுத்துக்கலான்னு சொல்லியிருக்கான். அதனால் நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா -10 meters per second square. அதுக்கப்புறம் எவ்வளோ ஹைட்டில் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லணும்னா ஒய் நாட்டை பற்றி பேசி ஆகணும். ஒய் நாட்டுன்றது என்னது, இனிஷியல் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஸோ இனிஷியலாக நான் பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் எங்கே எடுத்திருக்கேன், ஆரிஜின்லேயே இருக்குது. ஸோ அதனால் நான் அதை என்ன எடுத்துக்கிறேன் 0. இப்போ நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன்ஸ் ஃபார் திஸ் ப்ராப்ளம் எழுதணும். ஓகே, ஸோ 3 ஈக்குவேஷன் இருக்குது, 3த்துக்கும் எழுதிக்கலாம். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன் தான் தேவைப்படும்னு வைங்களேன், ஒரு ஈக்குவேஷன் தேவைப்படலாம், இல்லை 2 ஈக்குவேஷன் கூட தேவைப்படலாம். பட் ஆனால் ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன், நம்மளோட ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் இதை எழுதிக்கிறேன். ஸோ +10 -10t இது மொதல் ஈக்குவேஷன். அப்புறம் என்னது
y is equal to y naught என்னது 0 plus ut plus half minus 10 t square. Okay, so y is equal to 10t 5t square. Okay, so இது வந்து நம்மளோட ரெண்டாவது equation. So v square is equal to u square வந்து என்னது 100. So formula என்னது நம்மளுக்கு v square is equal to u square plus 2a y minus y naught, right? So v square u வந்து நம்மளோட 100, இது வந்து மைனஸ் என்ன வரும் 10ன்னு வரும், y வந்து என்ன வரும் y நம்மளுக்கு it depends on it, so இது வந்து 0. ஸோ இதுதான் நம்மளோட மூணாவது ஈக்குவேஷன். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா ஃபைண்ட் த டைம் when it strikes the ground. ஸோ கிரவுண்டை ரீச் பண்ணும்போது இது வந்து நான் பாயிண்ட் ஏன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, ஆரம்பிக்கிறது பாயிண்ட் ஏ, டாப் மோஸ்ட் பாயிண்ட் பி, கீழே லோயஸ்ட் பாயிண்ட் சின்னு எடுத்துக்கிறேன். இப்போ நம்மளுக்கு என்ன கொஸ்டினில் கேட்டிருக்கான்னா ஃபைண்ட் த டைம் when it strikes the ground. ஸோ இங்கே மோஷன் ஆரம்பிக்கும் போது டைம் வந்து t = 0வா, t = 0ல் மோஷன் ஆரம்பிக்குது. டைம் வந்து இந்த இடத்த ரீச் பண்ணும்போது பாயிண்ட் சியை ரீச் பண்ணும்போது என்ன டைம் அப்படின்றது தான் கொஸ்டின். ஓகே, இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா கவனிங்க, நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன் மூணு ஈக்குவேஷன்லேயும் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் சி ஃபஸ்ட்டு. அதாவது ரெண்டாவது ஈக்குவேஷன் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, உங்கள் ஸ்டைலில் கூட நீங்கள் சால்வ் பண்ணலாம், நீங்களாகவே அந்த மூணு ஈக்குவேஷன் ஏதாவது யூஸ் பண்ணி சால்வ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படியும் பண்ணலாம், இல்லை நான் என்னோடய ஸ்டைலில் பண்ணுறேன். ஸோ வந்து y வந்து நான் என்ன எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, y வந்து இது என்ன பொசிஷன், இது பாயிண்ட் சி வந்து என்ன பொசிஷன் நம்மளுக்கு, இது வந்து x வந்து 0, y வந்து என்னது நம்மளுக்கு -40. ஏன்னா என்னோடய ஆரிஜின் வந்து எங்கே இருக்குது, மேலே இருக்குது, அங்கேருந்து -40. ஓகே, ஸோ நான் இப்போ என்ன பண்ணணும், y வந்து at point C நம்மளுக்கு வந்து y வந்து என்னது -40. அப்போது என்ன டைம்ன்றது நம்ம கண்டுபிடிக்கணும், டிசியை கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், 0 = 10 TC minus 5 TC square. கரெக்டாக, இதில் காமனாக என்ன பண்ணுறேன், நோ -40 இல்லையா இங்கே, ஸோ -40 போடணும், டிசியை காமனெல்லாம் எடுக்க வேண்டாம். ஓகே, ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு பாருங்கள், 5 TC square minus 10 TC minus 40 is equal to 0. கரெக்டாக, ஸோ இதோட ஆன்சர் வரும் இல்லையா, இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன். ஓகே, இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனோட சொல்யூஷன் தான் நம்மளுக்கு டிசி. கரெக்டாக, அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸ் இருக்குது. அது என்ன ஃபார்முலாஸ்ன்னு தெரியுமா? இல்லை நீங்கள் வந்து வேறு ஏதாவது ஃபேக்டரைசேஷன் மெத்தட் ஏதாவது தெரிஞ்சால், வேறு ஏதாவது மெத்தட் தெரிஞ்சாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ஸ்டாண்டர்டான மெத்தடு நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ax² + bx + c is equal to 0. ஓகே, இதுக்கான சொல்யூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, x வந்து -b ± சொல்யூஷன்றது ஒன்றும் கிடையாதுப்பா, இந்த எக்ஸோட வேல்யூ தான் சொல்யூஷன் நம்மளுக்கு. டிவைடட் பை 2a. ஓகே, ஸோ இதை நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஆன்சர் வரும். உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்னா, டேரெக்டாக இதை இங்கே a வந்து என்னது 5. கம்பேர் பண்ணி பாருங்கள், இந்த ஈக்குவேஷனும் இந்த ஈக்குவேஷனும் கம்பேர் பண்ணுங்கள். கம்பேர் பண்ணால் என்ன வருது, a வந்து 5, b வந்து -10, c வந்து என்னது -40. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த டிசி வேல்யூ. டிசி வந்து என்ன கிடைக்குது, -2, 4 அப்படின்னு சொல்லி 2 வேல்யூ கிடைக்குது. ஓகே, இதில் நெகட்டிவ் வேல்யூ வந்து டைம் இஸ் நாட் அக்செப்டபிள், டைம் cannot be நெகட்டிவ். ஸோ டைம் வந்து டிசி வந்து 4 செகண்ட்ஸ் அப்போ இருக்கப்போ என்ன ஆகிடுது, இட் ரீச்சஸ் பாயிண்ட், பாசிட்டிவ் வேல்யூ தான் அலோடு. ஸோ திஸ் இஸ் த கரெக்ட் ஒன். ரைட்டா? ஓகே,
இப்போ அடுத்து என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். ஜக்லர்னால் யார்? இந்த வித்தை மாதிரி காட்டுவாங்க இல்லையா அந்த சர்க்கஸில், ஒரு பாலை வந்து தூக்கி போட்டு இன்னொரு பாலை பிடிப்பாங்க, அதே டைமில் இன்னொரு பாலை தூக்கி போட்டு. ஸோ தே ஆர் கால்ட் அஸ் ஜக்லர்ஸ். ஸோ ஜக்லர் வந்து என்ன பண்ணுறாங்க, த்ரோயிங் பால்ஸ் இன்டு த ஏர். ஸோ பால் வந்து த்ரோ பண்ணுறாங்க. he throws one ball when the previous one is at the highest point. ஸோ ஜக்லர் என்ன பண்ணுறாரு, ஒரு பாலை த்ரோ பண்ணுறாரு. ஒரு பால் த்ரோ பண்ணோன்னா அது என்ன பண்ணும்? இப்போ இது வந்து மேலே பார்த்து இப்படி த்ரோ பண்ணுறாருன்னு எடுத்துக்கலாம். ஒன் டைமென்ஷனல் மோஷன் தான் நம்ம இங்கே அசியூம் பண்ணிக்கிறோம். மேலே போயிட்டு கீழே வருது. வி ஆர் அசியூமிங் ஆஸ் ஒன் டைமென்ஷனல். முக்கியமான பாயிண்ட். ஓகே, இந்த பால் வந்து தூக்கி போடுறாரு. அந்த பால் போயிட்டு இப்படி திரும்ப வருமா? ஆனால் பை த கொஸ்டின் படி பார்த்தீங்கன்னா ஜக்லர் த்ரோஸ் அ பால் இன்டு த ஏர். ஏரில் த்ரோ பண்ணுறாரு. he throws one ball whenever the previous one, நம்ம ப்ரீவியஸாக த்ரோ பண்ண பால் வந்து ஹையஸ்ட் பாயிண்டில் இருக்கும்போது இன்னொரு பாலை த்ரோ பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது மொதல் பால் த்ரோ பண்ணுறாரா, இந்த பால் அடுத்து எங்கே போகும்? டாப் மோஸ்ட் பாயிண்ட் போகுமா? டாப் மோஸ்ட் பாயிண்ட் போயிட்டு திரும்ப கீழே வருமா? ஸோ இது வந்து ஒரு நீங்கள் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கலாம். இந்த பால் த்ரோ பண்ணி டாப் மோஸ்ட் பாயிண்ட் வந்து ஹையஸ்ட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்டுக்கு போகும்போது இன்னொரு பாலை தூக்கி போட்டுறாரு. புரியுதா? ஸோ இட்ஸ் த பாத், ரைட். ஒரு இது நான் ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது, ட்ரையாங்கிள் மாதிரி இருக்காது, ஒரு கர்வ்டு பாத்தாக இருக்கும். அதாவது இப்படி போய் இட்ஸ் அ பேரபோலிக் பாத் மாதிரி. ஆனால் நம்ம ஸ்ட்ரைட் லைன் மேலே போயிட்டு கீழே வர மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஹவு ஹை டஸ் த பால் ரைஸ், எவ்வளோ உயரத்துக்கு பால் போகும், இஃப் he throws n balls in each second. ஒரு செகண்டுக்கு எத்தனை பால் த்ரோ பண்ணுறாரு? n balls in each second. ஸோ ஒரு செகண்டுக்கு n balls த்ரோ பண்ணுறாராம். ஓகே, அப்போ என்ன அர்த்தம்? எப்போ ஒரு செகண்டில் n பால்ப்பா, ஒரு பால் வந்து டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போனால் தானே இன்னொரு பாலை த்ரோ பண்ணுவார். ஸோ கீழேருந்து மேலே போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கும்? அதாவது இது வந்து ஏ, இது வந்து பி, இது சின்னு எடுத்துக்கலாம். ஓகே, ஏலேருந்து பி போகும்போது 1/n செகண்ட் இருந்தால் தானே இன்னொரு பால் தூக்கி போடுவார். ஒரு செகண்டுக்கு n பால் தூக்கி போட்டுடுறாரு. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு செகண்டுக்கு n பால்ஸ் வந்து இந்த பாயிண்ட் பியை ரீச் பண்ணிவிடுது. ஒரு செகண்டுக்கு n பால்ஸ் இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணிவிடுது. ஸோ மொதல் பால் இங்கே ரீச் பண்ணோன்னா அடுத்த பால் தூக்கி போட்டுருவார். அடுத்த பால் இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணோன்னா அடுத்த பால் தூக்கி போடுவார். அடுத்த பால் இங்கே ரீச் பண்ணோன்னா அடுத்த பால் தூக்கி போடுறாரு. ஸோ இதுதான் கொடுத்துருக்க கண்டிஷன். ஸோ அப்படி பார்க்கும்போது n பால்ஸ் தூக்கி போடுறாராம் ஒரு செகண்டில். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு n பால் மேலே போனதுக்கப்புறம் தான் போயிருந்தால் தான் அடுத்த பால் போட்டுப்பார்ல. ஸோ டோட்டலாக என்ன சொல்ல வராங்கன்னா, A to B டைம் போகிறதுக்கு 1/n, ஒரு செகண்டில் n பால். ஓகே, 1/n டைம் எடுக்கும் A to B போகிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ என்ன கொஸ்டின்னா, மேக்ஸிமம் ஹைட்டு போகிறதுக்கு எவ்வளோ டைம், மேக்ஸிமம் ஹைட் எவ்வளோ தூரம் போயிருக்கோம் அப்படின்றாங்க. ஸோ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். T to A, கீழேருந்து மேலே போகிறதுக்கு டாப் மோஸ்ட் பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கான டைம் கண்டுபிடிச்சிட்டோம். ஓகே, ஸோ நம்மளோட ஃபார்முலாஸ் இருக்கு இல்லையா, விச் ஃபார்முலா we can use? Y is equal to y0 plus ut plus half at square இல்லையா. ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணலாம், இனிஷியலாக என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் கீழே இருக்க மாதிரி நான் எடுத்துக்கிறேன். எக்ஸு ஒய் வெர்டிக்கலாகவே போகுது, வெர்டிக்கலி அப்வர்ட் மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ y0 is 0 இயர், a வந்து -g, கரெக்டா? என்ன பண்ணலாம் இது மாதிரி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு?
அதாவது எனக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா இது இங்கே ஒய்யோட வேல்யூ என்ன வரும்? ஜென்ரல் ஈக்குவேஷன் எழுதிடுறேன். ப்ளஸ் யூ தான் வரும், ஏன்னா மேலே பார்த்தா த்ரோ பண்ணியிருக்காரு. இட் வில் பி மைனஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, ஸோ யூ வந்து நம்மளுக்கு தெரியாது, கரெக்டாக? ஸோ யூ தெரியாது. ஸோ என்ன பண்ணலாம்? யூ வந்து we don't know. அதே நேரத்தில் மேக்ஸிமம் ஹைட் ரீச்ட்டு நான் கண்டுபிடிக்கணும். ஸோ வாட் we can do? வேறு ஏதாவது ஈக்குவேஷன்ஸ் ட்ரை பண்ணலாமா? v is equal to u plus at இல்லையா? கீழேருந்து மேலே போகிறதுக்கு கீழேருந்து மேலே போகிறதுக்கு நம்மளுக்கு எவ்வளோ டைம்னு தெரியும், t 1/n தெரியும். என்னோடய ஆன்சர் வந்து n டேர்ம்ஸில் இருக்கணும், u இருக்கக்கூடாது. ஓகே, ஹையஸ்ட் பாயிண்டில் வெலாசிட்டி 0, நான் அனுப்புனது வந்து ப்ளஸ் u மைனஸ் gt. ஓகே, அப்போது என்னோடய டைம் வந்து ஏபி வந்து எனக்கு என்ன கிடைக்கிது? டாப் மோஸ்ட் பாயிண்ட்டை ரீச் பண்ணேன் u/gயில். ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இது வந்து ஈக்குவல் டு நான் 1/n எழுதலாம் இல்லையா? ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எனக்கு என்ன வரப்போகுது? t வந்து என்னது? 1/n. ஓகே, மைனஸ் g/2 1/n². கரெக்டா? ஸோ யூவோட வேல்யூ நம்மளுக்கு என்ன தெரியும்? இதை கொஞ்சம் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிங்கன்னா என்ன வரும்? கிராஸ் g/, இப்படி வருதா? ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, ஒய்யை நான் என்னென்ன எழுதலாம் அப்படின்னா g/2n², அதாவது இதுதான் என்னோட மேக்ஸிமம் ஹைட். கரெக்டா? ஸோ g/2n² தான் கரெக்டு. ஸோ ஐ வில் ரீகால் த ப்ராப்ளம். ஏலேருந்து பிக்கு வந்து ஏலேருந்து ஒரு பால் த்ரோ பண்ணி பிக்கு போனால் அந்த ஜக்லர் வந்து அடுத்த பாலை த்ரோ பண்ணுவார். இப்போ ஒரு செகண்டில் n பால்ஸ் த்ரோ பண்ணிடுறாருன்னா என்ன அர்த்தம்? n பால்ஸ் வந்து அவர் த்ரோ பண்ணியிருக்காருன்னா ஏ டு பி போகிறதுக்கு 1/n செகண்ட் அந்த ஒரு பாலுக்கு எடுத்துருக்கணும். ஒரு பால் ஏலேருந்து பிக்கு போகிறதுக்கு 1/n செகண்ட் எடுத்துருக்கணும். அது ஐடியா படி ஏபி வந்து என்னது? டைம் டேக்கன் டு ஏபி 1/n. இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னென்னா மேக்ஸிமம் ஹைட்டு கண்டுபிடிக்கிறது. ஓகே, ஸோ இந்த மேக்ஸிமம் ஹைட் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணால் எனக்கு v = 0 இல்லையா, ஹையஸ்ட் டாப் மோஸ்ட் பாயிண்டில். ஸோ அங்கே எனக்கு வந்து t வந்து u/gன்னு எனக்கு தெரிய வரும். எனக்கு இந்த u/g ஏற்கனவே என்னன்னு தெரியும், எனக்கு 1/n தெரியும் இல்லையா? ஸோ u வந்து நான் என்ன எடுத்துக்கலாம்? g/n. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா u வந்து g/n எடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் யூஸ் பண்ணும்போது இனிஷியல் கண்டிஷன்ஸ்லாம் போட்டதுக்கப்புறம் y is equal to ut minus g/2 t² வருது. நான் இந்த பர்டிகுலர் டைமை நான் சப்ஸ்டியூட் பண்ணால் என்னோட hmax கிடைக்கும், கரெக்டாக? அதாவது TABயை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், தட் இஸ் 1/n. ஸோ இதை நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எனக்கு இது வருது. ஸோ இந்த கடைசியாக இந்த y தான் என்னது? என்னோட hmax which is g/2n². ஓகே, ரைட். ஸோ we will move to the next problem. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்ளமில்? ஃப்ரம் எலிவேட்டட் பாயிண்ட் ஏ, அதாவது கொஞ்சம் உயரமான பாயிண்ட் ஏல ஸ்டோன் இஸ் ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி அப்வர்ட். ஒரு உயரமான பாயிண்ட்லேருந்து ஒரு ஸ்டோன் வந்து ப்ரொஜெக்டட் வெர்டிக்கலி அப்வர்ட். ஓகே, when the stone reaches the height h, when the stone reaches the height
distance h below a. இது வந்து point A. Okay. So என்ன கொடுத்திருக்காங்க? When a stone reaches distance h below the A, its velocity is double of what it was at height h above A. Show that the greatest distance attained by h is g by 3 h. அதாவது என்னன்னா, இங்கேருந்து ஸ்டோன் த்ரோ பண்ணுறோம், மேலே போயிட்டு என்ன ஆகுது, திரும்ப ரிட்டர்ன் ஆகி கிரவுண்டை போய் ரீச் பண்ணிடும். இது ஜென்ரலான ஒரு மோஷன். கரெக்டாக? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஹைட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த ஹைட்டை சூஸ் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி ஏ பாயிண்ட்லேருந்து கீழே ஒரு ஹைட்டை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், h ஹைட். ஓகே, என்ன சொல்கிறான்? when the stone reaches a distance h below a, below aல ஒரு டிஸ்டன்ஸ் h ரீச் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு வெலாசிட்டி இருந்துச்சு இல்லையா? அதாவது இந்த பாயிண்ட்டை நான் பின்னு கூப்பிட்றேன், இந்த பாயிண்ட்டை நான் என்னன்னு கூப்பிட்றேன், சின்னு கூப்பிட்றேன். ஓகே, இந்த பாயிண்ட் பி velocity at point C is equal to what? 2 times velocity at point B. இதுதான் அவன் கொடுத்துருக்க கண்டிஷன். அதாவது ஏ பாயிண்ட்டுக்கு மேலே வந்து ஹைட் h நான் போனேன்னா எனக்கு எவ்வளோ வெலாசிட்டி இருந்துச்சான்? நான் இங்கேருந்து த்ரோ பண்ணல அப்போர்ட் பார்த்து, இந்த பாயிண்ட் பி ஹைட் ஹெச்சை ரீச் பண்ணும். மேக்ஸிமம் ஹைட்டு கிடையாது, மேக்ஸிமம் ஹைட்டுன்றது இதுதான் மேக்ஸிமம் ஹைட். ஓகே, இது வந்து h. ஓகே, ஸோ இந்த ஹைட்டை ரீச் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல எவ்வளோ வெலாசிட்டி இருக்கும் விபிக்கு? இந்த பாயிண்ட் பியில் விபி வெலாசிட்டி இருக்குது, ஸ்பீடு. அதே இப்படி மேலே போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் ஆகி இந்த பாயிண்ட் சி ஏலேருந்து அப்படியே பிலோ h டிஸ்டன்ஸ் நான் கீழே வந்தேன்னா ஸ்பீடு என்ன ஆகிடுதான்? 2 times ஆஃப் பி ஆகிடுதான். velocity at c is 2 times ஆஃப் b. இது கொடுத்துருக்க கண்டிஷன். இப்போ என்னென்னா, ஷோ தட் த கிரேட்டஸ்ட் ஹைட் அட்டைன்டு பை த ஸ்டோன் இஸ் 5/3 h. அதாவது கூட என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னா, டு ப்ரூவ் h max is equal to 5/3 of h. இது இந்த கண்டிஷனை ப்ரூவ் பண்ணணும். ரைட்டா? ஓகே, ஸோ இதுதான் ஐடியா. இதுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இதுக்கான இந்த ப்ராப்ளம்க்கான ஈக்குவேஷன்ஸை ஃபஸ்ட்டு எழுதணும் நம்ம. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இப்போ இந்த ப்ராப்ளம் பார்க்க ரொம்ப காம்ப்ளிகேட்டட் மாதிரி தெரியுது, பட் ரொம்ப ரொம்ப ஈஸி இது. ஓகே, நான் கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணணும். இது என்னோடய எக்ஸு, மேலே பார்த்துருக்கிறது ஒய்ன்னு சூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ என்னோடய இனிஷியலாக நான் ஒரு வெலாசிட்டி தூக்கி போட்டிருப்பேன்ல, ஸோ என்னோடய வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ். Initial velocity is positive. ஓகே, அதுக்கப்புறம் என்னது, என்னோடய y0 is 0. ஆக்சலரேஷன் வந்து டவுன்வர்டு பார்த்து தான் இருக்க போகுது. நான் மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ்னு எடுத்துருக்கேன். ஸோ திஸ் இஸ் -g. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். v² is equal to u² plus 2ag. ஸோ v², u வந்து இங்கே ப்ளஸ் தான், u², சாரி 2asன்னு போட்டேன், ஜின்னு போட்டேன். s மைனஸ் y மைனஸ் y0ன்னு வரும். ஓகே, ஸோ இங்கே y0 வந்து 0 இல்லையா? ஸோ g வந்து a வந்து -g, ரைட்? ஸோ yன்னு வரும். ஸோ இதுதான் நம்மளோட ஃபார்முலா. -2gy. ஓகே, ரைட். ஸோ இப்போ இது என்ன பண்ணலாம், நான் ஸோ இதை அப்ளை பண்ணலாம்.
y வந்து ரெண்டு சிச்சுவேஷன் இருக்குது. அட் பாயிண்ட் பி நம்ம அப்ளை பண்ணலாம். அட் பாயிண்ட் பிக்கு நான் அப்ளை பண்ணேன்னா y வந்து என்ன வேல்யூ எனக்கு ப்ளஸ் h. மேலே பார்த்தா இருக்குது, ஆரிஜின்லேருந்து மேலே பார்த்தா இருக்குது அந்த பாயிண்ட் பி. ஸோ y இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் h. வெலாசிட்டி என்னவாக இருந்துச்சு எனக்கு விபியாக இருக்கும் அந்த இடத்துல, கரெக்டாக? ஸோ விபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் மைனஸ் 2gh. இது வந்து என்னது மொதல் ஈக்குவேஷன். இதே அட் பாயிண்ட் சிக்கு பாருங்கள். அட் பாயிண்ட் சிக்கு இதே ஈக்குவேஷன் போட்டோன்னா என்ன வரும்? y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஹெச்னு வரும். ஏன்னா ஆரிஜின்லேருந்து கீழே பார்த்துருக்கு இந்த பாயிண்ட்டு. ஸோ ஆரிஜின்லேருந்து கீழே பார்த்துருக்கனால மைனஸ் ஹெச்சு. ஸோ வெலாசிட்டி வந்து எனக்கு என்னவாக இருக்கும் அந்த இடத்துல விசின்னு இருக்கும். ஸோ விசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர், ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, ஸோ 2gஹன்னு வரும், கரெக்டாக? இப்போ இது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷன். நம்மளுக்கு என்ன தெரியும்? கொடுத்துருக்க கண்டிஷன் படி விசி இஸ் ஈக்குவல் டு 2vb. நம்மளோட கண்டிஷனை ஸ்கொயர் பண்ணுறேன் நான். கண்டிஷனை ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும்? விசி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் விபி ஸ்கொயர்னு வருமா? இப்போ அதை எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், பார்க்கலாம் என்ன வரும். u ஸ்கொயர் ப்ளஸ் 2gh இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் u ஸ்கொயர் மைனஸ் 2gh, ரைட்டா? இப்போ இது வந்து 2gh. கொஞ்சம் இதை சால்வ் பண்ணால் என்ன வரும்? அடுத்து 4u ஸ்கொயர் மைனஸ் u ஸ்கொயர், இது வந்து மைனஸ் 8gh இல்லையா? அந்த பக்கம் வரும்போது மைனஸ் gh, ரைட்? ஸோ 2gh இஸ் ஈக்குவல் டு 3u ஸ்கொயர், ரைட்? இது வந்து 12gh டிவைடட் பை 3u ஸ்கொயர்னு வரும். அதாவது ஆன்சர் வந்து ஓகே இதை நான் அந்த பக்கம் கொண்டு போயிட்டேன் இல்லையா? இது வந்து 8ன்னு தான் இருக்கும், இது வந்து 0. ஸோ எனக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா வந்திருக்கு அப்படின்னா என்னோடய ரிசல்ட் வந்து u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10gh பை 3ன்னு வந்திருக்கு. ஓகே, இது வந்து எனக்கு கிடைச்ச ஆன்சரு. அதாவது இனிஷியல் u ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 10gh பை 3ன்றது. இப்போ நான் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா எனக்கு என்ன வேணும்? எனக்கு வந்து h max is equal to இதுன்னு ப்ரூவ் பண்ணணும். கவனிங்க, ஒரு ஆப்ஜெக்டை நான் கிரவுண்ட்லேருந்து த்ரோ பண்ணுறேன். ஹையஸ்ட் பாயிண்ட் வந்து வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? 0 இல்லை? நம்மளோட ஈக்குவேஷன் படி, ஸோ இதுதானே நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். இதுதான் நம்மளோட ஜென்ரல் ஈக்குவேஷன். இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து டாப் மோஸ்ட் பாயிண்டில் என்ன இருக்கும்? வெலாசிட்டி 0வாக இருக்கும். ஸோ இதில் வந்து நான் என்ன சொல்லலாம்? அட் ஹையஸ்ட் பாயிண்ட் y is equal to h max. அதே மாதிரி வெலாசிட்டி 0வாக இருக்கும் டாப் மோஸ்ட் பாயிண்டில். ஸோ இந்த ஜென்ரல் ஈக்குவேஷன்லேருந்து நான் இப்போ என்ன சொல்லலாம்? h max is equal to என்னது? u ஸ்கொயர் பை 2g இல்லை? இதுதான் என்னோட மேக்ஸிமம் ஹைட்டுக்கான எக்ஸ்ப்ரெஷன். இதை நான் மக்கப் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லைனா ஓகே. ஸோ h max வந்து u ஸ்கொயர் பை 2g இல்லையா? ஸோ u ஸ்கொயர் நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? 2gh பை 3ன்னு கிடச்சிருக்கு. u ஸ்கொயர் பை 2g இதெல்லாம் கேன்சல் ஆச்சுன்னா ரிமைனிங் என்ன வரும் நம்மளுக்கு? எனக்கு என்ன கிடைக்கும்னா, நான் ஃபைனலாக ஆன்சர் இங்கே எழுதுகிறேன். h max is equal to 5h by 3. கரெக்டாக? இதை நான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கான். ஓகே, we have proved it. ரைட்டா? ஓகே, இப்போ அடுத்த ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ அடுத்த ப்ராப்ளம் என்ன சொல்கிறான்? ஓகே,
என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். A ball is thrown vertically upward with a velocity of 20 meters per second. ஒரு ball is thrown vertically upward with a velocity of what? 20 meters per second from the top of a multi-story building. Height of the building எவ்வளோவா? Height of the building வந்து 25 மீட்டரா from the ground. இங்கேருந்து என்ன பண்ணுறான், ஒரு ஆப்ஜெக்டை வந்து த்ரோ பண்ணுறான் with a velocity of 20 meters per second. இது த்ரோ பண்ணனால என்ன ஆகிடுதுன்னா, இப்போ என்ன கொஸ்டின் கேட்குறான் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ how long will it take before the ball hits the ground? இப்போ இங்கே த்ரோ பண்ண பால் என்ன ஆகும், மேலே போயிட்டு இது ஏ பாயிண்ட் எடுத்துக்கிறேன். ரீச் பண்ண போகிற பாயிண்ட் என்னது, பி. இந்த கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும், அதாவது ஏலேருந்து பியை ரீச் பண்ண எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு கேட்குறான். ஸோ how long before it hits the ground, கிரவுண்டை ரீச் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்னு. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் இது வந்து டைரெக்டான ப்ராப்ளமாக இருக்க போகுது நம்மளுக்கு. ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன எக்ஸ்பிரஷன் தெரியும், ஜென்ரல் எக்ஸ்பிரஷன்ஸ் y is equal to y0 plus ut plus half at square. ஓகே, ஸோ இது வந்து என்னது, என்னோட வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா u வந்து பாசிட்டிவ். ஸோ என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் சொல்லணும் இல்லையா, இது என்னோடய எக்ஸு, மேலே பார்த்துருக்குது y. ஓகே, ஸோ u வந்து எனக்கு பாசிட்டிவ் 20, a வந்து -g, ரைட். y0 வந்து எனக்கு 0. ஓகே, இப்போ இது வந்து என்னோட ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன்லேருந்தே என்னோட ஆன்சரை கண்டுபிடிக்க முடியும். அதாவது எந்த பாயிண்டில் இருக்குது, எந்த y கோஆர்டினேட்டில் இருக்குன்னா, b எந்த பாயிண்டில் இருக்குது, அட் பாயிண்ட் பியில் இருக்கும்போது என்ன டைம்னு தெரிஞ்சாலே எனக்கு டைம் ஆஃப் ஃப்ளைட் தெரிஞ்சிடும். கரெக்டாக, அட் பாயிண்ட் t ஈக்குவல் டு அட் பாயிண்ட் பியில் எனக்கு என்ன டைம்னு தெரிஞ்சால் தான் அந்த டைம் தான் என்னது ஏலேருந்து பிக்கு போகிறது. இது வந்து எந்த பாயிண்ட்டு, டைம் t ஈக்குவல் டு அட் ஏ பாயிண்டில் வந்து டைம் வந்து 0. இந்த பாயிண்ட்டை ரீச் பண்ணும்போது எனக்கு டைம் வந்து b இருக்குன்னு வைங்க, ஏபி. ஸோ என்னோட டைம் வந்து t ஈக்குவல் டு ஏபி. ஓகே, ஸோ அட் பாயிண்ட் பி டைம் வந்து என்னவாக இருக்கும், டைம் வந்து ஏபியாக இருக்கும். ஓகே, ஸோ அந்த பாயிண்ட் என்ன பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா y வந்து என்னது -25 மீட்டர். ஸோ -25 நான் சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்னென்ன 2 வேல்யூஸ் கிடைக்க போகுது, அந்த 2 வேல்யூஸை கண்டுபிடிக்கணும் நான். ஸோ என்ன ஆன்சர் வரும் எனக்கு, 5t². ஓகே, திஸ் வில் பி ஈக்குவல் டு 0. நான் வந்து ஜியை வந்து 9.8ன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகே, ரைட். இதுதான் என்னோடய ஈக்குவேஷன். இது ஆக்சுவலாக என்ன ஈக்குவேஷன், இது அகெயின் குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், ரைட். இது மாதிரி ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், எக்ஸோட வேல்யூ இது உள்ளே போடுறேன். எனக்கு டைம் என்ன வரப்போகுது, டைம் வந்து எனக்கு 2 வேல்யூஸ் வரும். ஓகே, எனக்கு வந்து 5 செகண்ட் வந்து எனக்கு ஆன்சராக வந்திருக்கு. ஓகே, ஓகே, எனக்கு ஆன்சர் வந்து 5 செகண்ட்ஸ் வந்திருக்கு. நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள், யூ வில் கெட் த சேம் ஆன்சர். திஸ் இஸ் அ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். A ball is thrown upward from the ground with an initial speed u. Okay, a ball is thrown upward from the ground with initial speed u. கிரவுண்ட்லேருந்து த்ரோ பண்ணுறான் upward பார்த்து. The ball is at a height of 80 meter at 2 times. ஓகே, ரெண்டு டைமுக்கு அது என்ன இருக்குது, 80 மீட்டர்ஸில் இருக்குது. For the time interval of 6 seconds. ஓகே, find the value of u. ஓகே, ஸோ என்ன சொல்கிறான், a ball is thrown upward from the ground with the initial speed what,
u ஸ்பீடில் அனுப்புகிறான். என்ன ஆகுது, இந்த பால் இஸ் அட் 80 மீட்டர்ஸ் ஹைட். முதல்ல இந்த பாலுக்கு வந்து எவ்வளோ ஹைட்டுன்றது நம்மளுக்கு தெரியாது. ஓகே, ஆனால் ரெண்டு டைமில் அது வந்து 80 மீட்டர்ஸில் இருக்கான். ஓகே, 80 மீட்டர்ஸில் இருக்கான். அட் ஹைட் ஆஃப் 80 மீட்டர்ஸ்னால் கிரவுண்ட்லேருந்து பார்க்கும்போது அவன் சொல்ல வர்றது 80 மீட்டர்ஸில் இருக்குது. 2 தடவைக்கு இருக்குது. இது பாயிண்ட் ஏ, இது பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிறேன். 2 தடவை ஏ அண்ட் பியில் இருக்குது. அதாவது 80 மீட்டர்ஸ் அபவ் த ஹைட் கிரவுண்டில் இருந்து. ஃபார் த டைம் இன்டர்வல் ஆஃப் 6 seconds. ஓகே, ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் யூன்னு கேட்குறான். ஓகே, ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னா, இப்போ கவனிங்க, இவன் இங்கே டைம் இன்டர்வல், இந்த ப்ராப்ளமோட க்ரூஷியலான இது என்னென்னா, இந்த கொஷினை புரிஞ்சுக்கிறது. பாலை த்ரோ பண்ணுறான், 2 தடவை வந்து 80 மீட்டர்ஸில் இருக்குது. அட் த சேம் டைம் எவ்வளோ டைம் இன்டர்வலில் இருக்கான், 6 seconds. இந்த இடத்துல வந்து அவன் டைம் இன்டர்வல்ன்றது என்ன சொல்ல வரான் அப்படின்னா, டிஏபி. அதாவது இந்த டைம் இருக்கு இல்லையா, இந்த டைம் இன்டர்வல் வந்து ஏலேருந்து நான் பிக்கு போனால் எவ்வளோ டைம் எடுக்கும், வெறும் ஏலேருந்து பிக்கு போனால் அதுதான் என்னவாக இருக்கான், 6 செகண்ட்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அந்த டைம் இன்டர்வலில் தான் இவன் கொடுத்துருக்கான். இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ப்ராப்ளம் இது. ஓகே, ஸோ அதனால் இது மாதிரி ப்ராப்ளம்ஸை நீங்கள் பேசிக்காக கன்சிடர் பண்ணிக்கலாம். இது மாதிரி ப்ராப்ளம்ஸ் ரிப்பீட்டடாக ஒரே மாதிரி தான் வரும். ஸோ யூ கேன் மெமரைஸ் தோஸ். மெமரைஸ்ன்னு சொல்ல அந்த எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்றதை யூ கேன் மெமரைஸ். ஓகே, ஸோ கீழேருந்து ட்ராப் பண்ணுறான். ஸோ ஏ 80 மீட்டர்ஸ்ன்றது ஏயும் பியும் ரெண்டுமே 80 மீட்டர்ஸில் தான் இருக்குது. பட் த டைம் இன்டர்வல் பிட்வீன் தம் இஸ் 6 seconds. அந்த டைம் இன்டர்வலில் ஒன்றும் கிடையாது, ஏக்கும் பிக்கும் இல்லை இந்த டைம் இன்டர்வல். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நான் உங்களுக்கு ப்ரொசீஜர் சொல்லிடுறேன். y is equal to y0 இனிஷியல் வேரியபிள்ஸ் என்னது, நான் ஆரிஜின்லேயே என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாமா, நம்ம இஷ்டம் தான். இது என்னோடய எக்ஸு, திஸ் இஸ் மை ஒய். ஓகே, ஸோ இனிஷியலாக 0ல் தான் இருக்குது. ஒய்யோட வேல்யூ பாசிட்டிவ் வேல்யூ. ஓகே, ஒய் யூ இஸ் பாசிட்டிவ். என்ன கேட்குறான் கொஷினில், இந்த யூ தான் என்னென்னே கேட்குறான். பட் எனக்கு அது பாசிட்டிவ் வேல்யூன்னு மட்டும் தெரியும் இப்போதைக்கு, ஏன்னா மேலே பார்த்து போட்டிருக்கேன். என்னோடய கோஆர்டினேட் சிஸ்டம் படி மேலே பார்த்துருக்கிறது பாசிட்டிவ். ஸோ ஐ எம் டெல்லிங் இட் சேயிங் இட் இஸ் பாசிட்டிவ். ஏ வந்து ஆப்போசிட் கிராவிட்டி வந்து டவுன்லோட் பார்த்து தான் இருக்க போகுது. ஸோ இட் இஸ் -g. இப்போ என்ன, நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஜியை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா 9.8 9.8 யூ கேன் சப்ஸ்டியூட். இல்லைனா 10ன்னு கூட நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் உங்கள் ஆப்ஷன்ஸை பாருங்கள். ப்ராப்ளம் சால்விங்கில் உங்கள் ஆப்ஷன்ஸ் வந்து ரொம்ப க்ளோஸராக இருந்துச்சுன்னா 10 வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ. ஸோ அதனால் உங்கள் ஆன்சர்ஸில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். ஸோ நம்ம இஷ்டம் தான் 9.8 யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம், இல்லை 10 வந்து யூஸ் பண்ணுங்கள். பட் ஆனால் கொஞ்சம் அதை கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். ரைட், ஸோ இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். ஸோ இதுதான் மொதல் ஜென்ரல் ஈக்குவேஷன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒய்யை வந்து எவ்வளோ மீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்குது ஏஎம்பியும் ப்ளஸ் 80 மீட்டரா கிரவுண்ட்லேருந்து. ஸோ அதை எடுத்து நான் என்ன பண்ணுறேன், சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஓகே, சப்ஸ்டியூட் பண்ணால் எனக்கு என்ன வரும், 80 மீட்டரில் இருக்கும்போது உள்ள டைம் வந்து எனக்கு கிடைக்கும். ஒரு ஆப்ஜெக்ட் கிரவுண்ட்லேருந்து 80 மீட்டர் இருக்கும்போது எனக்கு அந்த டைம் கிடைக்கும். அதாவது இது வந்து நான் வந்து 0.1 கூப்பிட்றேன். ஓகே, நம்ம கிரவுண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் 0.1 கூப்பிட்றேன். சரி, இப்போ இந்த 80 மீட்டர் உள்ள கண்டிஷனில் நான் அப்ளை பண்ணால் எனக்கு 2 வேல்யூ ஆஃப் டைம் கிடைக்க போகுது. அந்த டைமில் தான் 80 மீட்டர்ஸில் இருக்கும். கரெக்டாக, அதுதான் நம்மளுக்கு தெரியும். ரைட், ஸோ 5t² minus ut plus 80, this is equal to 0. ஓகே, இந்த குவாட்ரட்டிக் ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுங்கள். சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னா, 2 வேல்யூ கிடைக்கும். டைம் வந்து 2 வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் b² பதில் இங்கே u²
டிவைடட் பை 10 அப்படின்னு கிடைக்கும். ஓகே, இங்கே 2 டைம் இருக்குது. ஒரு டைம் என்ன டைமாக இருக்கும் அப்படின்னா, இந்த 2 டைம் இருக்குல்ல, ப்ளஸ் ஆர் மைனஸ்னால் இங்கே 2 டைம் இருக்குது. 2 டைமே 80 மீட்டர்ஸை தான் குறிக்கும். ஆனால் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது என்ன 2 டைமுன்ட்டு. ஓலேருந்து ஏக்கு போகிற டைம் வந்து இந்த டைமாக இருக்கும், கம்மி டைமாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? இது நீங்கள் லாஜிக்கலாக இதை சூஸ் பண்ணணும். டைம் ஓலேருந்து பிக்கு போகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும்? u ஸ்கொயர் மைனஸ் கரெக்டா? ஸோ டிவைடட் பை 10. இப்போ நல்லா கவனிங்க, இந்த இடத்துல ப்ளஸ் இருக்குது, இந்த இடத்துல மைனஸ் இருக்குது. இந்த இடத்துல ப்ளஸ் இருக்கிறத ஏன் நான் வந்து ஓலேருந்து பிக்கு போகிற டைம் சூஸ் பண்ணியிருக்கேன்னா, இட் டேக்ஸ் மோர் டைம், ரைட்? நியூமரேட்டரை ஆட் பண்ணுறது தான் அந்த இது ஆன்சர் தான் கரெக்டாக வரும். ஸோ அதுதான் அதிக டைம் எடுக்கும். ஓலேருந்து பிக்கு போகணும், ஓலேருந்து ஏக்கு போகிறது கம்மி டைம், ஓலேருந்து பிக்கு போகிறது அதிக டைம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏபின்றது இங்கே என்ன டைமு? ஏலேருந்து பிக்கு போகிறது. நீங்களே சொல்லுங்கள், ஓலேருந்து நான் பிக்கு போகிற டைமை நான் ஓலேருந்து ஏக்கு போகிற டைமை சப்ராக்ட் பண்ணேன்னா எனக்கு என்ன கிடைக்கும்? ஓலேருந்து பிக்கு போகிற டைமை சப்ராக்ட் பண்ணால் எனக்கு என்ன டைம் கிடைக்கும்? ஏபி டைம் கிடைக்கும்ல. இந்த கண்டிஷனை நீங்கள் உள்ளே போடுங்க. போட்டிங்கன்னா என்ன வரும்? ஸோ என்ன வரும் அப்படின்னா, அதாவது சரி, இந்த கொஸ்டின் இருக்கட்டும். ஓகே, ரைட். ரைட்டா? ஸோ இப்போ நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன், எனக்கு என்ன வருதுன்றதை பார்க்கலாம். ஸோ டிஓபின்றது வந்து என்னோடய வேல்யூ இல்லையா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். தட் இஸ் u ப்ளஸ் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் மைனஸ் 600 டிவைடட் பை 10 மைனஸ் நான் என்ன பண்ணணும்? u மைனஸ் ரூட் ஆஃப் u ஸ்கொயர் மைனஸ் 6 செகண்ட்ஸ்னு வருமா? ஏன்னா டிஏபி வந்து 6 தானே. ஸோ இதை நீங்கள் சப்ராக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 டேர்ம்ஸ் கேன்சல் ஆகிடும். ஸோ யூ வில் கெட் இதை நீங்கள் அடுத்து ரீரைட் பண்ணி எழுதுனீங்கன்னா என்ன வரும்? 30 ஸ்கொயர் பண்ணுங்கள், 900. u வந்து என்ன வரும் உங்களுக்கு? u ஸ்கொயர் வந்து 2500 வரும். ஓகே, u வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ், ஏன்னா ரூட்டு போட்டிங்கன்னா 2 வேல்யூ பாசிபிள். ஓகே, ஸோ 15 வரும். இதில் நெகட்டிவ் சைன் வந்து நம்மளுக்கு வராது, ஏன்னா நம்ம ப்ராஜெக்டை மேலே பார்த்து அப்லோட் பண்ணதில் பாசிட்டிவ் சைன் மேலே பார்த்து தான் இருக்குது. ஸோ u வந்து பாசிட்டிவ் வேல்யூ தான் இங்கே. ஸோ ஓகே, ஸோ திஸ் இஸ் அவர் ஆன்சர். ஸோ இப்போ நான் யூனிஃபார்ம்லி ஆக்செப்டட் மோஷன்றது வந்து ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் அ பாடி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நம்ம அந்த மோஷன் என்ன சொல்கிறோன்னா நான் யூனிஃபார்ம்லி ஆக்செப்டட் மோஷன். அதாவது ஏன்றது ஆக்சிலரேஷன் வெக்டர். ஸோ அதை வந்து டி டிபெண்டன்ஸ், டைம் டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஸோ அந்த மாதிரி மோஷன்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா நான் யூனிஃபார்ம்லி ஆக்செப்டட் மோஷன். ஓகே ஓகே ஸோ இப்போ வந்து நம்ம பைக் ஓட்டுறோம். பைக் ஓட்டும்போது ரெஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி பிரேக் போடுறோம். பிரேக் போடும்போது நம்மளோட ஆக்சலரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறோம், டிக்ரீஸ் பண்ணுறோம், சடனாக இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஸோ அது மாதிரி நான் யூனிஃபார்மாக நம்மளுக்கு வந்து ஃபிக்ஸடாக ஒரு இதை சொல்ல முடியாது. ஆக்சலரேஷன் வேரி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. ஓகே, ஸோ அது மாதிரி மோஷனும் நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷனில் வருது. ஓகே,
இப்போ இந்த நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன்ஸை நம்ம சால்வ் பண்ணுறதுக்கு வந்து பேசிக்காக வந்து ஃபார்முலாஸ் வந்து நம்ம என்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டர்டான ஃபார்முலாஸுக்கு போயிடணும். இப்போ யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷனுக்கு நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துருக்கோம், b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு u வெக்டார் a வெக்டார் t இதெல்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ இது மாதிரி நம்மளுக்கு 3 ஃபார்முலா இன்னும் 3 ஃபார்முலா இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன் சால்வ் பண்ண முடியும். ஸோ நான் யூனிஃபார்ம் ஆக்சலரேட்டட் மோஷனுக்கு there are 6 ஃபார்முலாஸ், அதாவது ஸ்டாண்டர்ட் டெஃபினேஷன் பேஸ்டு ஃபார்முலாஸ், டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸ் அப்படின்னு சொல்கிறோம். டிஃப்ரென்சியேஷன் ஃபார்முலாஸ் ஃபஸ்ட்டு வந்து வெக்டார் ஃபார்முலா சொல்ல போனால் velocity is equal to டெஃபினேஷன் என்ன தெரியும், dr வெக்டார் டிவைடட் பை dt அப்படின்றது நம்மளுக்கு தெரியும், கரெக்டாக. ஸோ dr வெக்டார் டிவைடட் பை dt, ஸோ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டார். ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ஃபார்முலா என்னென்னா ஆக்சலரேஷனோட ஃபார்முலா, a வெக்டார் இஸ் ஈக்குவல் டு dv வெக்டார் டிவைடட் பை dt. இது எல்லாமே ரெண்டுமே நம்மளுக்கு வந்து டெஃபினேஷன் பேஸ்டு ஒன். ஓகே, ஸ்பெஷலாக வந்து இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜென்ரல் ஃபார்முலா. திஸ் அப்ளைஸ் ஃபார் 2D 3D 1D 2D 3D. ஃபார் 1Dயை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஃபார் 1D மோஷன் வாட் வி வில் டூ, வி வில் ரிமூவ் த வெக்டார்ஸ். ஓகே, அதாவது வெக்டார் சைன்ஸை ஜஸ்ட் நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டா போதும். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சைன் கன்வென்ஷன் வில் ப்ளே த ரோல். இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் இப்போது எக்ஸ் ஆக்சஸில் மோஷன் நடக்குதுன்னு வைங்க, ரைட் ஹேண்ட் சைடில் இது போகிறது பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் போகிறது நெகட்டிவ். ஓகே, அதே மாதிரி மேலே அப்வர்ட் டவுன்வர்ட், அதாவது ஒன் டைமென்ஷன்லேயே மேலே வேர்ட்டிக்கலாக மட்டும் நடந்துச்சுன்னா நம்ம மேலே போகிறத பாசிட்டிவ்னு அசியூம் பண்ணிப்போம், கீழே இருக்கிறது நெகட்டிவ்னு வி வில் டேக். ஸோ திஸ் ஆர் ஆல் சைன் கன்வென்ஷன்ஸ். ஓகே, இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ்ன்றதை பார்க்கலாம். இது ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ இதிலேருந்து ஒன் டைமென்ஷனல் கேஸில் வெக்டார் சைன்ஸை ரிமூவ் பண்ணோம். இப்போ அடுத்து யூ வில் சி இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ். ஓகே, இன்டகிரேஷன் ஃபார்முலாஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்குல்ல, இதை பேஸ் பண்ணி நீங்கள் அதை கொண்டு வரலாம். ஓகே, ஆனால் இன்டகிரேஷன் ஃபார்முலாஸை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு என்ன தேவைப்படும்னா இனிஷியல் கண்டிஷன்ஸ் தேவைப்படும். ஏன்றதை நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இனிஷியல் கண்டிஷன்ஸ் தேவைப்படும், அதாவது ஏன்றதை நான் சொல்கிறேன். இப்போது இந்த டிஃப்ரென்ஷியல் ஃபார்முலா வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், மேபி உங்களுக்கு நான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர், அதாவது பொசிஷன் வெக்டரை நான் கொடுத்துட்றேன்னு வைங்க. ஆர் வெக்டர்ன்றது பொசிஷன் வெக்டர். இப்போ அந்த பொசிஷன் வெக்டரை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்குது, வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வெலாசிட்டி கிடைக்குது. இப்போ என்கிட்ட வெலாசிட்டி வெக்டார் இருக்குது. ஓகே, எனக்கு வந்து ஆக்சலரேஷன் வெக்டார் தெரியணும்னா நான் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணாலே எனக்கு கிடச்சிரும். ஒன் டைமென்ஷனில் அதே தான் கதை. ஓகே, ஆனால் இன்டகிரேஷனில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன்ஸ் வந்து தேவைப்படும். லிமிட்ஸ் போடுவோம் இல்லையா, லிமிட்ஸ் போடும்போது கான்ஸ்டன்ஸ் எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு ஜென்ரலாக இனிஷியல் கண்டிஷன்ஸ் தேவை. டெஃபினட் இன்டகிரேஷன், நீங்கள் டெஃபினட் இன்டகிரேஷன் படிக்கலனாலும் பரவாயில்ல, ஐ வில் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் யூ எப்படி அதை சால்வ் பண்ணுறாங்க அப்படின்றத நான் உங்களுக்கு இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ரைட். ஸோ இப்போ இன்டகிரேஷன் ஃபார்முலாஸ் பார்க்கும்போது இந்த ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் ரீரைட் பண்ணி எழுதலாம். எப்படி எழுதலாம், டிடியை அந்த பக்கம் கொண்டு போங்க. டிடி அந்த பக்கம் கொண்டு போனால் என்ன வரும், v வெக்டார் dt is equal to dr வெக்டார். ஓகே, இப்போ இந்த டேர்மை நான் dt அந்த பக்கம் கொண்டு போனேன் இல்லையா. எப்போவுமே நீங்கள் இன்டகிரேஷன் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து y dx நான் இன்டகிரேஷன் பண்ணுறேன்னு வைங்க. yன்றது சம் ஃபங்க்ஷன் ஆஃப் x, y is a some function of x. ஓகே, நீங்கள் இன்டகிரேஷன் தெரியலனாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. y வந்து சம் f of x. இது மாதிரி உங்களுக்கு கிடைக்குதுன்னா
இப்போ லிமிட்ஸ்னு சொல்லி போடுவாங்க. லிமிட்ஸ் வந்து இங்கே என்ன வரும் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்போவுமே இன்டகிரேஷன் வந்து dx dt ஏதாவது ஒரு வேரியபிள் வச்சு இருக்கும். இங்கே என்ன இருக்குது, dxன்றது நம்மளோட இன்டகிரேஷனோட கனெக்ட் ஆனது. ஸோ இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு இங்கே எக்ஸ் பண்ணுறாங்க. ஓகே இங்கே இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எக்ஸோட லிமிட்ஸ் போடணும். எக்ஸோட இனிஷியல் லிமிட்ஸ், ஃபைனல் லிமிட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே இன்டகிரேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் பண்ணுறனால நம்ம எக்ஸோட லிமிட்ஸை தான் போடணும், இனிஷியல் அண்ட் ஃபைனல் ஒன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது y dtன்னு வைங்க. இங்கே நான் யாரோட லிமிட்ஸ் போடணும், டைம் வந்து இனிஷியல் டைம்லேருந்து ஃபைனல் டைம் போடணும். எல்லாமே எதை பேஸ் பண்ணதுன்னா இன்டகிரேஷனில் இது எதை இங்கே என்ன வேரியபிள் இருக்கோ அந்த வேரியபிளோட லிமிட்ஸை தான் நம்ம போடுவோம் எப்போவுமே. ஓகே, ஸோ இப்போ இந்த ஈக்குவேஷனில் நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், லிமிட்ஸ் போடுறேன். ஸோ இப்போ டைம் இருக்குது, டைம் வந்து இங்கே டி தானே இருக்குது, அப்போ டீயோட லிமிட்ஸ் போடுறேன். ரைட், அதே மாதிரி இங்கே என்ன இருக்குது, ஆர் வெக்டார் இருக்குது. அப்போ நான் யாரோட லிமிட்ஸ் போடணும், இனிஷியல் ஆர்ஐ வெக்டார் டு ஃபைனல் ஆர்ஐ வெக்டார் அப்படின்னு நான் போடணும். புரியுதா? எனி டவுட்? இது வந்து ஜென்ரல் எக்ஸ்பிரஷன். ஓகே, இப்போ இதே நீங்கள் வந்து ஸ்கேலார் ஒன் டைமென்ஷனுக்கு எழுதுனீங்கன்னா வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிடுறோம், அவ்வளோதான். இது வந்து ஒன் டைமென்ஷனுக்கு. நம்மளோட மோஷன் எக்ஸ் ஆக்சிஸில் மட்டும் இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நான் என்ன போட்டிருப்பேன்னா எக்ஸ்ன்னு போட்டிருப்பேன். ஓகே, ஸோ அதெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா போவோம். ஜஸ்ட் இப்போ ஃபார்முலாஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இன்டகிரேஷனில் இனிஷியல் கண்டிஷன்ஸ் தேவைப்படும். அதாவது ஓகே, நான் அதுக்கான எக்ஸாம்பிளை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ரைட், ஸோ இப்போ இது வந்து ஈக்குவேஷன் 1 வச்சது. இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இது மொதல் ஈக்குவேஷனை வச்சது யூஸ் பண்ணி இன்டகிரேஷன் ஃபார்முலா வருது. ரெண்டாவது ஈக்குவேஷனை வச்சு எப்படி பண்ணலாம்னா, ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டிவி வெக்டார் டிவைடட் பை டிடி. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஓகே, ஏ வெக்டார் டிடி இஸ் ஈக்குவல் டு டிவி வெக்டார். ஓகே, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லிமிட்ஸ் இப்போ எப்படி போடுவீங்க, லிமிட்ஸ் வந்து விஏ வெக்டார்லேருந்து விஎஃப் வெக்டார். டைமோட லிமிட்ஸ் தானே இப்போ இங்கே வரும். ஓகே, இது வந்து என்னது, இது வந்து ஜென்ரல் ஈக்குவேஷன். இது ஒன் டைமென்ஷனுக்கு இதே எப்படி எழுதணும், நம்ம வெக்டார் சயின்ஸை ரிமூவ் பண்ணிடணும். ஓகே, இது வந்து ஃபார் 1D மோஷன், ஒன் டைமென்ஷனல் மோஷன். ரைட், ஸோ இதுதான் பேஸ் ஆனது. ஸோ இந்த ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி நீங்கள் சால்வ் பண்ணணும். 1 2, இது வந்து நீங்கள் 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, டோட்டலாக 4 ஈக்குவேஷன்ஸ். இப்போ வெக்டார் ஈக்குவேஷன்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன். ஸ்கேலார் ஈக்குவேஷன்ஸில் ஜஸ்ட்டு நீங்கள் அந்த இதை மட்டும் ரிமூவ் பண்ணிடுவீங்க, வெக்டார் சயின்ஸை மட்டும், ஸ்கேலார் ஈக்குவேஷன் அந்த ஒன் டைமென்ஷனல் ஈக்குவேஷனுக்கு. ஸோ டோட்டலாக இந்த 4 ஈக்குவேஷனை யூ நீட் டு ரிமெம்பர். திஸ் இஸ் 4 3 2 and 1. ஒன் டைமென்ஷனுக்கு ஜஸ்ட் வெக்டார் சயின்ஸ் மட்டும் தான் ரிமூவ் ஆகும். சைன் கன்வென்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆஸ் யூஷுவல் எங்கடாலும். ஓகே, ரைட். ஸோ இப்போ ப்ராப்ளம் சால்விங்கில் நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே, ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது ப்ராப்ளம் சால்விங் ட்ரிக் என்ன அப்படின்னா, இப்போ நான் இப்போ ட்ரா பண்ண போகிற இதை நீங்கள் ஆரோஸை நீங்கள் கவனிங்க. உங்களுக்கு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கும் டைமுக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட் எஸ்டி கிராஃப்னு போடுறேன், இல்லை ஆர்டி கிராஃப்னு கூட, ஆர்டின்னு கூட சொல்லலாம்.
இப்போ எஸ்ஸுக்கும் அதாவது பொசிஷன் எஸ்ன்றது பொசிஷன் டைம் டிஃபரன்ஸ் ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சு அப்படின்னா பொசிஷனுக்கும் டைமுக்கும் உள்ள ஈக்குவேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் கிடைக்கும். கரெக்டா? வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் கிடைச்சதுன்னா அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன் கிடைக்கும். புரியுதா? அதே மாதிரி இப்போ இதே வந்து ஸோ பொசிஷன் டைம் தெரிஞ்சதுன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி டைம் கிடைச்சா ஆக்சலரேஷன் டைம். ரைட்டா? இப்போ இதிலே உங்களுக்கு வந்து ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன் தெரியும்னு வைங்க. ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன் தெரியும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? நம்ம we need to do இன்டகிரேஷன் தெரியணும். அதாவது VD ஈக்குவேஷன் தெரியணும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ VT ஈக்குவேஷன் தெரியும், எனக்கு ST ஈக்குவேஷன் தெரியணும்னா நம்ம என்ன தேவைப்படும்? இன்டகிரேஷன் மெத்தடு தேவைப்படும். இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ரைட். ஸோ இந்த சார்ட்டை வந்து நம்ம ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. ரைட்? ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்டகிரேஷன் டெக்னிக்கில் என்ன தேவைணும், நீங்கள் என்ன ஞாபகம் தேவைப்படும் சால்வ் பண்ணுறதுக்கு, ப்ராப்ளம் சால்வ் பண்ண இனிஷியல் கண்டிஷன் நம்மளுக்கு தேவைப்படும். அது மட்டும் ஒரு ப்ராப்ளமில் ஜென்ரலாக இனிஷியல் கண்டிஷன்ஸ் கொடுத்துருவான், எங்கே இதெல்லாம் தேவைப்படுதோ உங்களுக்கு கொடுத்துருவான். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்ளம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ப்ராப்ளம்ஸில் ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்கான் பாருங்கள். வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் ஆஃப் அ பார்ட்டிக்கல் மூவிங் அலாங் அ ஸ்ட்ரைட் லைன். ஒரு பார்ட்டிக்கல் ஸ்ட்ரைட் லைன் ட்ராவல் பண்ணக்கூடிய பார்ட்டிக்கலோட விக்கும் டீக்கும் உள்ள எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டான். இங்கே எங்கேயாவது வெக்டார் சைன்ஸ் கொடுத்துருக்கானா? ஏன் கொடுக்கல அப்படின்னா இது ஒன் டே ஸ்ட்ரைட் லைன் மோஷன். ஸ்ட்ரைட் லைன் மோஷனுக்கு சைன் கன்வென்ஷன் போதும். உங்களுக்கு பாசிட்டிவ் வேல்யூ போச்சுன்னா ரைட்டில் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம், நெகட்டிவ் வேல்யூ போச்சுன்னா லெஃப்ட்டில் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். அவ்வளோதான் விஷயம். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து வெக்டார் சைன்ஸ் கொடுக்கல. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் ஃப்ரம் த மீன் பொசிஷன் அட் டைம் t = 1 செகண்ட். ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் த பார்ட்டிகல் கேட்குறான் அட் அ கிவன் டைம். ஓகே, அடுத்து இஃப் இட் இஸ் கிவன் தட் த டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 20 meters அட் டைம் t = 0. டைம் t = 0 அப்போ 20 meter டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் என்னென்னா ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன். ஓகே, அதை வந்து கேட்குறான். ஓகே, ஸோ ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஈக்குவேஷன் தேவைப்படுது, ரெண்டாவது என்ன தேவைப்படுது? ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன் தேவைப்படுது. ஸோ நம்மளுக்கு இங்கே கொடுத்தது என்ன அப்படின்னா வெலாசிட்டி ஈக்குவேஷன் கொடுத்துருக்கான். ரைட்டா? ஸோ வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன், வெலாசிட்டி என்னது நம்மளுக்கு 10 2t + 3t². கரெக்டா? இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் மெயினாக தேவைப்படுது அப்படின்னா எக்ஸுக்கும் டைமுக்கும், அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆர்டின்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம், பட் எக்ஸ்டி நான் எடுத்துக்கிறேன். ஓகே, பொசிஷன் டைம் ஈக்குவேஷன், அப்புறம் உங்களுக்கு ஆக்சலரேஷன் டைம் ஈக்குவேஷன். இந்த ரெண்டு ஈக்குவேஷன் என்னன்றது நம்மளுக்கு மெயினாக தெரியணும். ஓகே, ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு எக்ஸ்டி கண்டுபிடிக்கலாமா ஏடி கண்டுபிடிக்கலாமா? எதுனாலும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். லெட்ஸ் கோ டு த ஏடி. இப்போ ஃபஸ்ட்டு ஈஸியானது என்னென்னா ஏடி ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. ஏடி ஈக்குவேஷன் வந்து ரெண்டாவது ப்ராப்ளமாக கேட்டிருக்கான். ஓகே, ஸோ ரெண்டாவது ப்ராப்ளமாக ஃபஸ்ட்டு போட்டுடலாம். வெலாசிட்டி என்னது? ஓகே, ஏடி ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கணும்? dv/dt டிஃபரன்ஷியேட் பண்ணாலே போதுமா? டிஃப்ரென்சியேஷனை சிம்பிள் டிஃப்ரென்சியேஷனே நீங்கள் தெரிஞ்சிருந்தாலே இதை பண்ணிடலாம். அதாவது t⁻n where n is an any number. ஓகே, டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா nx கிடையாது nt n-1 அப்படின்னு வரும். ஓகே, இது வந்து ட்ரிக்னாமெட்ரியோட டிஃப்ரென்சியேஷனோட ரூலு. தெரியலனா இதை நீங்கள் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணலாம். ஓகே,
இப்போ இது வந்து 10 + 2t + 3t ஸ்கொயர். ஓகே, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 0 + 2 + 6t அப்படின்னு வரும். ரைட்டா? ஸோ a is equal to 2 + 6t. இதுதான் ஆக்சலரேஷன் ஏக்கும் டீக்கும் உள்ள ஈக்குவேஷன். அதனால் இது ஏடி ஈக்குவேஷன். ரைட். இப்போ ரெண்டாவது ப்ராப்ளம் டன். மொதல் ப்ராப்ளமில் டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் ஈக்குவேஷன் கேட்குறான். இதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ இதுக்கு என்ன கொடுத்துருக்கான்றதை பார்த்துக்கலாம். ஈக்குவேஷன் எழுதிடலாம். இப்போ vன்றது என்னது? dx/dt இல்லை dr/dtன்னு போடலாம். ஓகே, இப்போ என்னென்னா இனிஷியலாக ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கான். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கான்னா displacement from the mean position at time t equal to 1 second. அதாவது 1 செகண்ட் அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குன்றதை நம்ம சொல்லணும். 1 செகண்ட் அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குன்னு நம்ம சொல்லணும். இவ்வளோ தான் கொஸ்டின். ஓகே, ஏன்னா இங்கே விக்கும் வெலாசிட்டி கிராஃப் டைம் கிராஃப் கொடுத்துட்டான். ஓகே, இந்த மீன் பொசிஷன் பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃப்ரம் த மீன் பொசிஷன் அட் டைம் t equal to 1 செகண்ட். ஸோ 1 செகண்ட் அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் எங்கன்னு சொல்லணும். இஃப் இட் இஸ் கிவன் த டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ இருக்கான்? டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து 20ன்னு போட்டிருக்கான். அப்போனா +20 மீட்டர். டிஸ்பிளேஸ்மெண்ட் 20 meters at what time? At time 0 second. அப்போ எங்கே இருக்கான் ஆப்ஜெக்டோட பொசிஷன்? 20 மீட்டரில் இருக்கான். அவன் ப்ளஸ்ன்னு கொடுக்கல, மைனஸ்ன்னு கொடுக்கல. இங்கே முன்னாடி எந்த சைனுமே கொடுக்காத மாதிரி இருக்குது. we can take it as a ப்ளஸ்ன்னே எடுத்துக்கலாம். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னே இங்கே எடுத்துக்கலாம். நெகட்டிவாக இருந்தால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணியிருப்பான் -20ன்னு. this is a +20. ரைட். இப்போ எனக்கு xt ஈக்குவேஷன் வேணும். என்னோடய ஏம் என்னென்னா, என்னோடய ஏம் வந்து xt ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது. இப்போ நான் என்ன பண்ணணும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணுமா? நம்ம ஏற்கனவே அந்த ஈக்குவேஷன்ஸ் நான் ஒரு 4 ஈக்குவேஷன் ஞாபகம் வச்சுக்க சொன்னேன் இல்லையா? அதுதான் இங்கே யூஸ் பண்ணுறோம். புதுசாக எதுவும் பண்ணல. ஸோ நான் என்ன பண்ணுறேன்? லிமிட்ஸ் அப்ளை பண்ணுறேன். இங்கே டைமோட லிமிட்ஸ் பண்ணணும். ஓகே, நான் என்ன டைம் எடுத்துக்கிறேன்னா, இனிஷியல் டைம் வந்து எனக்கு டைம் t equal to 0 அப்போ தானே எனக்கு தெரியும். அப்போ நான் அந்த டைமை நான் போட்டுக்கலாம். இனிஷியல் டைம் 0. இனிஷியலாக பொசிஷன் எவ்வளோ இருந்துச்சு? அப்போது டைம் t equal to 0 அப்போ பொசிஷன் எங்கே இருந்துச்சு? 20 மீட்டர். இப்போ டைம் ஃபைனல் டைமை நான் என்ன எடுத்துக்கிறேன்? ஜென்ரல் டைம் tன்னு எடுத்துக்கிறேன். ஃபைனல் பொசிஷனை நான் என்ன எடுத்துக்கிறேன்? எனக்கு தெரியாது. அதை நான் எக்ஸ்ன்னு போட்டுறேன். ஸோ என்னோடய லிமிட்ஸ் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா 20லேருந்து எக்ஸு. ஓகே, இனிஷியலாக 20 மீட்டர்ஸில் டைம் t equal to 0ல் இருக்குது. டைம் வந்து t அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்றது தான் கேள்வி. அதாவது இனிஷியல் கண்டிஷன் சொல்லுவாங்க. நம்மளுக்கு இனிஷியலாக சில இது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறோம். டைம் t equal to 0. ஸோ வாட் இஸ் த ஃபைனல் ஒன்? டைம் வந்து t. ஓகே, இப்போ அடுத்த ஸ்டெப் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு இன்டகிரேஷன் தெரிஞ்சால் நீங்கள் ஃபாஸ்ட்டாக போட்டுருவீங்க. தெரியலனா இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். ஒரு இன்டகிரேஷனாக பண்ணுங்கள். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இன்டகிரேஷன் பண்ணுறது இருக்கு இல்லையா? இதை பண்ணிங்கன்னா என்ன வரும்னா, தேர் இஸ் எ ரூல். ஓகே, என்ன ரூல்னா, இந்த இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து உங்களுக்கு எக்ஸ்ன்னு வரும். இந்த ரூல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகே, அதுக்கப்புறம் லிமிட்ஸ் வந்து xi xf அப்படின்னா, இப்போ இதுக்கு பேர் லிமிட்ஸ் போடாமல் இருக்கிறதுக்கு பேர், இது ஒரு ரூல் எடுத்துக்கோங்க. இதுக்கு பேர் வந்து இன்டெஃபினைட் இன்டகிரேஷன். இன்டெஃபினைட் இன்டகிரேஷன் அப்படின்னு சொல்லுவான். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ லிமிட்ஸ் வந்து xi to xf இருக்குன்னு வைங்க. இது ஒரு தனி ரூல் மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ நான் எழுதுறது என்னென்னா லிமிட்ஸோடு எழுதியிருக்கேன். இப்போ நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்? இந்த ரூல் இருக்கு இல்லையா, இன்டகிரேஷன், வெறும் இன்டகிரேஷன் dx பண்ணால் எனக்கு என்ன கிடைச்சது? எக்ஸ் கிடைச்சது இல்லை. அதாவது இந்த உள்ளே இருக்கிற டேர்ம் தான் கிடைச்சது எனக்கு.
இப்போது முதல்ல நான் இன்டெகிரேஷன் பண்ணிடணும், இன்டெஃபினட் இன்டெகிரேஷன். அப்போ எனக்கு எக்ஸ்ன்னு வந்துருமா? அதுக்கு அடுத்து நான் என்ன பண்ணணும்னா ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டு லிமிட்ஸ்ன்னு சொல்லிவிட்டு அப்ளை பண்ணணும். அது வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டுக்கு இந்த பக்கம் எழுதணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து யாரோட லிமிட்ஸ்? இது எக்ஸ்ஐயும் எக்ஸ்எஃப்ஐயும் யாரோட லிமிட்ஸ்? எக்ஸோட லிமிட்ஸ் தானே, எக்ஸோட வேல்யூஸ் தானே. அப்போ நான் ரீப்ளேஸ் பண்ணணும், எக்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன ரீப்ளேஸ் பண்ணணும்? எக்ஸ்எஃப். அப்பர் லிமிட் அப்ளை பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க. மேலே உள்ளதை அப்ளை பண்ணும்போது அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் என்னது? எக்ஸ்ஐ. ஸோ எக்ஸ்எஃப் மைனஸ் எக்ஸ்ஐ. ஸோ இதுதான் ஆன்சர். ஸோ இப்போ நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குன்னா, நம்மளோட இன்டெகிரேஷனை பொறுத்த வரைக்கும் எக்ஸை ஃபஸ்ட்டு போட்டுருங்க. போட்டு அப்பர் லிமிட்ஸ் என்னது? எக்ஸு. லோயர் லிமிட்டுன்னு சொல்லுவாங்க இதை 20. ஸோ என்ன வரும்? இந்த லிமிட்ஸ் எல்லாமே எக்ஸோட வேல்யூஸ் தானே. ஸோ எக்ஸ் இருக்க இடத்துல நான் ரீப்ளேஸ் பண்ணணும். எக்ஸ் இருக்க இடத்துல நான் திரும்ப என்ன பண்ணணும்? எக்ஸ்னே ரீப்ளேஸ் பண்ணணும். அடுத்து நான் எக்ஸ் இருக்க இடத்துல மைனஸ் போட்டுருணும். லோயர் லிமிட் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டுருணும். பண்ணும்போது என்ன வரும் உங்களுக்கு? 20. ஸோ எக்ஸ் மைனஸ் 20. இதுதான் அந்த இன்டெகிரேஷனோட ஆன்சர். இது எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இப்போ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது? இன்டெகிரேஷன் 0 to t v dtன்னு இருக்கா? ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு டைம் என்னது? வெலாசிட்டி என்னது? நான் டி இருக்க இடத்த சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன். ஓகே, நான் ஏற்கனவே இது மாதிரி ஒரு ரூல் ஒன்று இருக்குது. ஓகே, இந்த ரூலை அப்ளை பண்ணிங்கன்னா என்ன ஒரு ஆன்சரு? t⁻n+1 டிவைடட் பை n+1 அப்படின்னு வரும். இது வந்து இன்டெகிரேஷனோட ரூல். ஓகே, ஸோ நீங்கள் இங்கே இன்டெகிரேஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எலாபரேட்டாக உங்களுக்கு நான் போடுறேன். ஓகே, அந்த டிடியை வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் கான்ஸ்டன்ட் வெளில வந்துடும் இன்டெகிரேஷன் விட்டு. ஓகே, இதுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்னா, இப்படி ஒரு ஆன்சர். ஓகே, 2 கேன்சல் ஆகிடும். ஸோ ஃபைனலாக ஆன்சர் வந்து ரைட்டா. ஸோ வி வில் ஹேவ் திஸ் எக்ஸ்பிரஷன். இது வந்து ஆர்ஹெச்எஸ் ரைட் ஹேண்ட் சைடோடது. ஓகே, ஸோ இப்போ இதை எடுத்து நான் என்ன பண்ணலாம்? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? எல்ஹெச்எஸ் என்ன கிடச்சிது நம்மளுக்கு? எல்ஹெச்எஸ் வந்து எக்ஸ் மைனஸ் 20ன்னு கிடச்சிது. ஆர்ஹெச்எஸ் என்ன கிடச்சிது நம்மளுக்கு? இப்படி கிடச்சதா? இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம்? இது வந்து எக்ஸ்டி ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். எக்ஸ்டி ஈக்குவேஷன். ஓகே, இப்போ என்னென்னா நீங்கள் வந்து டைம் வந்து t = 1 செகண்ட் அப்போ என்னவா இருக்கும்னு கேட்குறான். டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது பொசிஷன் என்னன்னு கேட்குறான். ஓகே, ஸோ என்ன இருக்கும்? 1ன்னு போடுங்க. டைம் = 1ன்னு போட்டிங்கன்னா எக்ஸோட வேல்யூஸ் என்ன கிடைக்கும்? ஸோ ஆன்சர் இஸ் 32. இது ஃபஸ்ட்டு கொஸ்டினோட ஆன்சர். எனி டவுட்? புரியுதா? ஸோ இது ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள். ரைட், இப்போ அடுத்த ப்ராப்ளமில் என்ன கேட்டிருக்கான்றதை பாருங்கள். டிஸ்பிளேஸ்மெண்ட்
displacement time equation of a particle moving along x-axis. ஸோ x-axisல மூவ் பண்ணக்கூடிய ஒரு பார்ட்டிக்கலை கொடுத்துருக்கான், அதோட பொசிஷன் டைம் கிராஃப் கொடுத்துட்டான், ஈக்குவேஷன் கொடுத்துட்டான். ஓகே, எஸ்ஐ யூனிட்டில் இருக்குதுன்னு சொல்லலாம். எஸ்ஐ யூனிட் மீன்ஸ் மீட்டரில் இருக்குது. ஓகே, இப்போ என்ன கேட்குறான் அப்படின்னா, முதல்ல என்ன கேட்டிருக்கான், முதல்ல கொஸ்டினில் வந்து position and velocity of the particle at time t equal to 0 கேட்குறான். State whether the motion is uniformly accelerated or non-uniformly accelerated or not ன்னு கேட்டிருக்கான். அப்புறம் என்ன கேட்டிருக்கான், position of the particle when the velocity is 0 அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் velocity time graph தெரியணும், acceleration time graph தெரிஞ்சால் தான் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ எப்படி நீங்கள் velocity time graph கண்டுபிடிப்பீங்க, dx by dt பண்ணணுமா? ஸோ dx by dt பண்ணிங்கன்னா என்ன வரும், நான் ஏற்கனவே உங்களுக்கு ரூல் சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ -12t இது உள்ளே கொண்டு போனீங்கன்னா என்ன வரும், -12 வந்து வெளில வந்துடும், -12t கான்ஸ்டன்ட்டு. ஸோ டிஃப்ரென்சியேஷன் விட்டு வெளில வந்துடும். இப்படி இருக்கா? ஸோ ஆன்சர் என்ன வரும்னா 0 3t square minus 12. இதுதான் velocity you will get. ரைட்டா? இது velocity time graph, இது vt equation. ஓகே, இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், (3t square minus 12) என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும். ஸோ இது வந்து 16ன்றது இங்கே டைம், இது வந்து AT ஈக்குவேஷன். ஓகே, இப்போ மொதல் கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கான்னா, ஃபைண்ட் த பொசிஷன் அண்ட் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் அட் டைம் t ஈக்குவல் டு 0. ஸோ நம்மளோட இந்த ஈக்குவேஷன்ஸை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், இது xt ஈக்குவேஷன். பொசிஷன் அட் டைம் t ஈக்குவல் டு 0 கேட்குறான்பா. ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் எப்படி பண்ணலாம், t ஈக்குவல் டு 0 அப்போ எக்ஸ் என்ன வருது உங்களுக்கு, டைம் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஈக்குவேஷனில், ஆன்சர் வந்து 10ன்னு வருது. ரைட், அதே மாதிரி பொசிஷன் வெலாசிட்டி என்ன வருது, -12, ஆன்சரே வந்து -12 meters per second வரும். இதுதான் என்னது, இனிஷியலாக டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ. ஸோ இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டாவது கொஸ்டினில் மோஷன் வந்து யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டடாக நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டடான்னு கேட்டிருக்கான். இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுவீங்க, ஆக்சலரேஷன் டைம் டிபெண்டன்ஸ் இருக்கா இல்லையான்றதை பார்க்கணும். டைம் டிபெண்டன்ஸ் இல்லைன்னா யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட், டைம் இருந்துச்சு அப்படின்னா அது நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட். ஸோ இங்கே ஆக்சலரேஷன் வந்து டைம் டிபெண்டன்ஸ் இருக்குது, அப்போ அது என்னது, அது நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட். ஸோ இது வந்து ஒரு நான் யூனிஃபார்ம்லி ஆக்சலரேட்டட் மோஷன். மூணாவது என்ன கொஸ்டின் கேட்டிருக்கான், ஃபைண்ட் த பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் when the velocity is 0. ஸோ velocity 0 அப்போ பொசிஷன் ஆஃப் த பார்ட்டிகல் எங்கே இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்கள் இந்த மூணாவது velocity, அதாவது எக்ஸ் என்னன்னு கேட்குறான், when velocity is equal to 0. கொஸ்டின் புரியுதா? இப்போது அதுக்கு என்ன பண்ணணும்னா, velocity டைம் ஈக்குவேஷன் இருக்குல்ல, அதை வந்து ஈக்குவல் டு 0ன்னு போடுங்க. அப்போ என்ன கிடைக்கும் நம்மளுக்கு, டைம் ஒரு டைம் கிடைக்குமா, டைம் வந்து +or-2ன்னு கிடைக்கும், which is nothing but +2 seconds. இதுதான் பாசிட்டிவ் டைம் தான் வேலிடு டைம், வந்து இட் கேன் பி பாசிட்டிவ் அலோன். ரைட், ஸோ இப்போ இந்த டைமை எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், இந்த டைமில் தான் என்ன ஆகுது, at this time only velocity is what, at this time only velocity is equal to 0. பொசிஷன் கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணணும், பொசிஷனோட ஈக்குவேஷனில் போய் இதை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 10 2^3 -12 × 2. ஓகே, நம்மளுக்கு என்ன வரும், 10
plus 8 minus 24. கரெக்டா? ஆன்சர் என்ன வரும்னா 4 வருதா? இப்போ கொஸ்டினில் ஒரே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் நான். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, நான் இங்கே வந்து 20ன்னு கொடுத்துருக்கான், நான் வந்து 10ன்னு போட்டேன். ஓகே, அதை மட்டும் நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. எங்கெங்கெல்லாம் 10 வருதோ அதை நீங்கள் கரெக்ஷன் பண்ணிங்கன்னா வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷனில் சேஞ்சஸ் இருக்காது, இதில் ரெண்டுலேயுமே சேஞ்சஸ் இருக்காது. இங்கே தான் ஆன்சர் 20ன்னு வந்திருக்கும். ஓகே, இது ஒன்று தான் கரெக்ஷனு, நான் மாற்றிட்டேன். இது 20ன்னு வரும் நம்மளுக்கு. ஓகே, ஸோ இங்கே என்ன வரும்னா 20ன்னு வரும், வேறு எங்கேயும் ரிசல்ட் அஃபெக்ட் ஆகாது. ஸோ ஆன்சர் வில் பி 4 meters. ஸோ x is equal to 4 meter. அப்போ வெலாசிட்டி என்னவாக இருக்குது? 0வாக இருக்குது அப்படின்றது அர்த்தம். ரைட். ஸோ இப்போ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ப்ராப்ளம் பார்க்கலாம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, இந்த தடவை போன தடவை வந்து வெலாசிட்டி டைம், பொசிஷன் டைம் இதை கொடுத்துருந்தான். எக்ஸுக்கும் டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கொடுத்துருந்தான். ஆனால் இப்போ என்ன கொடுத்துருக்கான்னா, வெலாசிட்டிக்கும் பொசிஷனுக்கும் கொடுத்துருக்கான். அதாவது வெலாசிட்டி டிபெண்ட்ஸ் ஆன் எக்ஸு. ஜென்ரலாக வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் கொடுப்பான், ஆக்சலரேஷன் டைமுக்கு கொடுப்பான், இல்லை பொசிஷனுக்கு டைமுக்கு கொடுப்பான். ஆனால் இந்த தடவை என்ன கொடுத்துருக்கான்? வெலாசிட்டிக்கும் பொசிஷனுக்கும் கொடுத்துருக்கான். ஸோ v is equal to alpha root x அப்படின்னு கொடுத்துருக்கான். இதில் ஆல்ஃபா வந்து ஒரு பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஆல்ஃபா இஸ் அ பாசிட்டிவ் கான்ஸ்டன்ட். அஸ்யூமிங் தட் at time t equal to 0 the particle was located at, கூட என்ன கொடுத்துருக்கான்? டைம் t equal to 0 அப்போ பார்ட்டிக்கல் எங்கே இருக்கான்? x is equal to 0. நீங்கள் கமா கூட போட்டுக்கலாம். டைம் t equal to 0 அப்போ x வந்து 0ல் இருக்குது பொசிஷன். இப்போ என்ன கேட்குறான்னா, டைம் டிபெண்டன்ஸ் ஆஃப் த வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிகல் கேட்குறான். இப்போ vt ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறான். டைம் டிபெண்டன்ஸ் ஆஃப் வெலாசிட்டி ஈக்குவேஷன் ஆஃப் த பார்ட்டிகல்னா vt ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறான். ஓகே, இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து v is equal to என்ன சொல்லியிருக்கேன்? v is equal to dx by dtன்னு சொல்லியிருக்கேனா? v is equal to dx by dt. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்றத பாருங்கள். இவன் நம்மக்கிட்ட இது வந்து நம்மளோட டெஃபினேஷன். ஓகே, இந்த டெஃபினேஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்? இதை அப்ளை பண்ண போகிறேன். இது உள்ளே அப்ளை பண்ணால் என்ன வரும் நம்மளுக்கு? ஆல்ஃபா ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. ஓகே, ஆல்ஃபா ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஎக்ஸ் பை டிடி. ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஆல்ஃபா கூட இங்கே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. dx பை ரூட் எக்ஸை நீங்கள் என்ன எழுதலாம்? எக்ஸ் பவர் 1/2ன்னு எழுதலாமா? இப்போ இப்போது நம்மளுக்கு வந்து வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் தான் கேட்டிருக்கான். ஓகே, ஆனால் அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பொசிஷன் டைம் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம். பொசிஷன் டைம் ஈக்குவேஷன் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷனை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு இன்டகிரேட் பண்ணுறேன். டைம் வந்து என்ன எடுத்துக்க போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நம்மளுக்கு இனிஷியல் கண்டிஷன் வந்து எந்த டைம் எந்த பொசிஷனில் தெரியும்? டைம் t equal to 0ல் தானே தெரியும். அதை பேஸ் பண்ணி லோயர் லிமிட் எடுங்க. லோயர் லிமிட் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச லிமிட்டாக இருக்கணும். எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, லோயர் லிமிட் நம்மளுக்கு தெரிஞ்ச லிமிட்டாக இருக்கணும். டைம் t equal to 0 அப்போது பொசிஷன் என்னவாக இருந்துச்சு? இங்கே எக்ஸோட லிமிட்ஸ் தானே வரும், dx தானே போட்டிருக்கேன். டைம் t equal to 0 அப்போ எக்ஸோட லிமிட்ஸ் என்னது? 0. டைம் t அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எனக்கு தெரியாது, நான் ஜென்ரலாக எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய இன்டகிரேஷன், எல்ஹெச்எஸோட இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும் எனக்கு? ஆல்ஃபா இதை இன்டகிரேஷன் பண்ணால் t 0 to tன்னு வருமா? ஸோ ஆன்சர் என்ன வரும் நம்மளுக்கு? ஆல்ஃபா t - 0ன்னு வருமா? தட் இஸ் t - 0
ஆர் ஆல்ஃபா டி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ இது எல்ஹெச்எஸ்க்கான ஆன்சர் ஆல்ஃபா டி. இப்போ ஆர்ஹெச்எஸில் என்ன வரும் நம்மளுக்கு? 0லேருந்து எக்ஸு dx divided by x power 1/2. ஓகே, ஸோ இப்போ மேலே கொண்டு போங்க. நான் ஏற்கனவே ரூல் சொல்லியிருக்கேன் இல்லையா, x power n இன்டகிரேஷன் பண்ணிங்கன்னா என்ன வரும்? x power n plus 1 divided by n plus 1. அதை இங்கே அப்ளை பண்ணணும். ஜீரோ டு எக்ஸு. ஓகே, லிமிட்ஸை சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கீழே டிவைடட் பை 1/2 இருக்கும், மேலே போச்சுன்னா 2. ஸோ ஆன்சர் வந்து √x அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 2√x அப்படின்றது வரும். இப்போ இது வந்து ஆர்ஹெச்எஸ், இது வந்து ஆர்ஹெச்எஸ், அது வந்து நம்மளுக்கு எல்ஹெச்எஸ் இன்டகிரேஷனில். ஸோ எல்ஹெச்எஸ் வந்து ஆல்ஃபா டி, ஆர்ஹெச்எஸ் வந்து 2√x. ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4xன்னு வரும். ஸோ பொசிஷன் நம்மளுக்கு என்ன தெரியுது? ஆல்ஃபா ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைடட் பை 4ன்னு தெரியுதா? ஸோ இதுதான் நம்மளோட எக்ஸுக்கும் டைமுக்கும் உள்ள ஈக்குவேஷன், எக்ஸ் டைம் ஈக்குவேஷன். ரைட்டா? இப்போ எக்ஸ் டைம் ஈக்குவேஷன் நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. இப்போது வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் தான் நம்மளுக்கு கேட்டிருந்தான் பிகினிங்கில் இருந்தே. வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? வெலாசிட்டி டைம் ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? எக்ஸ்டி ஈக்குவேஷன் தெரிஞ்சிச்சுல, டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் விடி ஈக்குவேஷன் தெரிஞ்சிடும்ல. ஸோ டி பை டிடி என்ன வரும்? ஆல்ஃபா ஸ்கொயர் டி பவர் 4 டிவைடட் பை டி ஸ்கொயர் டிவைடட் பை 4. கான்ஸ்டன்ட்ஸ்லாம் வெளில எடுத்துருங்க டிஃப்ரென்சியேஷனை விட்டு. டி ஸ்கொயர் வில் பி தேர். ஸோ என்ன ஆகும்? ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 4, டி ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 2tன்னு வரும். இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆயிடுச்சுன்னா டி ஆல்ஃபா ஸ்கொயர் டிவைடட் பை 2. இதுதான் என்னது? விடி ஈக்குவேஷன். விடி ஈக்குவேஷன். எனி டவுட் இது வரைக்கும்? ஓகே, இது வந்து நம்ம அவன் கேட்டதில் மொதல் பாட்டை பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன கேட்குறான்னா, மீன் வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் ஆவரேஜ் ஓவர் அ டைம் that takes particle to cover a first x meters of the path. அதாவது என்னென்னா, மீன் வெலாசிட்டி ஆஃப் திஸ் பார்ட்டிக்கல் ஆவரேஜ் ஓவர் த டைம். மீன் வெலாசிட்டி கேட்குறான்பா. மீன் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, அவன் என்ன கேட்குறான்னா, பார்ட்டிக்கல் டேக்ஸ் டு கவர் எக்ஸ் ஃபஸ்ட்டு எக்ஸ் மீட்டர் போகும்போது டிஸ்பிளே ஆவரேஜ் வெலாசிட்டி என்னவாக இருக்கும்? ஆப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு எஸ் டிஸ்டன்ஸை கவர் பண்ணுது. ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலா என்னது? டிஸ்டன்ஸ் பை டைம். டிஸ்டன்ஸ் பை டைம், கரெக்டாக? இப்போ எவ்வளோ டிஸ்டன்ஸ் அவன் சொல்லியிருக்கான்? எஸ் டிஸ்டன்ஸ் டிவைடட் பை டைம் டேக்கன் ஃபார் இட். இப்போது நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும்? இந்த ஈக்குவேஷன் தெரியும்ல. இந்த ஈக்குவேஷன் படி எக்ஸ் டிஸ்டன்ஸு இவன் எஸ்ன்னு போட்டிருக்கான், நான் எக்ஸு நீங்கள் டிரைவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இங்கே எக்ஸும் எஸ்ஸும் எல்லாம் ஒன்று தான். ஓகே, டைம் வந்து எவ்வளோ டைம் எடுக்க போகுது? டைம் எவ்வளோ எடுக்கும் அப்படின்னா, அதாவது ஆவரேஜ் வெலாசிட்டியோட ஃபார்முலாவை ஃபஸ்ட்டு பாருங்கள். டிஸ்டன்ஸ் பை டைம். அவன் ஆவரேஜ் வெலாசிட்டி எஸ் டிஸ்டன்ஸ் கவர் பண்ணும்போது எவ்வளோ ஆவரேஜ் வெலாசிட்டி இருக்குன்னு கேட்குறான். எஸ் போட்டேன், எவ்வளோ டைம் எடுக்கும் எஸ் போகிறதுக்கு? அந்த டைமை நான் போட்டேன்னா ஆன்சர் கிடச்சிரும்ல. அப்போ இந்த ஈக்குவேஷனில் எக்ஸ் இருக்க இடத்துல நான் என்ன பண்ணணும்? எஸ்ன்னு போட்டேன்னா ஆல்ஃபா டி ஸ்கொயர், ஆல்ஃபா ஸ்கொயர் டி ஸ்கொயர் டிவைட் பை 4. ஒரு டைம் கிடைக்கும்ல, அந்த டைம் தான் என்னது நம்மளுக்கு? 4s divided by alpha square whole power 1/2 அப்படின்னு வரும்.
ஏன்னா ஸ்கொயர் பண்ணணும் இல்லையா, ரூட் எடுக்கணும் ஃபைனலாக. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன வரும்? இப்போ 4 வெளில எடுத்திங்கன்னா ரூட்டில் இருந்து என்ன ஆகும், 2 ஆகிடும்ல. ஆல்ஃபா ஸ்கொயரை வெளில எடுத்திங்கன்னா ஆல்ஃபான்னு ஆகிடும். ஸோ ரூட் எஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஆன்சர் வந்து 2/α ரூட் எஸ். ஸோ என்ன வரும், ரூட் எஸ் டிவைடட் பை 2/α. ஸோ α/2 ரூட் எஸ். இதான் என்னது, ஆவரேஜ் வெலாசிட்டி. நான் என்ன பண்ணியிருக்கேன்னு திரும்ப நான் சொல்கிறேன். ஃபார் அ கிவன் டிஸ்டன்ஸ் பை டைம்ன்றது ஆவரேஜ் வெலாசிட்டி. டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைமு, ஓகே, அவன் ஆவரேஜ் மீன் வெலாசிட்டின்னு கேட்டிருக்கான். நம்ம வந்து 1 டைமென்ஷனல் மோஷன் தானே, இது வெக்டார் சயின்ஸ் கொடுக்கல, 1 டைமென்ஷனல் மோஷன்ப்பா. அதனால் நான் என்ன பண்ணுறேன், டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம்னு நான் அசியூம் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எஸ் மீட்டர்ஸ் ஆஃப் த பாத். ஓகே, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம் தான் கரெக்டான டெஃபினேஷன். இங்கே டிஸ்டன்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்றுன்னு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஓகே, பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் உங்களுக்கு டவுட் இருக்குது, நான் சொல்கிறதுல உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா கோ டு த எக்ஸ்டி ஈக்குவேஷன். இந்த எக்ஸ்டி ஈக்குவேஷன் எப்படி இருக்குது, ஃபுல்லாகவே பாசிட்டிவ் வேல்யூவாக இருக்கா? ஓகே, we are assuming that distance and displacement are equal. Okay, distance and displacement equal. Okay, so substitute பண்ணுறேன், he is getting the answer. So this is the answer. ஓகேப்பா, நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதிலே வந்து நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா ஏடி ஈக்குவேஷன்ஸில் சில பேசிக் ப்ராப்ளம்ஸை நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோக்கான நோட்ஸ் வந்து நம்மளோட இயற்பியல் தமிழ் ஆப்பில் இருக்கும். ஸோ நீங்கள் அது லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அங்கே போய்ட்டு நீங்கள் ஃப்ரீ டவுன்லோட்ஸ் பண்ணிங்கன்னா அங்கே போய் நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are in motion in 1D. ஓகே, அதாவது motion in 1D. ஓகே, இதில் வந்து xt, vt, at கிராஃப்ஸ், இதோட கிராஃப்ஸ் பற்றி படிக்க போகிறோம். ஓகே, இதில் வந்து என்ன அப்படின்னா மெயினான நீங்கள் விஷயம் நோட் பண்ண வேண்டியது வந்து இது வந்து எக்ஸ்ன்றது எக்ஸ் ஆக்சிஸில் இருக்கக்கூடிய கோஆர்டினேட்ஸ், வின்றது வெலாசிட்டி அலாங் த எக்ஸ் டைரக்ஷன், ஆக்சலரேஷன் இஸ் த ஆக்சலரேஷன் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு ஹாரிசாண்டல் சர்ஃபேஸில் வச்சுருக்கேன். இந்த ஹாரிசாண்டல் சர்ஃபேஸ், இந்த ஆப்ஜெக்டோட மாஸ் m அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டில் ஒரு ரெஃபரன்ஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு நான் 0 வச்சுப்பேன். ஸோ இதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு -x, இது வந்து +x அப்படின்னா ஸோ கம்ப்ளீட்டாக இந்த ஆப்ஜெக்டோட மோஷன் அலாங் 1 டைமென்ஷனல் தான் படிக்கிறோம். ஓகே, ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன பாயிண்ட் நோட் பண்ணிக்கணும் அப்படின்னா ஆல் தீஸ் கிராஃப்ஸ் x versus t, v versus t and a versus t எல்லாமே என்னது, இது ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லப்போனால் இங்கே வின்னு எழுதியிருக்கோம் இல்லையா, வின்றது இங்கே என்னது, வெலாசிட்டி காம்பனண்ட், வெலாசிட்டி இன் 1 டைமென்ஷன் தான் நம்ம படிக்கிறோம். அதே மாதிரி ஆக்சலரேஷன் அலாங், அதாவது இங்கே நான் சொன்னேன் இல்லையா 1 டைமென்ஷனல் மோஷனில் இருக்கக்கூடிய எக்ஸ் ஆக்சஸில் இங்கே மட்டும் படிக்கிறோம் அப்படின்னு நான் சொல்ல வரேன். ஓகே, ஆக்சலரேஷன் இன் 1D. ஓகே, இது ஆஸ் யூஷுவல் பொசிஷன் ஆஃப் த கோஆர்டினேட் இன் 1D, எக்ஸோட கோஆர்டினேட் வெர்சஸ் டைம். ஓகே, ரைட். ஸோ இது வந்து என்னது, பொசிஷன் வெர்சஸ் டைமோட பிளாட். ரைட், எல்லாமே 1D தான். ஸோ நீங்கள் மெயினான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, இது ஜென்ரலாக மோஸ்ட் ஆஃப் த புக்ஸில் கொடுத்துருக்க மாட்டான், பட் இந்த பாயிண்ட்டை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கிராஃபிக்கல் ப்ராப்ளம்ஸ், ஓகே, மெக்கானிக்ஸில் படிக்கக்கூடிய எனி கிராஃப் ப்ராப்ளம்ஸ் எல்லாமே எதுவாக இருக்கும், 1Dயாக தான் இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் நீங்கள். ஓகே, ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும், அதாவது xt கிராஃப், yt vt, x versus t, v versus t, acceleration time, all graphs are drawn, okay, are drawn for 1 dimensional motion,
ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு மட்டும்தான் நம்ம எழுதி நம்மளால் படிக்க முடியும். ஓகே, drawn for one dimensional motion and studied. ஸோ நம்ம படிக்க போகிறது ஒன் டைமென்ஷனல் மோஷனில் இருக்கக்கூடிய கிராஃப் மட்டும் தான் படிக்கிறோம். நீங்கள் கேட்கலாம் ஏன் 2 டைமென்ஷனல் பண்ண முடியலன்னு. இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு பொசிஷன் கரெக்டாக. பொசிஷன் கோஆர்டினேட் ஜென்ரலாக நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில். xi cap ப்ளஸ் yj cap ப்ளஸ் zk capனு வைங்க. ஓகே, இப்போ ஒரு ஆப்ஜெக்டோட பொசிஷன் சேஞ்ச் ஆகுது. இப்போ எக்ஸு ஒய் ரெண்டுமே சேஞ்ச் ஆச்சுன்னா அது என்னது 2 டைமென்ஷனல். வெறும் எக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது 1Dன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஒய் ரெண்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா 2Dன்னு சொல்லுவோம். எக்ஸ் ஒய் செட் 3 சேஞ்ச் ஆகுதுன்னா 3D மோஷனில் இருக்குதுன்னு சொல்லுவோம். ஏன்னா எக்ஸ் ஒய் செட்டுன்றது ஒரு எக்ஸ் ஒய் செட்டுன்றது என்னது, ஒரு கோஆர்டினேட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு பொசிஷன். எக்ஸ் ஒய் செட்டை சேஞ்ச் ஆகுதுன்னா அதோட பொசிஷன் வந்து 3Dயில் மாறுதுன்னு சொல்லுவோம். வெறும் எக்ஸ் மட்டும் சேஞ்ச் ஆச்சுன்னா அது 1D. இல்லை வெறும் ஒய் மட்டும் சேஞ்ச் ஆகுது, ஜெட்டும் எக்ஸும் கான்ஸ்டண்ட்டாக இருக்குன்னா அது அகெயின் 1D. வெறும் ஏதாவது ஒரு வேரியபிள். அதனால தான் நம்ம வந்து நம்ம எதுக்கும் பிளாட் வரைகிறோம் அப்படின்னா முக்கியமாக டைமுக்கும் பொசிஷனுக்கும் வரைகிறோம். ஓகே, டைமுக்கும் பொசிஷனுக்கும் வரைகிறோம். ஓகே, நம்மளால் வந்து இப்போ எக்ஸ் ஒய் ரெண்டு கோஆர்டினேட் வேரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. நம்மளுக்கு என்ன ஆகும், நான் டைமையும் காட்டணும் பொசிஷனையும் காட்டணும் அப்படின்னா எனக்கு என்ன தேவைப்படும், இது மாதிரி 3 ஆக்சஸ் தேவைப்படும். இது வந்து டைமுக்கானது, இது எக்ஸ் கோஆர்டினேட், இது ஒய் கோஆர்டினேட்டுக்கு. ஸோ இது வந்து 2 டைமென்ஷனல் மோஷனை தான் நம்ம இப்படி காட்ட முடியும். ஓகே, 3 டைமென்ஷனல் மோஷனை நம்மளால் ஸ்டடி பண்ணவே முடியாது. அதாவது ஏன்னா இங்கே டைம்ன்றது மூணாவது கோஆர்டினேட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ எக்ஸ் ஒய் டைம். ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணுன்னா எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் கிளியராக இருங்க. இந்த எக்ஸ் வெர்சஸ் டி, வி வெர்சஸ் டி, ஏடி கிராஃப் எல்லாமே கொடுத்தது எல்லாமே ஒன் டைமென்ஷனல் மோஷனுக்கு மட்டும்தான் நம்ம ஸ்டடி பண்ணவே முடியும் நம்மளோட கிராஃபில், கொடுத்துருக்க கிராஃபில். ஓகே, தட் இஸ் த பாயிண்ட், ரைட். சரி, இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ஆஸ் யூஷுவல் என்னது, இது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃப், இது வெலாசிட்டி டைம் கிராஃப், இது ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் அப்படின்றத ஜென்ரலாக சொல்லுவோம். ஓகே, சரி. இப்போ வந்து ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஸ்லோப்ஸ், ஏன்னா நம்ம இந்த கிராஃப்ஸ் எல்லாம் நம்ம டீட்டெயிலாக படிக்க போகிறோம். பட் இந்த கிராஃப்ஸை நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு மெயினாக என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு சில ப்ராப்பர்ட்டிஸ் பேசிக்காக தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் அ ஸ்லோப், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் அ ஃபங்க்ஷன். நீங்கள் மேக்ஸில் இதை படிச்சிருப்பீங்க, நீங்கள் இது நல்லா தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். ஓகே, ஸ்லோப் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்லோப் ஆஃப் அ ஃபங்க்ஷன். y is equal to f of xன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அதோட ஸ்லோப். ஓகே, ஸோ இது வந்து இது ஒய் ஆக்ஸ். நான் ஜென்ரலாக உங்களுக்கு சொல்லித்தரேன், ஒரு மேக்ஸ் எப்படி சொல்லித்தருவாங்களோ அதுமாதிரி ஐ எம் ஜஸ்ட் இன்ட்ரடியூசிங் டு யூ. ஓகே, நான் வெறும் வேரியபிள்ஸ் எல்லாம் ஒய் எக்ஸ்னே வச்சுக்கிறேன். ஓகே, இது வந்து எக்ஸு. நல்லா கவனிங்க, இப்போ இது வந்து என்னென்னா இது இந்த ஃபங்க்ஷனோட பிளாட்டு கர்வ். இது y is equal to f of x நான் பிளாட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கிறேன், பாயிண்ட் ஏ சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த பாயிண்ட் ஏல எனக்கு வந்து பாயிண்ட் ஏல நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேஞ்சன்ட் வரைகிறேன். இந்த பாயிண்ட் ஏல நான் என்ன பண்ணுறேன், ஒரு டேஞ்சன்ட்ன்றது என்னென்னா லைன் பாசிங் த்ரூ இட் இப்போ ஒரு லைன் வரைகிறேன். டேஞ்சன்ட்ன்றது என்னது, இதான் அந்த டேஞ்சன்ட்ன்ற லைனு. ஓகே, இந்த லைன் எது வழியாக பாஸ் ஆகுது, நம்ம எந்த பாயிண்ட்டை இன்ட்ரெஸ்டடாக இருக்குமோ அந்த பாயிண்ட் வழியாக பாஸ் ஆகுறது. அட் த சேம் டைம் இந்த ஒரு பாயிண்ட்டை மட்டும்தான் நம்மளுக்கு பேசிக்காக டச் ஆகணும். ஓகே, ஸோ இது நம்மளோட டேஞ்சன்ட்டு. ஓகே, இந்த பாயிண்ட்டை நான் என்னென்னு கூப்பிட போகிறேன்னா x is equal to a. ஸோ tangent line for point what, for point x is equal to a. x is equal to aன்ற பாயிண்டில் அங்கே இருக்கக்கூடிய டேஞ்சன்ட்டு, அந்த கர்வ் இருக்கும் இல்லையா, கர்வில் அந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய டேஞ்சன்ட்டு. ஓகே, சரி. இப்போ எதுக்கு இதெல்லாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ உங்கள் கையில் நான் என்ன கொடுக்குறேன், ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கேன் இல்லையா, y is equal to f of x கொடுக்குறேன். ஓகே, இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால்
எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா df of x divided by dx இது கிடைக்கும். ஓகே, இதுக்கான அர்த்தம் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு பேர் என்ன, ஸ்லோப் ஆஃப் அ ஃபங்க்ஷன். ஸ்லோப் ஆஃப் dy by dx ஓட ஃபிசிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னது? எங்கே இது dy by dx டிஃப்ரென்சியேஷனில் படிச்சிருப்பீங்க. பட் அதோட தேவை என்ன அப்படின்னா, அது வச்சு என்ன நீங்கள் கண்டுபிடிக்கலாம், ஸ்லோப் ஆஃப் அ ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இங்கே ஸ்லோப்புன்றது என்ன அப்படின்னா, ஸ்லோப் ஆஃப் அ ஃபங்க்ஷன் சொல்லுவான் ஆக்சுவலாக. ஓகே, சரி, இப்போது இது எதை ரெப்ரசன்ட் பண்ணுது கரெக்டாக சொல்லப்போனால், ஸோ slope of a tangent to the function f of x. ஓகே, f of x ன்றது நம்மளோட ஃபங்க்ஷன். ஓகே, இந்த f of x ஃபங்க்ஷனோட tangent, slope of a tangent to the slope of a tangent to the function f of x. அதாவது ஸோ டைரக்ட் ரிசல்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ என்கிட்ட ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சு, ஐ வில் ஜஸ்ட் ரீகால் ஆல்சோ. ஸோ y is equal to f of x நம்மக்கிட்ட இருக்குது. இதை நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் dy by dx கிடைக்கும். இதோட ஃபிசிக்கல் அர்த்தம் என்னது, ஸ்லோப் ஆஃப் அ டேஞ்சன்ட் டு த ஃபங்க்ஷன் f of x. அதாவது இதை நீங்கள் இன்னும் என்ன எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஈக்குவல் டு tan theta அப்படின்னு எழுதுவோம். அதாவது ஸோ இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் உங்களுக்கு, ஒரு ஆங்கிள் தீட்டா கிடைக்குமா? ஸோ அதாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா, this is the angle theta. So slope of a tangent to the function. Okay, இந்த tangent line நான் extend பண்ணனா positive x axis ல இருந்து angle theta. So theta is the angle measured from positive x axis. ஓகே, அந்த லைன் டேஞ்சன்ட் லைனை வந்து நான் அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். அது எக்ஸ் ஆக்சிஸ் வழியாக பாஸ் ஆகும்ல, அப்போது பாசிட்டிவ் இதிலேருந்து நீங்கள் தீட்டாவை மெஷர் பண்ணுறது. ஓகே, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து அந்த லைனுக்கு. சரி, இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா, சரி இது எப்படி நான் யூஸ் பண்ணுறது ப்ராப்ளம்ஸில் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னன்னு நான் சொல்கிறேன் பாருங்கள். இப்போது உங்களுக்கு வந்து ப்ராப்ளமில் வந்து ஒரு கர்வ் கொடுத்துருவான்னு வைங்க, y is equal to f of xன்னு ஒரு கர்வ் கொடுத்துட்டான். ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணுங்கள், ஸ்லோப் கண்டுபிடிக்க சொல்கிறான். ஸ்லோப் கொஸ்டின் என்னென்னா, ஃபைண்ட் த ஸ்லோப் அட் அ கிவன் பாயிண்ட். ஃபைண்ட் த ஸ்லோப் அட் அ பாயிண்ட் x is equal to 2 மீட்டர்ஸ்னு வைங்க. ஓகே, நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த ஃபங்க்ஷன் கொடுத்தான்ல, சரி இது வந்து நம்மளோட கொஸ்டின், இது வந்து நம்மளோட கொஸ்டின். இதுக்கு எப்படி ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், y is equal to f of x கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க, டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், dy by dx. இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், ஸ்லோப் ஆஃப் த tangent to the function to f of x நான் எழுதுறேன். இதை நான் அப்புறம் என்ன எழுதுனேன், tan thetaன்னு எழுதுனேன். கரெக்டாக? இப்போ கவனிங்க. ஸோ அடுத்து என்னது நம்மளுக்கு, dy by dx is equal to slope of the tangent to the function. இப்போ எந்த பாயிண்ட்டு கேட்டிருக்கான், x is equal to 2 மீட்டர் கேட்டிருக்கானா, நம்ம ஏற்கனவே என்ன கண்டுபிடிச்சோம், dy by dx கண்டுபிடிச்சோமா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது வந்து ஒரு வேல்யூ கிடைக்கும் உங்களுக்கு, இது ஒரு ஃபங்க்ஷன் தானே, இது dy by dx பண்ணால் சம்திங் கிடைக்கும். ஸோ டிஃப்ரென்ஷியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், எக்ஸ் இருக்கிற டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் ஒரு ஃபங்க்ஷன் கிடைக்கும். எக்ஸ் இருக்க இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டியூட் பண்ணணும், 2 மீட்டர்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கொடுக்கும், ஸ்லோப் ஆஃப் த டேஞ்சன்ட் at point x is equal to 2 meter. Any doubt? ஸோ நீங்கள் வந்து ஸ்லோப் வந்து நீங்கள் dy by dx பண்ணால் ஜென்ரல் ஸ்லோப் கிடச்சிரும், ஃபங்க்ஷன் கிடச்சிரும்.
ஆனால் உங்களுக்கு எந்த பாயிண்டில் தேவையோ அந்த பாயிண்டில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணி அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கக்கூடிய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸுக்கு கண்டுபிடிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி நான் ஒரு கர்வ் வரைகிறேன்னு வைங்க. ஓகே, ஒரு 3 பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிறேனே. இன்னொரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்த நம்ம என்னென்னு கூப்பிடலாம். இந்த இடத்த வந்து யூ கேன் கால் இட் அஸ், இந்த இடத்து பாயிண்ட் 1, இது 2, இது 3 அப்படின்னா இது வந்து θ1. ஓகே, இது வந்து என்ன பாயிண்ட்டு, எக்ஸ்டெண்ட் பண்ணணும் டேஞ்சண்ட்டை. நீங்கள் எக்ஸ் ஆக்சஸ் வழியாக பாஸ் ஆகும் அந்த ஆங்கிளில் நீங்கள் மெஷர் பண்ணி சொல்லணும். இது வந்து θ3. ஓகே, பட் ஆனால் இந்த லைன் இருக்குது இல்லையா, இந்த லைன் வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. ஓகே, இந்த இடத்துல θ2 என்ன அப்படின்னா 0. ஸோ உங்கள்கிட்ட ஸ்லோப் கேட்டாங்கன்னு வைங்க, ஸ்லோப் வந்து கேட்டாங்க அப்படின்னா ஜென்ரலாக ஸ்லோப் வந்து எந்த லெட்டரில் மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா they will represent with the letter M. ஓகே, ரைட். ஸோ நம்மளோட ஸ்லோப் அடுத்த இதோட ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் என்ன எடுத்துக்கலாம், y is equal to f of x. ஓகே, அப்போது m1ன்றது ஸ்லோப் அட் பாயிண்ட் 1. நீங்கள் என்ன பண்ணணும், dy by dx கொடுத்துருந்தானா அதை என்ன பண்ணுவீங்க, கண்டுபிடிச்சிருவீங்களா. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும், x இருக்க இடத்துல என்ன வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். இது எந்த பாயிண்டில் இருக்கக்கூடிய ஸ்லோப் அப்படின்னா பாயிண்ட் 3, பாயிண்ட் 1. இது வந்து என்னது, x2 பாயிண்ட். இது எத்தனை என்ன பாயிண்ட், இது x3 பாயிண்ட். ஸோ x is equal to என்ன பண்ணணும், x1. அதே மாதிரி ரெண்டாவது பாயிண்டில் இருக்க ஸ்லோப் பண்ணுறதுக்கு dy by dx என்ன பண்ணணும், x is equal to x2 அப்படின்னு போடணும். ஓகே, அதே மாதிரி இங்கே கிடைக்கக்கூடிய தீட்டாக்கு பேர் என்னது, tan θ1. அதே மாதிரி இங்கே கிடைக்கிறதுக்கு tan θ2. m3 பாயிண்ட்டு அதாவது x3 பாயிண்டில் இருக்கக்கூடியது ஜென்ரல் ஸ்லோப் கண்டுபிடிச்சிடணும். அப்புறம் என்ன பண்ணணும், x is equal to x3 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா you will get tan θ3. உங்களுக்கு புரியுதா. ஸோ ஜென்ரலாக இதை வந்து நீங்கள் மேக்ஸில் படிப்பீங்க. ஐ எம் ஜஸ்ட் ரீகாலிங் டு யூ ஸோ தட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் இப்போ உங்களுக்கு கிளியர் ஆகிருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் த எய்ம் இயர். அதுக்கப்புறம் சில இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு தேவைப்படும். நீங்கள் தெரியலன்னா இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன்னா இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய். ஓகே, இது வந்து ஒரு லைன். இந்த ஒரு லைனுக்கு பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து மெஷர் பண்ணுறது என்னது, தீட்டா. இங்கே tan தீட்டா நம்ம கண்டுபிடிப்போம் ஸ்லோப் கண்டுபிடிக்கும் போது m. ஓகே, இப்போ இதே இந்த லைனுக்கு இப்போ நான் ஒரு இந்த லைன் ஒன்று 2-3 லைன் ட்ரா பண்ணுறேனே. இது ஃபஸ்ட்டு லைன், இது ரெண்டாவது லைன், இது மூணாவது லைன். இதுக்கு என்ன இருக்குது, ஆங்கிள் 90 டிகிரி இருக்குது. ரெண்டாவது ஒன்றுக்கு π/2 இருக்குது. இதுக்கு என்ன இருக்குது, θ இஸ் கிரேட்டர் தென் π/2. π/2க்கு அதிகமாக இருக்குது. இதுக்கு என்ன இருக்குது, π/2க்கு கம்மியாக இருக்குது. கரெக்டாக. ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், நம்மளுக்கு இந்த இடத்துல வந்து கிராஃப் இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிராஃப் உங்களுக்கு tan θோட கிராஃப் தெரிஞ்சால். ஓகே, இது எக்ஸு, இது வந்து ஒய். நம்மளுக்கு சாரி இது வந்து tan θ, இது வந்து θ நம்மளுக்கு. ஓகே, இது ஒரு ஸ்டாண்டர்ட் கிராஃபு, நீங்கள் மெமரைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ரைட். ஓகேவா. இது வந்து என்ன அப்படின்னா θ = 0.
அதாவது இந்த லைன் வந்து டச் பண்ணாது, இன்ஃபினிட்டியில் போய் டச் பண்ணும். ஸோ அதனால தான் டச் பண்ணக்கூடாது இது. ஓகே, இது வந்து தீட்டா வந்து -π/2 இல்லைனா என்ன சொல்லலாம், -90 டிகிரி. இது வந்து என்னது, தீட்டா வந்து +π/2. இது வந்து என்னது, +π. ஓகே, ஸோ இது வந்து என்னென்னா பிளாட் இது. ஓகே, திஸ் இஸ் அ பிளாட். இந்த பிளாட் வந்து உங்களுக்கு வந்து கிராஃப் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா தரும் ப்ராப்ளம் சால்விங்கில். ஓகே, 0 to π/2 அப்போ ஸ்லோப் என்ன இருக்கும், பாசிட்டிவ் ஸ்லோப்பா. அதாவது tan தீட்டாவோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கும். 0 to π/2 இருக்கும்போது tan தீட்டா எப்படி இருக்குது, பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸில் தானே இருக்குது, பாசிட்டிவ் ஒய் ஆக்சிஸில் தானே இருக்குது. அதே +π/2 அப்போ என்ன இருக்குது, +π/2க்கு கொஞ்சம் லெஃப்ட் போனீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு +∞. இந்த லைன் எங்கே போகுது, +∞ போகுது. அப்படியே +π/2க்கு கொஞ்சம் ரைட்டு வந்தீங்கன்னா அது எங்கே போகுது, -∞ போகுது. ஓகே, ஸோ 90 டிகிரியை தாண்டும் போது நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸ்லோப் வந்து tan தீட்டா நெகட்டிவாக இருக்குது. தட் இஸ் ஸ்லோப் இஸ் நெகட்டிவ். ஸோ இதுக்கு என்ன சொல்கிறான், இந்த லைனுக்கு வந்து ஸ்லோப் வந்து நெகட்டிவ். ஏன்னா இங்கே தீட்டா வந்து π/2க்கு கிரேட்டர் தென்னாக இருக்குது. ஸோ இட் இஸ் நெகட்டிவ். இது வந்து என்னது, இதுக்கு வந்து π/2. அதாவது π/2னா ஸ்லோப் வந்து என்னது நம்மளுக்கு +or-90. அதாவது நாட் டிஃபைட்டுன்னு சொல்லுவான். ஆர் இன்ஃபினிட்டி ஜென்ரலாக சொல்லலாம், +∞ -∞ சொல்லாமல் ஜென்ரலி வி டாக் அபவுட் வி சே +∞ ஆர் -∞. ரைட். ஸோ அதே நீங்கள் லெஸ் தென் 90 டிகிரி இருந்துச்சுன்னா இட் இஸ் வாட், ஓகே. ஸோ திஸ் இஸ் ஆல் அபவுட் இட். ரைட். இப்போ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஏரியா. ஓகே, properties of area under a curve. Area under a curve. Okay, ஸோ இதை நீங்கள் அதாவது நம்மளோட என்னோட மோட்டிவும் சரி, சேனலோட மோட்டிவும் என்னென்னா உங்களுக்கு வந்து பேசிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறது. ஓகே, பேசிக்ஸை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன், யூ வில் பி இன் அ பொசிஷன் டு ஸ்டடி இன் எனி லெவல். ஸோ பேசிக்காக அதனால தான் உங்களுக்கு ஐ எம் இன்ட்ரடியூசிங் இட். ஸோ தட் நீங்கள் இனிமேல் வந்து இது மாதிரி உங்களுக்கு டவுட்ஸ் வராது. ஏரியாவில் டவுட்ஸ் இருந்தால் யூ கேன் கிளியர் இட் ஹியர் இட்செல்ஃப். இல்லை எனக்கு வந்து இப்போ எனக்கு ஏரியாலாம் பற்றி தெரியும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் மூவ் ஆன் டு த தியரி பார்ட். அதாவது இந்த நம்ம சேனலோட டைட்டில் இருக்கு இல்லையா, அந்த தியரி பார்ட்டுக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ரைட். சரி, இப்போ கவனிங்க. இது வந்து எக்ஸு. ஓகே, இது வந்து ஒய். இப்போ கவனிங்க, இப்போ நான் ஒரு கர்வ் வந்து வரைய போகிறேன். அது என்ன கர்வ் அப்படின்னா y is equal to f of x, அதோட கர்வ். ஓகே, இப்போ இந்த y is equal to f of x கர்வ் கிராஃப் இருக்கு இல்லையா, கர்வ் இருக்குல்ல, இதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்டகிரேஷன் பண்ணுறேன் y dx. ஓகே, அதுவும் என்ன லிமிட்டில் பண்ணுறேன் அப்படின்னா இது ஒரு இன்டகிரேஷன். ஓகே, லிமிட் எப்போவுமே லிமிட்ஸ் போடும்போது இந்த dx வந்து என்ன இருக்குதுன்னு கவனிக்கணும். இப்போ dtன்னு இருந்துச்சுன்னா நான் டைமோட லிமிட்ஸ் போடுவேன். இங்கே x இருக்குனால எக்ஸோட லிமிட்ஸ் நான் போடணும். நான் என்ன பண்ணுறேன், x is equal to x1லேருந்து x is equal to x2 வரைக்கும் இன்டகிரேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது வந்து ஒரு இன்டகிரேஷன், இது ஒரு டெஃபினட் இன்டகிரேஷனும் கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இதோட அர்த்தம் என்ன அப்படின்னா this will gives under area under the curve. ஏரியா அண்டர், இதோட ஃபிசிக்கல் மீனிங் இப்போ நான் இன்டகிரேஷன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த இன்டகிரேஷனோட அர்த்தம் என்னென்னா இது என்ன கொடுக்கும் அப்படின்னா ஏரியா அண்டர் yx கிராஃப். ஏரியா அண்டர் yx கிராஃப் பிட்வீன் எந்தெந்த பாயிண்ட்ஸ்க்கு நான் என்ன இன்டகிரேட் பண்ணியிருக்கேன், ஏரியா அண்டர் yx கிராஃப் பிட்வீன் x is equal to x1 to x is equal to x2.
இந்த பவுண்டரிக்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியாவை தரும். ஓகே, இது வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x1 வைங்க. இது வந்து என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x2. இந்த ஏரியா அண்டர் த கர்வ், வார்த்தை சொல்கிறேன் பாருங்க, ஏரியா அண்டர் மீன்ஸ் அந்த கர்வுக்கு அடியில் இருக்கக்கூடிய அந்த ஏரியாவை தரும். ஓகே, திஸ் ஏரியா இட் வில் கிவ்ஸ். ஓகே, ஸோ இந்த நம்ம இன்டகிரேஷன் பண்ணதுக்கான ஆன்சர் வந்து ஏரியா பிட்வீன் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2க்குள்ளே இருக்கக்கூடிய ஏரியா அண்டர் த கர்வ். மேலே உள்ளது கிடையாது, சைடில் உள்ளது கிடையாது, எங்கே உள்ளதும் கிடையாது. ஏரியா அந்த கர்வுக்கு கீழே இருக்கக்கூடிய ஏரியாவாக தரும். ஓகே, ஸோ இப்போ என்னென்னா there is some sign conventions need to be followed here. Sign convention. Sign convention. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எப்படி நீங்கள் வந்து நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம், ரைட் ஹேண்ட் சைடில் போகிறது பாசிட்டிவ், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது நெகட்டிவ். இது நம்மளோட சைன் கன்வென்ஷன் சொல்லுவோம். அதுக்கேற்ற மாதிரி வேல்யூஸ் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, மேலே போகிறது பாசிட்டிவ், கீழே வர்றது நெகட்டிவ். இதெல்லாம் அதே மாதிரி ஏரியாவுக்கும் நம்மளுக்கு என்ன இருக்குது, சைன் கன்வென்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, என்ன பண்ணணும் அப்படின்னா, சில டைம் பாசிட்டிவ் ஏரியான்னு நம்ம கூப்பிட்ற மாதிரி வரும், சில இடத்துல நெகட்டிவ் ஏரியான்னு கூப்பிட்ற மாதிரி வரும். ஓகே, இது எக்ஸு, இது ஒய். ஓகே, இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கர்வ்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு கர்வ். இது இப்போ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறது, இது எக்ஸ் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கிற கர்வை நான் ஏரியாவை நான் என்ன சொல்லுவேன், பாசிட்டிவ் ஏரியா. எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறதுக்கு நான் பாசிட்டிவ் ஏரியான்னு கொடுப்பேன், எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கிறதுக்கு நான் நெகட்டிவ் ஏரியான்னு கொடுப்பேன். எனி டவுட்? ஓகே, டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ் ஏரியானும் எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கிறது நெகட்டிவ் ஏரியான்னு சொல்லி நம்ம சைன் கன்வென்ஷன் கொடுக்கணும். ஸோ பொதுவாக நீங்கள் வந்து ப்ராப்ளம் சால்விங்கில் இன்டகிரேஷன் பண்ணும்போது, ஸோ ஒரு இன்டகிரேஷன் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் 0லேருந்து x1 இன்டகிரேஷன் பண்ணுறேன், அதுக்கப்புறம் இது வந்து x2ன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓவரால் இந்த கர்வோட வேல்யூ வந்து y is equal to f of x, இந்த கர்வோடது. ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இன்டகிரேஷன் உங்களுக்கு பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நான் இந்த இன்டகிரேஷன் பண்ணுறேன். ஓகே, அதாவது 0லேருந்து x1 வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன், இன்டகிரேஷன் பண்ணுறேன். இது என்ன கொடுக்கும் எனக்கு, ஏரியா அபவ் த எக்ஸ் ஆக்சிஸ். ஓகே, இந்த ஏரியா வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இன்டகிரேஷன் பண்ணால் நம்மளுக்கு ஏரியா கிடச்சிரும். அதுக்கு பாசிட்டிவ் ஏரியா நம்ம சைன் கன்வென்ஷன் கொடுக்குறோம். அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் இல்லையா, அதை வச்சு ஒரு ட்ரையாங்கிளோ, இது ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்கனால ட்ரையாங்கிள் வச்சு கூட நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஏரியா அண்டர் ஒய்எக்ஸ் கிராஃப் கண்டுபிடிச்சிருங்க. இந்த கிவன் லிமிட்டில் இந்த ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், மாடுலஸ் போடுங்க. மாடுலஸ் போட்டிங்கன்னா வாட் வில் ஹேப்பன், நெகட்டிவ் கூட பாசிட்டிவாக மாறிடும். ஏன்னா சில டைம் நீங்கள் பண்ணும்போது ஏதாவது ப்ளஸ் மைனஸ் ஷிஃப்ட் ஆக வாய்ப்பு உண்டு. ஃபஸ்ட்டு அதனால் ஏரியா கண்டுபிடிச்சிட்டு மாடுலஸ் போட்டுருங்க. இப்போ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், சைன் கன்வென்ஷன் கொடுக்கணும். சைன் கன்வென்ஷன் எப்படி கொடுப்பீங்க, எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கனால பாசிட்டிவ், கரெக்டாக. இப்போ அதே மாதிரி கீழே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழே இருக்க ஏரியா பார்க்கும்போது x1லேருந்து நான் x2க்கு நான் இன்டகிரேட் பண்ணுறேன். ஓகே, ஆஸ் யூஷுவல் ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிச்சிருங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வாட் யூ நீட் டு டூ, எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கா மேலே இருக்கா, கீழே இருக்குது, அப்போ இது நெகட்டிவ் ஏரியா. புரியுதா, இந்த ஏரியா வந்து கிரேட்டர் தென் 0, பட் இந்த ஏரியா லெஸ் தென் 0, ஏன்னா இது நெகட்டிவ் வேல்யூ, ஏன்னா இது வந்து மாடுலஸ்ஸு, இது நெகட்டிவ், ரைட்டா. ஸோ தட்ஸ் த பேசிக் திங். ஓகே, ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்கிறது பாசிட்டிவ் ஏரியா நம்ம சைன் கன்வென்ஷன், கீழே இருக்கிறது நெகட்டிவ் ஏரியா. ஓகே,
ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம் கிராஃபு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம 1 டைமென்ஷனல் மோஷனுக்கு தான் படிக்க முடியும், அதுதான் பாசிபிளும் கூட. ஸோ இது வந்து டி வந்து டைமு செகண்ட்ஸில் எழுதியிருக்கேன். ஓகே, இது வந்து எக்ஸு மீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, இப்போ இது மேலே இருக்கிறது வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் அப்படின்னா கீழே இருக்கிறது என்னென்னா மைனஸ் எக்ஸ். ஓகே, கீழே இருக்கிறது மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ நல்லா கவனிங்க, இது வந்து ஒரு கர்வ். ஓகே, தட் இஸ் இப்போ நான் போன தடவை உங்களுக்கு வந்து y is equal to f of x அப்படின்ற மாதிரி நான் உங்களுக்கு ஸ்லோப் இதெல்லாம் சொல்லியிருந்தேன். இங்கே நீங்கள் எதோட கனெக்ட் பண்ணிக்கலான்னா இங்கே வந்து எக்ஸுக்கும் எக்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் டிபெண்டன்ஸில் நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, டைம் டிபெண்டன்ஸில் நம்மளோட ஃபங்க்ஷன் இருக்குது. இங்கே எக்ஸ்ன்றது நம்மளோட வாட், இங்கே நம்மளோட கர்வ் வந்து என்னது எஃப் ஆஃப் டி. ஸோ எக்ஸ் வந்து பொசிஷன், இட் டிபெண்ட்ஸ் ஆன் த டைம். ஓகே, இது வந்து அதோட கர்வ். இப்போ இந்த கர்வ்லேருந்து உங்களால் என்னெல்லாம் கற்றுக்க முடியும்? ஓகே, important points about what? About xt graph. Important points about xt graph. Okay, important points about the xt graph. First point என்ன அப்படின்னா, see இந்த கிராஃப்லேருந்து ஃபஸ்ட்டு உங்களால் என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னா, மொதல் பாயிண்ட் வந்து நம்ம ஒரு டைம், இங்கே வந்து டைம் வந்து எப்பவுமே பாசிட்டிவ் வேல்யூ தான், டைம் கேனாட் பி நெகட்டிவ் வேல்யூ. ஸோ கிராஃப் வந்து டைம் t = 0லேருந்து ரைட் ஹேண்ட் சைடு தான் போகும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு மைனஸ் டீன்லாம் டிஃபைன் கிடையாது, உங்களால் மைனஸ் டீன்லாம் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ ஆல்வேஸ் ப்ளஸ் டி தான் டைமு, ஆல்வேஸ் கிரேட்டர் தென் வேல்யூ. பட் எக்ஸ் வந்து பொசிஷன் வந்து ப்ளஸ் எக்ஸ் இருக்கலாம். இப்போ ஆரிஜின் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா ஆரிஜின்லேருந்து ரைட் ஹேண்ட் சைடில், இப்போ இது வந்து என்னோடய ஆரிஜினுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது ப்ளஸ் எக்ஸ், இது மைனஸ் எக்ஸ் ஐ கேன் டிஃபைன். ஓகே, ரைட். ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அபவுட் xt கிராஃபில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது, நீங்கள் ஒரு டைமு எந்த டைம் சொன்னாலும் அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷனை கொடுக்கும் xt கிராஃப். ஸோ இட் கிவ்ஸ் வாட், xt கிராஃப் gives what? It gives instantaneous position. Instantaneous value of position சொல்லலாம், இல்லைனா என்ன சொல்லலாம் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா இது வந்து 1 டைமென்ஷனலில் ஆரிஜின்லேருந்து பொசிஷன் சொன்னாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் சொன்னாலும் ஒன்று தான். So it gives the instantaneous value of position and displacement at any instant. எந்த டைம் நீங்கள் உங்களுக்கு தேவையோ அந்த டைமில் போய் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல அந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் தெரிஞ்சிடும், ஒரு குறிப்பிட்ட ஆப்ஜெக்ட். சரி, இப்போ ஸ்லோப் ஆஃப் xt கிராஃப்ன்றது என்னது? ஸ்லோப் ஆஃப் xt கிராஃப்ன்றது இங்கே யாருக்கும் ஃபங்க்ஷன் இருக்குது, y இருக்க இடத்துல இங்கே x இருக்குது, x இருந்த இடத்துல t இருக்குது. நம்ம dy/dxன்னு ஸ்லோப்புன்னு சொல்லியிருந்தோம், ஆனால் இங்கே x இருக்க இடத்துல யார் இருக்கா, t இருக்குது, y இருக்கிற இடத்துல x இருக்குது, கரெக்டாக இல்லையா? அதனால் எனக்கு என்ன வரும் இங்கே dx/dt. இப்போ இந்த x வேறு அந்த x வேறு. ஓகே, dy/dx இந்த இடத்துல இப்போ என்ன வரும், எனக்கு ஸ்லோப் வந்து இங்கே dx/dt. ஓகே, slope of xt graph, that is dx/dt. So dx/dt என்ன கொடுக்கும்? displacement by time. It gives the velocity at a given instant. நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். நான் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டேன். dx/dt கண்டுபிடிச்சிங்கன்னா வெலாசிட்டி கிடைக்கும். அந்த வெலாசிட்டியில் டைம் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இன்ஸ்டன்டேனியஸ் வேல்யூஸ் கிடைக்கும். ஸோ வெலாசிட்டி அட் அ கிவன் இன்ஸ்டன்ட். நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம், ஏதாவது புரியலன்னா ப்ராப்ளம்ஸில் உங்களுக்கு கிளியர் ஆகும். ஓகே, ஸோ மூணாவதாக ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா,
displacement graph cannot take sharp turns. graph வந்து பொதுவா வந்து displacement graph cannot take sharp turns. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இப்போ இது நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிராஃபோட ஒரு எப்படி இருக்கலான்றதுக்கான ஒரு இது. இப்போ நான் என்னோடய கர்வ் வந்து இப்படி வருதுன்னு வைங்க, இது மாதிரி கிராஃப் வந்து எக்ஸ்டி கிராஃபில் பாசிபிள் கிடையாது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா நல்லா கவனிங்க, நான் இங்கே வந்து ஒரு டைமை ஃபிக்ஸ் பண்ணுறேன், x is equal to 1 செகண்ட். அந்த x is equal to 1 சாரி டைம் is equal to 1 செகண்ட் நான் சொல்கிறேன். ஓகே, இப்போ நான் டைம் வந்து 1 செகண்ட் சொன்னேன்னா எனக்கு கரஸ்பாண்டிங் வேல்யூ ஆஃப் இது என்ன கிடைக்கும்? டைம் 1 செகண்ட் சொன்னேன்னா பொசிஷன் எனக்கு எத்தனை பொசிஷன் தெரியுது? இது ஒரு பொசிஷன் x1, இது ஒரு பொசிஷன் x2. ஸோ எனக்கு ஒரு டைமில் 2 பொசிஷன் கிடைக்குது. எப்படி ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு டைமில் எப்படி 2 பொசிஷனில் ஒரே டைமில் இருக்க முடியும்? ஒரே டைமில் 2 பொசிஷனில் இருக்க முடியாதுல்ல. ஸோ இந்த கிராஃப் வந்து நாட் அலவுட். ஒரு பர்டிகுலர் டைமில் 2 பொசிஷன் நாட் அலவுட். ஓகே, அதே மாதிரி நீங்கள் எக்ஸ்டி கிராஃபில் இது மாதிரி பிளாட்டை இது மாதிரி கர்வ் வந்து நாட் அலவுட். லைக் இப்படி போயிட்டுருக்க ஒரு கர்வு எக்ஸுக்கும் டைமுக்கும் இப்படி இருக்குது. சடனாக என்ன ஆகுது, இங்கேருந்து இந்த கிராஃப் இப்படி ஒரு ஜம்ப் பண்ணுது, இப்படி வருதுன்னு வைங்க. இதுக்கு என்ன அர்த்தம்? டைம் இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து டைம் டைம் வந்து எக்ஸ்லேருந்து 0லேருந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும்போது பொசிஷன் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஆனால் ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் என்ன ஆகுது, கர்வு ஏலேருந்து பிக்கு சடன் ஜம்ப் எடுக்குது. அதுவும் ஷார்ப்பான ஒரு கர்வு. அதாவது ஷார்ப்பான கர்வ்னால் என்ன அர்த்தம்? சடனாக இங்கே வந்து ஏலேருந்து பிக்கு உடனே வந்திருக்கு. இங்கே வந்து இப்போ இந்த இது எந்த டைமில் நடக்குது அப்படின்னா, ஏ டு பி எந்த டைமில் நடக்குதுன்னா t ஈக்குவல் டு t0ன்ற ஒரு டைமில் நடக்குது. ஜென்ரலாக இதோட ஸ்லோப் என்னது, dx by dt. இந்த இடத்துல டைம் t ஈக்குவல் டு t ஆகுறப்போ ஸ்லோப் வந்து என்னது, இன்ஃபினிட்டி. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்லோப் இன்ஃபினிட்டினா என்னப்பா அர்த்தம்? வெலாசிட்டி மேக்ஸிமம், வெலாசிட்டி இன்ஃபினிட்டி இருக்க முடியுமா? ஸ்லோப் இன்ஃபினிட்டினா திஸ் இம்ப்ளைஸ் வாட்? இன்ஃபனைட் வெலாசிட்டி. இன்ஃபனைட் வெலாசிட்டி யாருக்குமே இருக்க முடியாதுல்ல. ஸ்பீட் ஆஃப் லைட்டு கூட 3 × 10⁸ மீட்டர்ஸ் பர் செகண்ட் தானே. ஸ்பீட் ஆஃப் லைட் எவ்வளோ? 3 × 10⁸ மீட்டர்ஸ் பர் செகண்ட். லைட்டு கூட இன்ஃபினைட் ஸ்பீடு கிடையாது. இங்கே இன்ஃபினிட்டின்னு வருது உங்களுக்கு ஆன்சரு. ஸோ ஜென்ரலாக இது டைப் ஆஃப் கர்வ்ஸ் வந்து நாட் அலவுட். ஓகே, இது வந்து எக்ஸ்டி கிராஃப் இது. ஓகே, இதே மாதிரி லெட்ஸ் சி ஃபார் வாட் YT graph, sorry VT graph. அடுத்து VT graph we need to see. velocity time graph. Again this is defined for one dimensional only. Two dimensional இது வந்து velocity along x direction. Okay, right. ஸோ இப்போ வந்து லாஸ்ட் கேஸில் மாதிரி இது வந்து என்னோடய வெலாசிட்டிக்கும் டைமுக்கும் இருக்கக்கூடிய பிளாட் இது. ஓகே, வெலாசிட்டியில் எப்படி இருக்கலாம்? பாசிட்டிவ் வெலாசிட்டி இஸ் அலவுட், நெகட்டிவ் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ அலவுட். ஓகே, ரைட். ஸோ இதோட ப்ராப்பர்ட்டிஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு இது வந்து டைமை பொறுத்து என்ன ஆகுது, வெலாசிட்டியை கொடுக்குறனால நம்ம என்ன பார்க்குறோம், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட் இன் BT graph.
ஓகே, இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு நோட் இன் VT கிராஃப். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா, இந்த கிராஃப் உங்களுக்கு என்ன தருது? It gives velocity at any given instant. It gives velocity at any given instant. At any given instant. ஏன்னா டைம் பொறுத்து உங்களுக்கு வெலாசிட்டி எப்போனாலும் உங்களுக்கு கொடுக்கும் இந்த கிராஃப். ஓகே, அதே மாதிரி இந்த கிராஃபில் ஸ்லோப்புன்றது என்னது? dv/dt is the slope of what? Slope of VT graph. இப்போ இந்த ஸ்லோப் ஆஃப் VT கிராஃப் வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம்? dv/dtன்றது என்னது? ஆக்சலரேஷன் அட் அ dv/dt பண்ணிங்கன்னா acceleration at any time we can find. So acceleration at any instant, any time we can find. Acceleration at any time we can find. Okay. Okay, acceleration at any time we can find. அதாவது இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷனை கொடுக்கும் உங்களுக்கு. ஓகே, இன்ஸ்டன்டேனியஸ் ஆக்சலரேஷன் we can find. ரைட், இப்போ சரி, இப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? dv/dt ஈக்குவல் டு ஏன்னு தெரியுமா? இப்போ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? dv is equal to a dtன்னு தெரியும். இதை இன்டகிரேட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே என்ன சொல்லியிருக்கேன்? இன்டகிரேஷன் பண்ணும்போது லிமிட்ஸ் யாரோட லிமிட்ஸ் போடணும்? இது வந்து இங்கே டைம் இருக்கிறனால நான் டைமோட லிமிட்ஸ் பண்ண போகிறேன். இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம். ஓகே, அந்த இனிஷியல் டைமு, அதாவது டைம் வந்து t1 இருக்கும்போது ஆப்ஜெக்ட் tiன்ற டைமில் இருக்கும்போது ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னது? vi. tfன்னு இருக்கிற டைம் அப்போது ஆப்ஜெக்டோட வெலாசிட்டி என்னது? vf. ஸோ tiன்னு இருக்கும்போது கரஸ்பாண்டிங் லிமிட்ஸ் போடணும் நம்ம. வெலாசிட்டி இப்போ dvன்னு இருக்குல்ல, அப்போ யாரோட லிமிட்ஸ் போடணும்? வெலாசிட்டியோட லிமிட்ஸ் தான் போடணும். அதனால தான் நான் என்ன பண்ணுறேன்? vi அப்படின்னு போடுறேன். ஸோ கரஸ்பாண்டிங் ஃபைனல் வெலாசிட்டி என்னது? vf. ஓகே, ti டைம் இருக்கும்போது vi வெலாசிட்டி, tf டைம் இருக்கும்போது vf வெலாசிட்டி. ஓகே, ஸோ இதுதான் பேசிக்கானது. இப்போ நீங்கள் ஏற்கனவே இன்டகிரேஷன் படிச்சிருந்தீங்கன்னா இப்படி ஒரு ஃபங்க்ஷன் இருந்துச்சுன்னா என்ன வரும்? நீங்கள் இன்டகிரேட் பண்ணிங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து v1 viலேருந்து vf இருக்குது அப்படின்னா லிமிட்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க. vi டு vf போட்டிங்கன்னா அப்பர் லிமிட்ஸ் போடும்போது vf ஆன்சர், அதாவது இந்த இன்டகிரேஷனுக்கான ஆன்சர் வந்து vf மைனஸ் viன்னு வரும். ஸோ vf மைனஸ் vi இஸ் ஈக்குவல் டு வாட்? a dt கரெக்டா? di dx. ஓகே, இப்போ நம்ம இந்த ரிசல்ட் வந்து எதை குறிக்குது? இது சேஞ்ச் இன் வெலாசிட்டி. சேஞ்ச் இன் வெலாசிட்டி பிட்வீன் த டைம் ti அண்ட் tf. அதாவது vf மைனஸ் viன்றது என்னது? சேஞ்ச் இன் வெலாசிட்டி தானே? சரி, இப்போ நல்லா கவனிங்க. இங்கே ஒரு ரிசல்ட் வந்து நான் இங்கே என்ன பண்ணியிருக்கேன்? dv/dt ஈக்குவல் டு ஏன்னு தெரியும் இல்லையா? அதை வச்சு நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி இந்த ரிசல்ட்டு கொண்டு வந்திருக்கேன். இப்போ இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் அப்போ யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ரிசல்ட் முக்கியம்தான், இதை அப்படியே வச்சுப்போம். ஓகே, அதுக்கு முன்னாடி we need to talk about velocity. ஓகே, இன்னொரு ரிசல்ட் டிரைவ் பண்ணிடலாம். இந்த ரிசல்ட் கரெக்டு தான், தப்புலாம் கிடையாது. இந்த ரிசல்ட் வந்து அடுத்த இதில் இப்போ கொஞ்சம் நேரத்தில் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை டிரைவ் பண்ணிடலாம். இப்போ dx/dtன்றது என்ன தெரியும் நம்மளுக்கு? என்ன தெரியும்? வெலாசிட்டின்னு தெரியும். கரெக்டாக? இதை நான் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் v இன்ட்டு டிடின்னு வருதா? இப்போ இதை நான் ரெண்டு பக்கம் இன்டகிரேஷன் பண்ணால் என்ன வரும் எனக்கு? ஸோ xi to xf.
அதாவது இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன், அதே மாதிரி இனிஷியல் டைம் டு ஃபைனல் டைம். ஏன்னா இங்கே டீயோட லிமிட்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸோட லிமிட்ஸ் இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் வந்து டிஐ பொசிஷன் அப்போது டிஐன்ற டைம் அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்னது? டிஐன்ற டைம் அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் எக்ஸ்ஐ, டிஎஃப்ன்ற டைம் அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்னது? எக்ஸ்எஃப். ரைட்டா? ஸோ இப்போ நான் இதை நான் இன்டெகிரேட் பண்ணால் எனக்கு இதோட ஆன்சர் என்ன வரும்? எனக்கு கீழே நான் இப்போ தானே சொல்லியிருந்தேன் உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி எக்ஸ்எஃப் மைனஸ் எக்ஸ்ஐன்னு வரும். ஓகே, இப்போ என்ன மிச்சம் இருக்குது? இது இருக்கா? விடி. சரி, இப்போ இந்த இன்டெகிரேஷன் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், இப்போ தான் அதை பற்றி டீட்டெயிலாக பார்த்தேன். ஏரியா அண்டர் விடி கிராஃப் between what interval? Time interval between ti and tf அப்படின்ற டைம் இன்டர்வலுக்குள்ளே இருக்கக்கூடிய வாட்? ஏரியா அண்டர் விடி கிராஃப் between ti and tf டைம். ஸோ இது எதை குறிக்கும்? xi minus xf என்ன குறிக்குது? xi minus xf will give you change in position, or you can call it as displacement. Change in position குறிக்கும். Change in position between ti and tf. So ti க்கும் tf க்கும் நடுவில் இருக்கிற டைமோட என்ன குறிக்குது? சேஞ்ச் இன் பொசிஷனை. ஓகே, இது வந்து முக்கியமான ரிசல்ட். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம வந்து விடி கிராஃப் பார்த்துட்ருக்கோம். ஏரியா அண்டர் விடி கிராஃப் என்ன கொடுக்குது உங்களுக்கு? xf minus xi. This give you what? Change in position between ti and tf. Change in position between ti and tf. புரியுதா? ஸோ இப்போ இந்த ரிசல்ட்டை நம்ம விடி கிராஃப் பார்த்துட்ருக்கோம். விடி கிராஃபில் நல்லா கவனிங்க. நான் ஒரு டைம் எடுத்துக்கிறேன், டிஐன்ற டைம் எடுத்துக்கிறேன். அப்புறம் என்ன எடுத்துக்கிறேன்? டிஎஃப்ன்ற டைம் எடுத்துக்கிறேன். இதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த ஏரியா இருக்குல்ல, இது வந்து விக்கும் டிக்கும் உள்ள அந்த ஃபங்க்ஷனோட பிளாட். அது திஸ் கிவ் யூ வாட்? ஏரியா. இந்த ஏரியா எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? xf minus xi is giving you what? அதாவது டிஐன்ற டைம் அப்போ ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருந்திருக்கும்? xiன்ற டைமில். டிஎஃப்ன்ற டைமில் ஆப்ஜெக்ட் எந்த பொசிஷனில் இருக்கும்? xf. அந்த சேஞ்ச் இன் பொசிஷனை தரும். இந்த ஏரியா is giving you area between ti and tf in VT graph. புரியுதா? இதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்பர்ட்டி, யூ நீட் டு நோ. ரைட்? ஓகே, இப்போ நம்ம ஆக்சலரேஷன் இதுக்கான பிளாட்டை பார்த்துடலாம். ஆக்சுவலாக சொல்லப்போனால் ஆக்சலரேஷன் டைமுக்கு நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே ரிசல்ட்டை டிரைவ் பண்ணிட்டேன். வாட் இஸ் இட்? acceleration time graph. Again, this is acceleration along x-axis. ஓகே, சரி, இப்போது நல்லா கவனிங்க. இந்த கிராஃப் உங்களுக்கு என்ன தரும்? இது வந்து என்னோட ஏடி கிராஃப் அப்படின்னா ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் இட் கிவ்ஸ் அஸ் வாட்? ஸோ இது வந்து ஏடி கிராஃப். ஸோ ஏடி கிராஃப்லேருந்து நீங்கள் பாயிண்ட்ஸ் டு நோட் என்னது? பாயிண்ட்ஸ் டு நோட் ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? இட் கிவ்ஸ் வாட்? instantaneous acceleration. Instantaneous acceleration. ஓகே, அதுக்கப்புறம் instantaneous acceleration வேறு என்ன தரும் நம்மளுக்கு?
நம்ம இப்போ தானே பார்த்தோம் ஸ்லோப் ஆஃப் விடி கிராஃப் நம்மளுக்கு என்ன கொடுத்துச்சு, ஆக்சலரேஷன் கொடுத்துச்சு. கரெக்டாக? இப்போ என்னென்னா நம்ம இதுலேருந்து ஒரு ரிசல்ட் ஒன்று டிரைவ் பண்ணோம். அது என்ன ரிசல்ட்டுன்றதை நான் டைரெக்டாக எழுதுகிறேன். அதாவது ஏரியா அண்டர் ஏடி கிராஃப் between the time ti and tf will give me what, change in velocity. இதை நான் உங்களுக்கு ப்ராப்ளம்ஸில் எப்படி ஒர்க் அவுட் பண்ணணும்னு I will teach you. Okay, change in velocity. So area under AT graph will give me the change in velocity between the time interval ti and tf. Any doubt? So இதை நம்ம பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த ஏரியா இருக்கு இல்லையா, TIN and TF, ரைட். இந்த ஏரியாவை உங்களுக்கு தரும். இந்த ஏரியா எது கொடுக்கும், TI டைம் அப்போ என்ன இருக்கும், ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கும்ல. அதே மாதிரி TFன்ற டைம் அப்போ ஒரு வெலாசிட்டி இருந்திருக்கும், அதோட சேஞ்ச் இன் வெலாசிட்டியை தரும். ஓகே, இதை யூஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஓகே, நவ் லெட்ஸ் மூவ் ஆன் டு த ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பாருங்கள். வித் ஹெல்ப் ஆஃப் த கிவன் velocity time graph, find the displacement in first 3 seconds. ஸோ ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸில் நடக்கக்கூடிய டிஸ்பிளேஸ்மெண்ட் கண்டுபிடிக்கணுமா, அண்ட் ஆல்சோ ஃபைண்ட் த ஆக்சலரேஷன். ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்மளுக்கு என்னென்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ்லாம் தெரியும் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. velocity is equal to what, velocity is equal to dx by dt தெரியும். வேறு என்ன தெரியும் நம்மளுக்கு, velocity டைம் கிராஃபை இன்டகிரேட் பண்ணோம் அப்படின்னா we will get சேஞ்ச் இன் பொசிஷன் கிடைக்கும். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ என்ன கேட்குறோன்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இந்த ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸுன்றது என்னது, t ஈக்குவல் டு 0லேருந்து என்னது, t ஈக்குவல் டு 0லேருந்து t ஈக்குவல் டு 3, இதுதான் ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ். கரெக்டாக? ஸோ நம்மளுக்கு வந்து இங்கே வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் கொடுத்துருக்கான். வெலாசிட்டி டைம் கிராஃப் இஸ் கிவன். ஸோ என்ன பண்ணணும் நம்ம பேசிக்கலி, நம்மளுக்கு இந்த கிராஃப்லேருந்து கண்டுபிடிக்க முடியுதா சொல்யூஷன் அப்படின்றத பார்க்கலாம். அதாவது அதாவது xf மைனஸ் xi, இங்கே ஏரியான்றத கர்வ் வச்சு சேஞ்ச் இன் பொசிஷன் கண்டுபிடிக்கலாம். சேஞ்ச் இன் பொசிஷன் இஸ் நத்திங் பட் டிஸ்பிளேஸ்மெண்ட். கரெக்டாக? ஸோ அதாவது டைம் வந்து என்ன சொல்லியிருக்கான், டைம் வந்து t ஈக்குவல் டு 0லேருந்து t ஈக்குவல் டு 3 செகண்ட்ஸ். ஓகே, ஸோ v ஆஃப் t இது என்ன ரெப்ரசன்ட் பண்ணும், ஏரியா அண்டர் விடி கிராஃப். ஓகே, between time t equal to 0 to t equal to 3 seconds. கரெக்டா? ஸோ இப்போ பாயிண்ட் என்ன அப்படின்னா ஏரியா அண்டர் 0 to t டைம்ன்றது இதுதான் 0லேருந்து 3 செகண்டு. இதுக்குள்ளே இருக்க ஏரியாவை சொன்னோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சேஞ்ச் இன் பொசிஷன் கிடைக்கும். இந்த சேஞ்ச் இன் பொசிஷன்றது நத்திங் பட் வாட், டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு என்ன வரும், இங்கே ட்ரையாங்கிள் ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா. இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு இது அப்ளை பண்ணும்போது சைன் கன்வென்ஷனை பற்றி ஏற்கனவே சொல்லியிருக்கேன். கரெக்டாக? இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் சைன் கன்வென்ஷன் எப்படி அப்ளை பண்ணுவீங்க. ஸோ இது வந்து எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்குது. கரெக்டாக? எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கனால பாசிட்டிவ் ஏரியா போட்டுட்டு நான் மாடுலஸ் போடணும். ஓகே, மாடுலஸ் ஆஃப் ஏரியா என்ன கிடச்சிருக்கு நம்மளுக்கு, ஹாஃப் பேஸ் வந்து இங்கே என்னது 3 minus 0, height வந்து என்னது, half base into height. So what is the answer, 3 minus 0, 30 minus 0. Okay, so what is the answer, இது ஏற்கனவே பாசிட்டிவ் வேல்யூனால நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் பாசிட்டிவில் தான் கிடைக்கும். ஸோ 3 cross 30, அப்போ என்ன ஒரு ஆன்சரு, இது வந்து 15.
15 என்னது ஆன்சர் வந்து 45. ஸோ 45 மீட்டர் இஸ் த ஆன்சர். சாரிப்பா. ரைட். சரி, இப்போ அடுத்து என்ன கேட்குறான்? ஆக்சலரேஷன் கேட்குறான். சரி, இது வந்து ஒரு வெலாசிட்டி டைம் கிராஃப். ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஆக்சலரேஷனோட டெஃபினேஷன் வந்து dv/dt. நல்லா கவனிங்க, நம்மளுக்கு இங்கே டைமுக்கும் வெலாசிட்டிக்கும் உள்ள பிளாட் தான் கொடுத்துருக்கான், கரெக்டாக? ஸோ ஸ்லோப் இந்த விடி கிராஃப் வில் கிவ் மீ ஆக்சலரேஷன். ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக வருது. இது வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இல்லையா? இந்த ஸ்ட்ரெயிட் லைன் வரனால ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு எப்போவுமே ஸ்லோப் வந்து என்னது? கான்ஸ்டன்ட்டு. எப்படி ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது? எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஓகே, ஸ்லோப் வந்து எப்போவுமே ஃபைனல் மைனஸ் இனிஷியல் அப்படின்னு சொல்லுவான். அதாவது ஏதாவது 2 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தனாலே ஸ்லோப் கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது வந்து 2 பாயிண்ட், இது வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்க நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு மெத்தட் நம்ம என்ன பார்க்கலாம்? 2 பாயிண்ட்ஸ் ஆர் நோன். மெத்தட் ஏன்னு எடுத்துக்கோங்க. 2 பாயிண்ட்ஸ் ஆர் நோன். 2 பாயிண்ட்ஸ் ஆர் நோன். இங்கே எப்படி வரும் நம்மளுக்கு? dv/dt will be equal to ஏதாவது 2 பாயிண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்ன பாயிண்ட் எடுத்துக்கலாம்? ஏ பாயிண்ட் என்ன வருது? 0,30. இந்த பாயிண்ட் என்ன வருது? 3,0. ஓகே, இதை வந்து நான் ஒரு பாயிண்ட் என்ன கால் பண்ணிக்கிறேன்? x1 y1 கூப்பிட்றேன். இன்னொரு பாயிண்ட்டை x2 y2. ஓகே, ஸோ இப்போ இது என்ன வரும் உங்களுக்கு? y2 minus y1 divided by x2 minus x1. ஓகே, ஸோ என்ன வரப்போகுது ஆன்சர்? y2 is 0, y1 வந்து என்ன வருது? 30, x2 வந்து என்னது? 3, x1 வந்து x1 is what? 0. ஸோ ஆன்சர் வந்து என்ன வருது? -10 வருது, மீட்டர்ஸ் பர் செகண்ட் ஸ்கொயர். இதுதான் நம்மளோட ஆக்சலரேஷன். ஸோ dv/dt. ஏன் இங்கே நான் வந்து ஏதாவது 2 பாயிண்ட் ஏன் எடுத்துக்கலான்னு சொல்கிறேன்னா, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்குது. ஸ்ட்ரெயிட் லைனுக்கு ஸ்லோப் இஸ் ஆல்வேஸ் அ கான்ஸ்டன்ட். இங்கே ஸ்லோப் வந்து இஸ் நத்திங் பட் த ஆக்சலரேஷன். dv/dt இஸ் த ஸ்லோப். dv/dt ஸ்லோப்னா அது நத்திங் பட் ஆக்சலரேஷன். இப்போ இன்னொரு மெத்தட் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். வாட் இஸ் தட் மெத்தட்? ஃபைண்டிங் த ஸ்ட்ரெயிட் லைன். இப்போ நல்லா கவனிங்க, எனக்கு y is equal to f of x ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருச்சுனாலும் நான் எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஸ்லோப் dy divided by dx கண்டுபிடிச்சாலும் எனக்கு ஸ்லோப் கிடச்சிரும்ல. ஓகே, இதுவும் ஒரு வே. சரி, எப்படி நீங்கள் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு? சாரி, அந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன் தெரிஞ்சாலும் உங்களால் என்ன கண்டுபிடிக்க முடியும்? ஸ்லோப் கண்டுபிடிக்க முடியும். யூ ஹேவ் எனி ஐடியா? சரி, இப்போ நம்மளுக்கு 2 பாயிண்ட் தெரியுது இல்லையா? இது வந்து ஏற்கனவே நீங்கள் மேக்ஸில் படிச்சிருப்பீங்க. 2 பாயிண்ட்ஸ் தெரிஞ்சதுன்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. ஸோ ஐ வில் டெல் த ஃபார்முலா. ஏற்கனவே நம்ம இங்கே வந்து x1 y1 x2 y2 ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, அதே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ y2 வெயிட் y minus y1 is equal to m of x minus x1. இதுதான் ஃபார்முலா. ஏற்கனவே ஸ்லோப் வந்து இந்த லைனுக்கு என்னது? -10, கரெக்டாக? ஸோ m வந்து -10 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஓகே, y வந்து இங்கே என்னது நம்மளுக்கு? v, அதாவது வெலாசிட்டி. x வந்து இங்கே நம்மளோட டைமு. x1 and x2 நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும். என்னது அது? x1 is 0, y1 is 30. So what is the expression you will get? v minus, நான் 30 இந்த பக்கம் கொண்டு வந்துடுறேன், -13 வரும், கரெக்டாக? -30 equal to -30. m என்னது? m வந்து -10, x1 வந்து 0. ஸோ இதுதான் ஈக்குவேஷன். எனக்கு என்ன ஈக்குவேஷன் கிடைக்குது? என்னப்பா கிடச்சிருக்கு? v is equal to -30 -10 கிடச்சிருக்கா? இப்போ இது வந்து என்னோட ஈக்குவேஷன், அந்த ஸ்ட்ரெயிட் லைனோட ஈக்குவேஷன். இதை நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் பண்ணாலும் என்ன கிடைக்கும்? ஆக்சலரேஷன் கிடைக்க போகுது. எப்படி வரும்? -30 -10t divided by dt. ஓகே,
ஸோ -10 அப்படின்னு ஆன்சர் கிடைக்கும். ஸோ திஸ் இஸ் அவர் ஆக்சலரேஷன். ரைட்டா? ஸோ இது வந்து இந்த ப்ராப்ளம் பண்ணக்கூடிய வே. ரைட். இப்போ அதுக்கப்புறம் என்னென்னா, ஸோ இந்த ப்ராப்ளமில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்ப்போம். ஆக்சலரேஷன் டைம் கிராஃப் கொடுத்துட்டான். அதாவது ஏக்கும் டிக்கும் உள்ள கிராஃப் கொடுத்துருக்கான். ஓகே, மூவிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன். இது பார்ட்டிக்கல் மூவிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், பார்ட்டிக்கல் மூவிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன் மட்டும்தான் அனலைஸ் பண்ணவே முடியும் கிராஃபில் அப்படின்னு சொல்லியிருக்கேன். கரெக்டாக? ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் அட் டைம் t = 0 is 2 meters per second. ஸோ வெலாசிட்டி ஆஃப் த பார்ட்டிக்கல் டைம் t = 0 அப்போ வெலாசிட்டி என்னவாக இருக்கான்? வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு 2 meters per second. ஓகே, ஸோ ஃபைண்ட் த வெலாசிட்டி அட் த எண்ட் ஆஃப் 4th செகண்ட். 4th செகண்ட் அப்போ வெலாசிட்டி என்னவாக இருக்கும் அப்படின்னு கேட்குறான். எப்படி கண்டுபிடிக்கிறது? velocity at time t equal to 4 seconds. 4 செகண்ட் இருக்கும்போது velocity என்னவாக இருக்கும்? velocity 4 செகண்ட் அப்போ என்னவாக இருக்கும் அப்படின்றதான் கேள்வி. எப்படி கண்டுபிடிக்கலாம்? சரி, நம்மளுக்கு கொடுத்துருக்க கிராஃப் என்னது? இதான் கொடுத்துருக்கான். இது 2, இது 4 and this one is also 4. கரெக்டா? இது டைம். இப்போ நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன்? இப்போ ஏரியா அண்டர் ஏடி கிராஃப் வில் கிவ் யூ வாட்? சேஞ்ச் இன் வெலாசிட்டி. கரெக்டா? ஏரியா அண்டர் ஏடி கிராஃப் வில் கிவ் த சேஞ்ச் இன் வெலாசிட்டி. டைம் வந்து t = iலேருந்து tfன்னு வைங்க. சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து vf - vi. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க. இந்த கிராஃபில் வந்து டைம் t = 0ன்றது இந்த இடம். இங்கேருந்து டைம் t = 4 செகண்ட்ஸ்ன்றது திஸ் இஸ் த டைம் இன்டர்வல் 4 செகண்ட்ஸ் வரைக்கும். இப்போ நான் என்ன டைம் போட போகிறேன் அப்படின்னா, டைம் t = 0ன்னு எடுத்துக்கிறேன். வெலாசிட்டி வந்து ஃபைனல் டைம் வந்து நான் என்ன எடுத்துக்கிறேன்? 4 செகண்ட்ஸ்னு எடுத்துக்கிறேன். ஓகே, அந்த பர்டிகுலர் இன்டர்வெல்லில் நான் ஏரியா கண்டுபிடிச்சேன்னா தட் வில் பி ஈக்குவல் டு சேஞ்ச் இன் வெலாசிட்டி. டைம் ஃபைனல் வெலாசிட்டி இங்கே என்னது? 4 செகண்ட்ஸ் அப்போ என்ன வெலாசிட்டின்னு தானே கொஸ்டினில் கேட்குறான். இனிஷியலாக வெலாசிட்டி என்னது? 0. ஏன்னா டைம் t = 0 அப்போ வெலாசிட்டி 0 தானே. சாரி, வெலாசிட்டி வந்து 2 meters per second. சாரி, இதை கொடுத்துருக்கான் இல்லையா? டைம் t = 0 அப்போ வெலாசிட்டி வந்து 2. சப்ஸ்டியூட் பண்ணியாச்சா? சரி, இப்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது வந்து ஈக்குவல் டு என்னது? இந்த இன்டகிரேஷனு ஏரியா அண்டர் ஏடி கிராஃப் பிட்வீன் டைம் t = 0 அண்ட் டைம் t = 4 செகண்ட்ஸ். ஓகேவா? ஸோ என்ன வரும்? இந்த ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? இந்த ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்கணும். இதில் ஒரு ஃபஸ்ட்டு ஐடியா என்னென்னா, இது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கா கீழே இருக்கா? அதனால் இந்த ரெண்டு ஏரியாவும் நம்மளுக்கு என்ன ஏரியான்னு வரும்? இதோட ஏரியா A1, இதோட ஏரியா A2. ஓகே, நான் ட்ரையாங்கிளை ரெண்டாக பிரிக்கிறேன். இந்த ரெண்டு ஏரியாவுமே என்னது? A1 and A2 போத் ஆர் பாசிட்டிவ் வேல்யூஸ். ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்குது. ஸோ டோட்டல் ஏரியான்றது என்னது? A1 + A2ன்னு வைங்க. ஃபஸ்ட்டு ஏரியாவுக்கு என்ன ஒரு ஆன்சரு? ஹாஃப். மேக்னிடியூட் போட்டுருங்க, பாசிட்டிவ் சைன் கொடுத்துருங்க. ஹாஃப் பேஸ் இன்ட்டு ஹைட் இஸ் 4. அதே மாதிரி இதுக்கும் பாசிட்டிவ் ஏரியா, மேக்னிடியூட் போட்டுருங்க. 1/2 2 × 4. ஓகே, ஸோ ஆன்சர் என்ன வரும்? ரெண்டு பேருக்குமே சேம் ஏரியா தான் வருது. 4 + 4 ஆன்சர் இஸ் 8. ஓகே, ஏரியா வந்து 8ன்னு கிடைக்குது. திஸ் இஸ் நத்திங் பட் வாட்? 0 to 4 A2 dt. இதோட வேல்யூ நம்மளுக்கு 4ன்னு கிடச்சிருச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? இந்த ஈக்குவேஷன்லேருந்து அடுத்து நான் என்ன பண்ணலாம்? v - 2 = 8. ஆன்சர் என்ன வரும் எனக்கு?
ஆன்சர் வந்து எனக்கு 10 வரும் meters per second. 10 meters per second at the end of what? 4 seconds. Okay, so இதில் வந்து நம்ம 2 ப்ராப்ளம்ஸாக சால்வ் பண்ணியிருக்கோம். xt vt graphs, xt vt at graphs, அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம், அதாவது பொசிஷன் டைம்னு சொல்லலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட் டைம், வெலாசிட்டி டைம், ஆக்சலரேஷன் டைம், கிராஃப்ஸ் வந்து எப்படி வரையிறது. ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து இனிஷியலாக சம் கண்டிஷன், அந்த மோஷனை பற்றிய இனிஷியல் கண்டிஷன் கொடுத்துட்றாங்க. அதோட ஷேப் ஆஃப் த கர்வ் எப்படி இருக்கும் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து இங்கே நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, when the acceleration is constant. Okay, acceleration is constant acceleration. ஸோ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். வேரியபிள் ஆக்சலரேஷன் வந்து ஜென்ரலாக 11th 12th சரி ஹையர் லெவல்லையும் வந்து பெருசாக கேட்குறது இல்லை. ஸோ நம்ம ஆக்சலரேஷன் வந்து யூனிஃபார்ம் ஆக்சலரேஷன், அதாவது ஆக்சலரேஷன் வந்து கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அந்த சுச்சுவேஷனில் தான் கிராஃப்ஸ் எப்படி வரைகிறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ 11th 12th ஸ்டாண்டர்ட் லெவலில் இது வந்து பேசிக்காக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு இதுதான் கேட்பாங்க. ஓகே, திஸ் இஸ் ஃபார் நீட் ஜேஇ, அப்புறம் அதர் எக்ஸாம்ஸ்க்கும் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாத்துக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த இதில் வந்து ஃபஸ்ட்டு தியரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னது ப்ராப்ளம்ஸ் வி ஆர் கோயிங் டு சி. ஸோ நம்மளோட யூடியூப் ஸ்லைடரில் வீடியோ ஸ்லைடர் இருக்கும் இல்லையா, நீங்கள் அதில் தியரி பார்க்க போகிறீங்களா இல்லை ப்ராப்ளம்ஸ் பார்க்க போகிறீங்களா, யூ கேன் சூஸ் அண்ட் கோ டு தேர். ஸோ இந்த வீடியோவோட நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இயற்பியல் தமிழ் ஆப்பில் இருக்கும். ஸோ அதுக்கான லிங்க்கும் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்கும். ஸோ உள்ளே போயிட்டு யூடியூப் ஃபைல்ஸுன்னு நீங்கள் அந்த நம்ம ஃப்ரீ டவுன்லோட்ஸ் போனீங்கன்னா அங்கே போய் நீங்கள் இதோட ஃபைலை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் இதே வீடியோட டைட்டிலை யூஸ் பண்ணி அங்கே போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் த வீடியோ files. Okay, right, we can start the discussion. So நம்ம இந்த வீடியோல basically what we are going to see, steps to draw xt vt at graphs of a motion in straight line. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மோஷன்ஸ் வந்து நம்ம கிராஃப்ல படிக்க போகிறது எல்லாமே என்னது, இட்ஸ் அ ஸ்ட்ரைட் லைன் மோஷன். ஏன்னா ஸ்ட்ரைட் லைன் மோஷனை தான் நம்மளால xt vt கிராஃபில் ப்ளாட் பண்ண முடியும். 2 டைமென்ஷனல் 3 டைமென்ஷனுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஆக்சஸ் வேணும், இட்ஸ் நாட் பாசிபிள் அப்படின்றத நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் சொல்லியிருந்தோம். ஸோ அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், யூ கேன் கோ அண்ட் சி. ரைட், சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ. ரைட், ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஒரு கண்டிஷனாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இது வந்து என்னோட எக்ஸ் ஆக்சிஸ், திஸ் இஸ் ப்ளஸ் எக்ஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் வாட், மைனஸ் எக்ஸ். ஓகே, இப்போ இது வந்து ஆக்சிஸ்ன்றனால இங்கே என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு ஆரிஜின் வேணும், இனிஷியல் பொசிஷன் கிடையாது, ஆரிஜின். ஒரு ஆக்சிஸ்னால் அதுக்குன்னு ஒரு ஆரிஜின் இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 இஸ்மே ஆரிஜின். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து என்னோட மாஸ் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா m it is here. ஓகே, m வந்து இங்கே இருக்குது. ஸோ எனக்கு வந்து ஆக்சலரேஷன் ஆஃப் திஸ் மாஸ் வந்து எப்படின்னா டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து இருக்குது. ஓகே, ஸோ டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து ஆக்சலரேஷன் இருக்குது, ரைட்டா. ஸோ இனிஷியலாக என்னோடய பொசிஷனும் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு x0 இருக்குது. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து 2 கேஸ் வந்து இங்கே அரைவ் ஆகும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட்டுன்னு போட்டிருக்கு. அப்போனா என்ன அர்த்தம், இது ஆக்சலரேஷன் இஸ் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு அர்த்தம். நம்ம சைன் கன்வென்ஷன் படி ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது பாசிட்டிவ்னு எடுத்துப்போம் இல்லையா. ஸோ இங்கே இருக்க ஆக்சலரேஷன் வந்து என்னது, பாசிட்டிவ். And also we are going to take a case where the acceleration is constant. Okay, இந்த கேஸ் உள்ளது பார்க்க போகிறோம். ரைட், இப்போது உங்களுக்கு வந்து கிராஃப் ட்ராப்பர்னு சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, xt கிராஃப் ட்ராப்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்னென்ன ப்ரொசீஜர் பார்க்கணும் அப்படின்னா, உங்களுக்கு பேசிக்காக நான் என்ன சொல்லிடுறேன், ஆக்சலரேஷன் வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் ரைட் இருக்குது. ஓகே, இப்போ இந்த மாதிரி கேஸு இட் கேன் பி எனி இனிஷியல் கண்டிஷன், இட் கேன் பி ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா நம்மளோட ஷேப் ஆஃப் த கிராஃப் மட்டும் நான் சொல்கிறேன். இது வந்து நீங்கள் நம்ம ஸ்கேலிங்லாம் கரெக்டாக வரைகிறோன்னு கிடையாது, ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து அந்த ஷேப் ஆஃப் த கர்வ் சொல்லிடுறேன். நம்மளோட கர்வ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி, இட்ஸ் அ யூ ஷேப். நீங்கள் ஸ்மைலி ஷேப்னு கூட எடுத்துக்கலாம். இட்ஸ் அ யூ ஷேப்டு கர்வ் வில் பி ட்ராயிங். ஓகே, ஸோ நம்மளோட ஷேப் ஆஃப் த கர்வ் எப்படி இருக்கும், it will be a U. It's a U-shaped curve. ரைட்டா, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு ஐடியாஸ் மட்டும் தரேன். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்
அப்படின்னு இருக்கும்போது உங்களுக்கு கர்வ் வந்து கண்டிப்பாக எப்படி இருக்கும், இந்த ஷேப்பில் தான் இருக்கும். இந்த கர்வ் எப்படி யூஸ் பண்ணணுன்றதை நான் லேட்டர் ஆன் ஐ வில் டெல் யூ. ஓகே, இப்போ இதே வந்து ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்துருக்குன்னு வைங்க. ஸோ இதே ஒரு மாஸ் எம்மு. அதே மாதிரி இனிஷியல் பொசிஷனையும் நான் ஜென்ரல் பொசிஷனாக எடுத்துக்கிட்டேன். x is equal to x நாட்னு சொல்லியிருக்கேன். ஓகே, ஸோ it can be in any position, but the shape of the curve எப்படி இருக்குன்னா, இது பேர் என்ன கூப்பிடுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்கேவ் அப்வர்ட், கான்கேவ் அப்வர்ட்ஸ் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த தடவை வந்து ஆக்சலரேஷன் வந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்துருக்குன்னு வைங்க. ஓகே, அதாவது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சஸ் பார்த்துருக்கு. ஸோ இந்த கேஸில் நீங்கள் ஆக்சலரேஷன் என்ன சொல்லணும், இட் இஸ் நெகட்டிவ், அதாவது ஆக்சலரேஷன் இஸ் லெஸ் தென் 0, நெகட்டிவ் ஆக்சலரேஷன் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். ஓகே, இந்த கேஸில் கிராஃப் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த கேஸில் கிராஃப் வந்து இது டைம், அதாவது எக்ஸ்டி கிராஃப் தான் நான் இங்கே ப்ளாட் பண்ணுறேன், மறந்துட வேண்டாம். ஃபஸ்ட்டு எக்ஸ்டி கிராஃபுக்கு சொல்கிறேன், லேட்டர் 1 by 1 போகலாம். ஸோ நம்மளோட இந்த கேஸில் வந்து கிராஃப் வந்து இப்படி இருக்கும், அதுதான் ஐடியா. ஸோ இது என்ன ஷேப்புன்னு கூப்பிடுவீங்க, யூ கால் இட் அஸ் வாட், கான்கேவ் டவுன்வர்ட், கான்கேவ் டவுன்வர்ட்ஸ், ரைட்டா. இப்போ இந்த ரெண்டு ஷேப்பை யூ ஹவ் ட்ரான். ஓகே, இதே இடத்துல உங்களுக்கு வந்து எப்படி இனிஷியல் கண்டிஷனை பொறுத்து மாறும் அப்படின்றதையும் நான் சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த கிராஃபை வந்து ரெண்டாக பிரிங்க. இது வரைக்கும் உங்களுக்கு எதுவும் டவுட் இருக்காதுன்னு நம்புகிறேன். ஓகே, இந்த கிராஃபை ரெண்டாக பிரிங்க. ஓகே, இப்போ உங்களோட கிராஃப் நீங்கள் ட்ரா பண்ணும்போது லெஃப்ட் இந்த கர்வ்லேருந்து ஆரம்பிக்கணும். எப்போ அப்படின்னா, when velocity is initial velocity less than 0 இருந்தால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் கர்வை. ஓகே, இந்த பார்ட்டில் ரைட். ஸோ அதாவது இந்த சைடில் இருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். இதே நீங்கள் இந்த சைட்லேருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்க அப்படின்னா, when u is greater than 0 இருக்கும்போது இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இதே இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0ன்னு கொடுத்துருந்தானா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ உங்களுக்கு இதுக்கான மீனிங் புரியலனா வெயிட் அண்ட் வாட்ச், நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் போட்டு காட்டுறேன். பட் இதை வந்து நீங்கள் இந்த கிராஃபை நோட்ஸாக எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இனிஷியல் வெலாசிட்டியை பொறுத்து இதை 3 பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனிவே டைம் வந்து லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆக போகிறனால இப்போ நெகட்டிவ் வெலாசிட்டி கொடுத்தாங்கன்னா இப்படி போகும் கிராஃப். கிராஃப் வில் கோ இன் விச் டைரக்ஷன், புரியுதா? ரைட். அதே மாதிரி இங்கே வந்து எப்படின்னா கிராஃப் வந்து எப்படி உங்களுக்கு வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி இந்த சிச்சுவேஷனில் ஆக்சலரேஷன் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கு. பட் இனிஷியல் வெலாசிட்டி வந்து டுவர்ட்ஸ் ரைட், அதாவது u greater than 0. u greater than 0னா என்ன அர்த்தம், இனிஷியல் அதாவது u greater than 0ன்னு போட்டோன்னா இனிஷியல் வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு. u less than 0 போட்டோன்னா என்ன அர்த்தம், இனிஷியல் வெலாசிட்டி லெஃப்ட் ஹேண்ட் சைட் பார்த்துருக்கு. அதே மாதிரி u equal to 0னா என்ன அர்த்தம், there is no direction for it, இனிஷியல் வெலாசிட்டி 0. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ஆஸ் யூஷுவல் நான் சொன்னேன், ரெண்டு பார்ட்டாக பிரிச்சிங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது u greater than 0, இங்கே வந்து u less than 0. இங்கேருந்து நீங்கள் கிராஃப்ஸ் சம்வேர் இந்த ரைட் ஹேண்ட் சைடு ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வரும். நம்ம அதே தான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஷேப்ஸை தான் நான் உங்களுக்கு வந்து எப்படி பிளாட் பண்ணணும்னு காட்டுறேன். ஓகே, ஸோ இது வந்து என்னது, u will be equal to what, 0. ஓகே, சரி. இப்போ இது எல்லாமே என்னது, ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட், பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி கேசஸ் பார்த்தோம். ஸோ அகெயின் இயர் ஆல்சோ நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட்னு இருக்கக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்போ, ரைட்டா? சரி, இப்போ இது வந்து ஆக்சலரேஷன் வந்து பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட். இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது வந்து என்னோட ஆரிஜின் எடுத்துக்கலாம். திஸ் இஸ் -x அண்ட் திஸ் இஸ் +x. ஸோ ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to some x0ல இருக்குது. இப்போ என்னோட ஆக்சலரேஷன் வந்து 0. ஓகே, ஆக்சலரேஷன் 0. ஆக்சலரேஷன் அதாவது நான் ஒரு இடத்துல ஆக்சலரேஷன் ஈக்குவல் டு 0னா என்ன அர்த்தம், dv/dt equal to 0 தானே அர்த்தம். தட் இஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ஓகே, அப்போ ஆக்சலரேஷன் இஸ் 0. ஸோ வெலாசிட்டி வந்து என்னது, டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து இருக்குது. ஸோ இங்கே வெலாசிட்டி வந்து ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்துருக்கனால இட் இஸ் பாசிட்டிவ் அண்ட்
கான்ஸ்டன்ட். ஓகே, இந்த கேஸில் வந்து கிராஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டி கிராஃபு, இது டைமு, திஸ் இஸ் எக்ஸ். ஓகே, இந்த இடத்துல கிராஃப் வந்து வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது, கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஏன்னா நான் இங்கே உங்களுக்கு சொன்ன மாதிரி ஆக்சலரேஷன் 0னா வெலாசிட்டி இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ எக்ஸ்டி கிராஃப் வந்து எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, நான் ஸ்கேலுக்கு வரையில ஜஸ்ட் நான் ஷேப் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஷேப் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது, இட் இஸ் சம்திங் லைக் திஸ் ஷேப். இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன் இன்க்ரீசிங் ஒன். ஏன்னா வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருந்தாலும் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகிறனால பொசிஷன், அதனால் நான் இப்படி போட்டிருக்கேன். ஓகே ரைட். ஸோ இப்போ அடுத்து வந்து டி பிளாட் பார்க்கலாம். டின்றது இந்த இடத்துல என்ன அப்படின்னா, ஆப்ஜெக்ட் சம் பொசிஷனில் இருக்குது, some x naught, x is equal to 0 and this is minus x and this is plus x. So in acceleration we are going to take it to be 0, but the velocity வந்து எப்படி இருக்கு, towards left path இருக்கு. left path இருக்குன்னா என்ன அர்த்தம், velocity left path இருக்கு அப்படின்னா it is less than 0, that is v equal to negative, right? So left path இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி வரும் கிராஃபு, எக்ஸ்டி கிராஃபு, ஸோ இந்த இடத்துல கிராஃப் உங்களுக்கு எப்படி வருது அப்படின்னா, சம்திங் இட் வில் பி டிக்ரீசிங் லைன் வந்து இப்படி இறங்கும். ஓகே, திஸ் இஸ் எக்ஸுக்கும் டீக்கும் வரையக்கூடிய பிளாட்டு, இட் இஸ் கம்ப்ளீட்லி டிக்ரீசிங். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்லேருந்து உங்களுக்கு ரீகால் பண்ணணும்னா, ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் கேஸ் பார்த்தோம். அதாவது இட் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 இயர், பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். அந்த சுச்சுவேஷனில் கிராஃப் வந்து இந்த ஷேப்பில் தான் இருக்கும். நீங்கள் நெகட்டிவ் வெலாசிட்டி, இனிஷியல் வெலாசிட்டி நெகட்டிவா ஜீரோவா பாசிட்டிவான்னு பொறுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போதா, இல்லை இங்கேருந்து ஸ்டார்ட் ஆக போதா, இல்லை இந்த இடத்துல கர்வ் எக்ஸ்டி கிராஃப் ஸ்டார்ட் ஆக போதா, நல்லா கவனிங்க. அகெயின் எக்ஸ்டி கிராஃப் தான் ஸ்டடி பண்ணுறோம். எக்ஸ்டி கிராஃப் எப்படி இருக்க போகுதுன்னு நம்மளுக்கு தெரியும். இது பேர் என்னது, கான்கேவ் அப்வர்ட், இது கான்கேவ் டவுன்வர்ட் கிராஃப். ஓகே சரி, இந்த இடத்துல வந்து லாஸ்ட் கேஸ் மாதிரி இது நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இப்படி இருக்குது நம்மளுக்கு. ஓகே, இது வந்து u கிரேட்டர் தென் 0, u ஈக்குவல் டு 0 அண்ட் u லெஸ் தென் 0. இப்போ u லெஸ் தென் 0னா கிராஃப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ ஷேப் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும். இதே u கிரேட்டர் தென் 0னா கர்வ் என்ன ஆகும், இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சம்வேர் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படி போகும் கர்வ். ரைட், ஸோ அதுதான் ஐடியா. ஸோ ஆக்சலரேஷன் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ டுவர்ட்ஸ் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்து இங்கே வெலாசிட்டி கான்ஸ்டன்ட், acceleration 0 na velocity is constant. So accelerate velocity is towards right. அப்போனா என்ன அர்த்தம், velocity constant towards right path இருந்துச்சுன்னா it will be what, it will be towards right, ரைட்டா? ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். நான் ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட் பாத் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும், என்ன அர்த்தம், வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதா? வெலாசிட்டி இந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம், கரெக்டாக இல்லை? ஏன்னா ஆக்சலரேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்கோ அந்த டைரக்ஷனில் வெலாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். பட் இனிஷியல் வெலாசிட்டின்றது வேறு, இனிஷியல் வெலாசிட்டி டுவர்ட்ஸ் லெஃப்ட் இருக்கா ரைட் இருக்கான்ற கேஸ் வேறு. பட் ஆக்சலரேஷன் இருக்க டைரக்ஷனில் இன் ஜென்ரல் இட் வில் ஃபைனல் வெலாசிட்டி வில் பி இன்க்ரீசிங். ஸோ அதே மாதிரி இந்த சைடில் வெலாசிட்டி நம்மளுக்கு என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். பட் டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்து வெலாசிட்டி ஸ்பீடு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது நெகட்டிவ் டைரக்ஷனில். ஓகே, ஃபார் யூர் நோட்டீஸ், ஆக்சலரேஷன் இந்த டைரக்ஷனில் இருக்கும், வெலாசிட்டி ஸ்பீட் அந்த டைரக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும், ரைட்? ஓகே சரி, இப்போது நம்ம வந்து ஒரு பிளாட் பண்ண ட்ரை பண்ணலாம். சரி, இப்போ இது வரைக்கும் நம்ம எக்ஸ்டி கிராஃப்ஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு எக்ஸ்டி பிளாட்டை எப்படி போடுறது, ட்ரா பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, நல்லா கவனிங்க, ஒரு கிராஃபை நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ எக்ஸ்டி கிராஃபோட நீங்கள் ப்ராப்ளம்ஸ்ன்னு கூட இதை எடுத்துக்கலாம். சரி, ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி என்னது, 0. ஓகே, கொடுத்துட்டான் கொஸ்டினில் வந்து நம்மளுக்கு இங்கே என்ன அப்படின்னா, ட்ரா த எக்ஸ்டிவிடி கிராஃப்ஸ் இந்த கிவன் ஃபார் த கிவன் கண்டிஷன்ஸ் பிலோ. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்டி கிராஃப்ஸ் ட்ரா பண்ண போகிறோம். இனிஷியல் வெலாசிட்டி நம்மளுக்கு என்னது, 0ன்னு கொடுத்துட்டான். இனிஷியல் வெலாசிட்டி 0, x0 இனிஷியல் பொசிஷன் என்ன கொடுத்துருக்கான், இனிஷியல் பொசிஷன் இஸ் 2 மீட்டர்,
ரைட். ஆக்சலரேஷன் இஸ் 0. நம்மளுக்கு நல்லா தெரியும் ஆக்சலரேஷன் 0னா dv by dt is what? 0. So what is the velocity here? Velocity வந்து constant. ஓகே, இனிஷியலாக எந்த வெலாசிட்டி இருக்கோ அந்த வெலாசிட்டி தான் இருக்கும். ஏன்னா ஆக்சலரேஷன் 0னா dv by dt, velocity is constant. இனிஷியலாக இங்கே என்ன வெலாசிட்டி இருந்துச்சு? இனிஷியலாக இங்கே வெலாசிட்டி வந்து 0ன்னு தான் கொடுத்துருக்கான். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ கோயிங் டு பி 0. ஏன்னா இனிஷியலாக இருக்க வெலாசிட்டி கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும், அது அப்படியே 0ஆகவே இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல நம்மளோட பிளாட் எப்படி வரும் அப்படின்னா, இனிஷியல் பொசிஷன் எங்கே சொல்லியிருக்கான்? x0 ஈக்குவல் டு 2 மீட்டர் அப்படின்னா டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ 2 மீட்டரில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இது என்னோட ஆரிஜின், மேலே இருக்கிறது ப்ளஸ் எக்ஸு, இது வந்து என்னது மைனஸ் எக்ஸு. ஸோ இங்கே வந்து ப்ளஸ் 2 மீட்டர்னா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்குது? இனிஷியலாக இட்ஸ் அட் திஸ் பொசிஷன். ஓகே, பொசிஷன் என்ன ஆகுது? 2 மீட்டர்ஸில் இருக்குது. ஓகே, வெலாசிட்டி 0னால என்ன ஆகுது? அதே பொசிஷனில் தானே இருக்கும். ஸ்பீடு இல்லையா? ஆப்ஜெக்ட் என்ன இருக்குது இந்த கண்டிஷனில்? வெலாசிட்டி இல்லைனா இட் இஸ் அட் ரெஸ்ட்டு. ஸோ x0 இஸ் ஈக்குவல் டு 2 மீட்டர்ஸ்லேயே என்டையர் டைம் அது வந்து இருக்குது. டைம் எவ்வளோ தான் இன்க்ரீஸ் ஆனாலும் பொசிஷன் மாறவே இல்லை. புரியுதா? ஓகே, இது வந்து இதுக்கான பிளாட். அடுத்து வெலாசிட்டி வந்து என்னது? இங்கே ஆக்சலரேஷன் 0, தட் இஸ் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு கான்ஸ்டன்ட். ரைட். ஆனால் இனிஷியலாக ஒரு வெலாசிட்டி இருக்குது இல்லையா, அது வந்து 2 + 3 மீட்டர்ஸ் பர் செகண்ட் இருக்குது. பாசிட்டிவ் சைன் இங்கே கொடுத்துருக்கான். அப்புறம் என்ன அர்த்தம்? டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு. அப்போது இனிஷியல் வெலாசிட்டி என்ன டைரக்ஷனில் இருக்கோ அதே டைரக்ஷனில் தான் என்ன இருக்கணும்? ஃபைனல் வெலாசிட்டியும் இருக்கணும். ஸோ ஃபைனல் வெலாசிட்டி இஸ் ஆல்சோ 3 மீட்டர்ஸ் பர் செகண்ட். ஏன்னா ஆக்சலரேஷனில் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்ல, பட் ஆனால் இனிஷியலாக என்ன பொசிஷன் இருக்குது இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு? -2 மீட்டரில் இருக்குது. ஸோ அப்படி பார்க்கும்போது இது என்னோட ப்ளஸ் எக்ஸ் டைம் மைனஸ் எக்ஸ். அப்போது இனிஷியலாக எந்த பொசிஷனில் இருந்துச்சு? எனக்கு ஆப்ஜெக்ட் வந்து -2 மீட்டரில் இருந்துச்சு. x0 இஸ் ஈக்குவல் டு -2 மீட்டர் இருந்தது. பட் வெலாசிட்டி இங்கே 0வா இல்லையா? இல்லை. ஸோ அப்போ எப்படி இருக்கும் பிளாட்டு? நம்மளோட பிளாட் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஓகே, வெலாசிட்டி கான்ஸ்டன்ட்டு. ஸோ கிராஃப் என்ன ஆகும்? இட் வில் பி கண்டினியூஸ்லி பி டிக்ரீசிங். ரைட்டா? இது நம்ம ஏற்கனவே தியரியில் படித்தோம் இல்லையா? அதாவது வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் டுவர்ட்ஸ் ரைட் இருந்தால் கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? மேலே பார்த்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், ஸ்லோப் பாசிட்டிவ். அதே நம்மளோட கிராஃப் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். ஓகே, நெகட்டிவ் அண்ட் வெலாசிட்டி கான்ஸ்டன்ட் இல்லையா? ஆக்சலரேஷன் 0ன்னும் போது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கான்ஸ்டண்ட்டாக இருந்தால் கிராஃப் என்ன ஆகும்? இப்படி லீனியராக டிக்ரீஸ் ஆகும் லைன். ஸோ என்னோடய கிராஃப் எப்படி வரும்? -2 மீட்டரில் இனிஷியலாக இருந்துச்சு, அங்கேருந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. ரைட்டா? ஸோ இது என்னோட இந்த கிராஃப். சரி, இப்போ அடுத்து பாருங்கள். இனிஷியல் வெலாசிட்டி என்னது? +3. இனிஷியல் பொசிஷன் என்னது? +2 மீட்டர். இப்போ இனிஷியலாகவே என்னோடய வெலாசிட்டி எப்படி இருக்குது? ஓகே, தேர் இஸ் அ மிஸ்டேக் ஐ ஹவ் டிட். ஸோ இந்த இடத்துல வந்து இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ் தானே? பாசிட்டிவ் இருந்தால் மேலே பார்த்தானே போகணும். அப்போ கிராஃப் எப்படி இருக்கும்? இட் வில் பி கண்டினியூஸ்லி கோயிங் இன் திஸ் டைரக்ஷன். கரெக்டா? இப்போ இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவ்ப்பா. இனிஷியல் வெலாசிட்டி பாசிட்டிவாக இருக்கும்போது மேலே பார்த்து தான் போகணும், கீழே பார்த்து போட்டேன், ஐம் சாரி. ஓகே, ரைட். இப்போ இனிஷியல் வெலாசிட்டி வந்து +3 மீட்டர்ஸ் பர் செகண்ட் இருக்குது. ஓகே, இந்த சிச்சுவேஷனில் வாட் இஸ் த x0ன்னு கொடுத்துருக்கான்? 2 மீட்டர்ஸ். ஸோ ஆக்சலரேஷன் 0னால இனிஷியல் வெலாசிட்டி இஸ் ஈக்குவல் டு ஃபைனல் வெலாசிட்டி. ஏன்னா வெலாசிட்டி மாறக்கூடாது, இட் நீட் டு பி கான்ஸ்டன்ட். ரைட். ஸோ எக்ஸுக்கும் டீக்கும் தான் நான் பிளாட் வரைகிறேன். ஸோ x0 வந்து டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ எங்கே இருக்குது? +2 மீட்டரில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கான். இனிஷியல் வெலாசிட்டி +3, பாசிட்டிவ் வெலாசிட்டி இருக்குது. அப்போ கிராஃப் என்ன ஆகணும்? இப்படி இன்க்ரீஸ் ஆகும். ரைட். ஓகே, குட். ஸோ இப்போ இனிஷியல் வெலாசிட்டி 0. இனிஷியல் பொசிஷன் என்னது? இனிஷியல் பொசிஷன் இஸ் ஆல்சோ 0. ஆக்சலரேஷன் பட் இட் இஸ் பாசிட்டிவ். ஓகே, நல்லா கவனிங்க. இவ்வளோ நேரம் நம்ம பார்த்த 3 பிளாட்லுமே ஆக்சலரேஷன் 0ன்னு இருந்துச்சு, பட் ஆனால் ஆக்சலரேஷன் பாசிட்டிவ். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா என்னோடய கிராஃப் எப்படி இருக்கும்? ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா என்னோடய கிராஃப் வந்து
இந்த பார்ட்டில் தான் லை ஆகும், இந்த ஷேப்பில் தான் இருக்க போகுது. இப்போ நம்மளோட இனிஷியல் வெலாசிட்டி என்னது? u ஜீரோவா, u நெகட்டிவா, u பாசிட்டிவான்னு பார்க்கணும். ஸோ என்னோடய ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ், பட் என்னோட வெலாசிட்டி என்னது? 0 இனிஷியல் வெலாசிட்டி. அப்போது கிராஃப் வந்து நான் என்ன சொல்லியிருக்கேன், இனிஷியல் வெலாசிட்டி 0னா இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போது இனிஷியல் பொசிஷன் என்னன்றதை வச்சு இங்கே நீங்கள் பிளாட் பண்ணிக்கணும். அடுத்து x0 பிளாட் பண்ணணும். பேசிக் வந்து ஃபஸ்ட்டு x0 பிளாட் பண்ணிவிடுங்க. x0 எங்கே இருக்குது? டைம் t = 0. அப்போது இனிஷியல் பொசிஷன் ஆரிஜினில் தான் இருக்குது. இங்கேருந்து கிராஃப் எந்த ஷேப்பில் இருக்கும்? நான் என்னோட கான்கேவ் அப்வர்டில் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன்னா, அப்போ என்னோடய ஷேப் என்ன ஆகணும்? இந்த ஷேப்பில் வரணும். திஸ் இஸ் மை கர்வ். அதாவது இந்த கர்வ்லேருந்து நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணுவீங்கன்னா u நெகட்டிவாக இருந்துச்சுன்னா, ரைட் ஹேண்ட் சைடில் u > 0வாக இருந்துச்சுன்னா. ஆனால் இது வந்து என்னது? u = 0வாக இருக்கும்போது. எனி டவுட்? ஸோ திஸ் இஸ் த பிளாட். கரெக்டாக நான் ஃபுல் ஸ்கேலுக்கு வரையில, ஓகே, எக்ஸாக்டாக என்னென்ன வேல்யூஸ்ன்னு சொல்லி நான் மார்க் பண்ணல. ஜஸ்ட் அந்த ஷேப்பை உங்களுக்கு கிளியராக நான் இனிஷியல் கண்டிஷன் வச்சு சொல்லியிருக்கேன். ரைட். ஸோ இப்போ ஆக்சலரேஷன் இஸ் அகெயின் பாசிட்டிவ், இனிஷியல் வெலாசிட்டி 0, பட் இனிஷியல் பொசிஷன் எங்கே இருக்குது? 2 மீட்டர்ஸில் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன், வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பார்க்கலாம். சரி, இனிஷியல் ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னு கொடுத்துரும். நம்மளோட கிராஃப் எப்படி இருக்க போகுது? இந்த ஷேப்பில் தான் இருக்க போகுது xt கிராஃபு. u 0னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கும், u > 0னா இந்த இடம், u < 0னா இந்த இடம். இப்போ இங்கே என்ன எப்படி இருக்குது? பாசிட்டிவ்னு இருக்குது. u என்ன இருக்குது? 0ன்னு இருந்துருச்சு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்? அட் த சேம் டைம் t = 0 அப்போ 2 மீட்டர்ஸில் இருக்குது. அப்போது இதான் என்னது? என்னோட x0 2 மீட்டர்ஸ் ப்ளஸ் 2 மீட்டர். இப்போ இங்கேருந்து என்னோடய கிராஃப் இன்க்ரீஸ் ஆக போகுது. இப்படி இன்க்ரீஸ் ஆகுதா? பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். பாட்டம்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்? இப்படி இருக்குது. ஆக்சுவலாக நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடை ட்ரா பண்ணல, வெறும் ரைட் ஹேண்ட் சைடை ட்ரா பண்ணியிருக்கேன். புரியுதா? உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ்க்காக நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேஷ் போட்டு காமிச்சிருக்கேன் இதோட ஃபுல் பிளாட்டை. பட் நெகட்டிவ் டைம் இஸ் நாட் பாசிபிள் அட் த சேம் டைம். ரைட். ஸோ இப்போ இங்கே வந்து எப்படி இருக்குது பிளாட் பண்ண போகிறீங்க? u 0, இனிஷியல் வெலாசிட்டி 0. ஃபஸ்ட்டு நம்ம எதை செக் பண்ணணும்? நெகட்டிவ் ஆக்சலரேஷன். நெகட்டிவ் ஆக்சலரேஷனா பிளாட் நம்மளுக்கு எப்படி வரும்? நெகட்டிவ் ஆக்சலரேஷன்னா பிளாட் வந்து இப்படி வரப்போகுது. கரெக்டாக? அதே நேரத்தில் அடுத்து இனிஷியல் வெலாசிட்டியை பாருங்கள். இனிஷியல் வெலாசிட்டி 0வாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும். இனிஷியல் வெலாசிட்டி > 0வாக இருந்துச்சுன்னா இங்கேருந்து, இனிஷியல் வெலாசிட்டி < 0வாக இருந்தால் இங்கேருந்து. ஓகே, இப்போ நம்மளோட ப்ராப்ளம் படி xt கிராஃப் பிளாட் பண்ணணும். இனிஷியல் பொசிஷன் எங்கே இருக்குது? 2 மீட்டர்ஸ் இங்கே இருக்குது. x0 = 2 மீட்டர்ஸ். இப்போ என்னோட ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவா பாசிட்டிவா? நெகட்டிவ். ஓகே, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 0. ஸோ என்னோட கிராஃப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்? இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட கிராஃப் எப்படி வரும்? இப்படி ஸ்டார்ட் ஆகும், இப்படி போகும். புரியுதா? ரைட். மை கிராஃப் வில் பி லைக் திஸ். டவுட்டே இல்லை. பட் x0 பொறுத்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுமா, எந்த பாயிண்ட்லேருந்து இனிஷியலாக ஸ்டார்ட் ஆகுன்றது x0 டிசைட் பண்ணும். ரைட். இப்போ இன்னொரு கிராஃப் பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கொடுத்துருக்கான்? ஓகே, இந்த பிளாட்ஸை நீங்கள் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஸ்க்ரீனை பாஸ் பண்ணிவிட்டு யூ ட்ரை டு ட்ரா. ரைட். ஸோ இங்கே இனிஷியல் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கான்? ஃபஸ்ட்டு ஆக்சலேஷன் பாசிட்டிவா நெகட்டிவா? பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். பாசிட்டிவ். அதுக்கப்புறம் வெலாசிட்டி வந்து பாசிட்டிவ்னா நம்மளோட கிராஃப் எந்த ஷேப்பில் இருக்கும்? இப்படி இருக்கும். கரெக்டாக? ஸோ xt கிராஃப் வரைய போகிறோம். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், அப்போ ஷேப் இந்த ஷேப்பில் இருக்க போகுது. இனிஷியல் வெலாசிட்டி லெஸ் தென் 0னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணும் சம்வேர், > 0னா இந்த இடம்,
u equal to 0னா இந்த இடம். சரி, இப்போ ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் இந்த ஷேப்பில் வரப்போகுது. ஸோ இனிஷியலாக ஆப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது? x0 வந்து இந்த இடத்துல இருக்குது, ஆரிஜினில் இருக்குது. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் 0னால நம்ம கிராஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? சம்வேர் இயர். ஸோ இந்த பொசிஷன் வந்து என்னோடது என்னது? x0 ஈக்குவல் டு 0, கரெக்டா? இப்போ என்னோட கிராஃப் வந்து பாசிட்டிவ்னால ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னால அண்ட் ஆல்சோ ஆக்சலேஷன் பாசிட்டிவ், இனிஷியல் வெலாசிட்டி என்னது? +2. அப்போ இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகுமா? அப்போது நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கணும் அப்படின்னா சம்திங் லைக் திஸ் ஒன். ஓகே, இதுதான் நம்மளோட பிளாட்டாக இருக்கணும், ரைட்? இப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது அப்படின்னு. நீங்கள் இதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, உங்களோட பாட்டம் வந்து இங்கே இருக்கும், இந்த கிராஃபோட பாட்டம். ஓகே, பாட்டம் இங்கே இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக வரைஞ்சிங்கன்னா ஸோ இதுதான் அந்த பாட்டம். ஸோ பாட்டம்லேருந்து கொஞ்சம் மேலே தானே இருக்கும். திஸ் இஸ் த பாட்டம் ஒன். அங்கேருந்து நம்ம இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணியிருக்கோம். இங்கேருந்து ட்ரா பண்ணல, வி ஆர் நாட் ஸ்டார்ட், இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணல, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். புரியுதா? ஓகே, ரைட். ஸோ அதுதான் இங்கே நம்ம நோட் பண்ணணும். ரைட், இப்போ அடுத்து கவனிங்க, இந்த டேஷ் லைன்ஸ் வந்து உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஓகே, ரைட். இப்போ அடுத்து வந்து ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ். ஸோ இது மாதிரி ஷேப் தான் வரப்போகுது. பட் இனிஷியலாக வெலாசிட்டி எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, இனிஷியல் பொசிஷன் எங்கே இருக்கும்? இது வந்து என்னது? x0 வந்து 0, x0 வந்து 0, டவுட் இல்லை. இப்போ நம்மளோட கிராஃப் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும்? இனிஷியல் வெலாசிட்டி நெகட்டிவ்னு இருக்கனால நம்ம கிராஃப் வந்து சம்திங் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகணும். அப்போது எப்படி வரும் கிராஃபு? இப்படி வரும். புரியுதா? சம்வேர் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகணும். பாட்டம் வந்து இந்த இடத்துல இருக்கும். ஸோ நம்ம இனிஷியல் வெலாசிட்டி நெகட்டிவ்னால இந்த இடத்துலேருந்து we have started and the curve is remaining. ஷேப் ஆஃப் த கர்வ் உங்களுக்கு புரியுதா? ஸோ தட்ஸ் how the graph will be. இப்போ அடுத்து இன்னொரு கண்டிஷனுக்கு ட்ரா பண்ணலாம். இதெல்லாம் நீங்கள் ட்ரா பண்ண ட்ரை பண்ணுங்கள். தெரியாதப்போ நீங்கள் ஆன்சரை செக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீன் பாஸ் பண்ணிட்டு ட்ரை பண்ணுங்கள். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் -5. ஸோ சரி, ஃபஸ்ட்டு ஆக்சலரேஷனை பார்க்கணும்ல. ஆக்சலரேஷன் வந்து என்னது? நம்மளுக்கு நெகட்டிவ். அப்போ நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும்? இந்த ஷேப்பில் இருக்கும்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போது இந்த இடம் வந்து என்னது? u ஈக்குவல் டு 0னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். u வந்து என்னது? நெகட்டிவாக இருந்தால் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். u வந்து பாசிட்டிவாக இருந்தால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்போம். ஸோ நம்மளுக்கு வந்து பிளாட் வந்து என்னது? நெகட்டிவ். அட் த சேம் டைம் இட் இஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் -5. -5னா சம்வேர் ஸ்டார்ட் பண்ணணும், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இனிஷியலாக பொசிஷன் எங்கே இருக்குது? x0 இஸ் +2 மீட்டர் இஸ் இயர். அப்போ நம்மளோட பிளாட் வந்து இந்த ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், கரெக்டாக? அப்போ என்னோடய பிளாட் எப்படி வரும்? இங்கேருந்து இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். என்னோடய கிராஃப் வில் பி சம்திங் லைக் திஸ் ஒன். புரியுதா? ஓ, ஐம் சாரி, இனிஷியலாக இங்கே வந்து நெகட்டிவ் வெலாசிட்டி இல்லையா? ஸோ அதனால் நம்மளோட பிளாட் வந்து ஐம் டோட்டலி சாரி, இந்த கிராஃப் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ த கிராஃப் வில் பி சம்திங் லைக் திஸ் ஒன். ரிமைனிங் பார்ட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கே இருக்கும்? இது அப்படியே போச்சுன்னா இது வந்து ஒரு இந்த இடம் தான் அந்த டாப் மோஸ்ட் பாயிண்ட். ஸோ இதுதான் அந்த ஃப்ளாட்டரான பார்ட். ஓகே, திஸ் ஒன். புரியுதா? நம்ம வந்து நெகட்டிவ் வெலாசிட்டி இனிஷியல் வெலாசிட்டினால இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, யூ ஆர் ஏபிள் டு கெட் த பாயிண்ட், ஐ ஹோப். சரியா? இப்போ அடுத்து வந்து நெகட்டிவ் ஆக்சலரேஷன். இனிஷியலாக எங்கே இருக்குது பொசிஷன்? பொசிஷன் வந்து x0 is equal to 0 is here. இப்போ இனிஷியல் வெலாசிட்டி இஸ் பாசிட்டிவ். அப்போ என்னோடய கிராஃப் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? இந்த ரீஜன்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். அதாவது இட் வில் ஸ்டார்ட் சம்வேர் ஃப்ரம் இயர். அப்போது என்னோடய கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? என்னோடய ஷேப்பு என்ன பாசிட்டிவ் இனிஷியல் வெலாசிட்டினால என்னோடய கிராஃப் சம்திங் லைக் திஸ் ஒன் இப்படி இருக்கும். ஓகே, ரைட். So I think you are able to draw all the xt graphs possible and you is able to understand. Okay, இப்போ நம்ம அடுத்து வந்து எதுக்கு போகிறோம்னா தியரி ஆஃப் VT velocity graph. அதாவது VT graph வந்து எப்படி ட்ரா பண்ணுறது அப்படின்னு இப்போ xt எல்லாமே பார்த்தோம். இப்போ அடுத்து VT பார்க்க போகிறோம்.
ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம VT கிராஃபோட தியரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் we are going to see for the problems. ஸோ as usual நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிராஃப்ஸ் படிக்கிறது எல்லாமே என்னது, we are studying for one dimensional motion. Okay. And also acceleration வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறது. ஸோ இப்போ என்னென்னா பேசிக்கலி ஒரு கண்டிஷனாக பார்க்கலாம். ஓகே. ஸோ லாஸ்ட் கேஸ் மாதிரி, ஸோ திஸ் இஸ் அ மாஸ் m. ஓகே. initial origin வந்து x is equal to 0 is here, this is minus x and this one is plus x. okay. இப்போ acceleration வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ஓகே. இப்போ acceleration நான் ஃபஸ்ட்டு கேஸ் என்ன எடுத்துக்க போகிறேன்னா, acceleration is 0 and initial velocity is what, some positive value ன்னு எடுத்துக்கோங்க. positive value plus u நாட்னு வச்சுக்கோங்களேன், some positive value. ஓகே. acceleration 0வாக இருக்கிறனால initial velocity is what, initial velocity என்ன இருக்கோ அதுதான் final velocityயாகவும் இருக்கும். ஏன்னா acceleration 0னா velocity is what, constant. ஓகே. இப்போ இந்த இடத்துல x0 is can be random. randomனா என்ன அர்த்தம்னா, it can be any initial value. அதாவது it can be any initial value-வாக இருக்கலாம். x0 initial position of the object any value-வாக இருக்கலாம். ஏன்னா நம்ம இப்போ வரைய போகிறது என்னது, VT கிராஃபுக்கு x0க்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா Vயில் வந்து, ஸோ இப்போ நான் VT கிராஃப் வரைய போகிறேன்னு வைங்க. இங்கே acceleration is 0, initial velocity பாசிட்டிவ் இருக்குது, டுவர்ட்ஸ் ரைட் பார்த்து இருக்குது, velocity கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. ரைட். ஸோ இது வந்து என்னோடய velocity இட்ஸ் கான்ஸ்டன்ட் டுவர்ட்ஸ் ரைட். இப்போ என்னோடய பிளாட் எப்படி வரும்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, VT கிராஃப் வரைய போகிறேன். ஸோ டைம் t ஈக்குவல் டு 0 அப்போ வெலாசிட்டி என்னது, ப்ளஸ் u0 தானே. அந்த வெலாசிட்டி வந்து டைம் t ஈக்குவல் டு 0 இருக்குது, அந்த வெலாசிட்டி வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கா வேரி ஆகுது. ஆக்சலரேஷன் 0னால கம்ப்ளீட்டாக கான்ஸ்டன்ட். ஸோ இட் வில் பி ஸ்ட்ரைட் லைன். ஓகே. இது இந்த கண்டிஷன். இதே ஆக்சலரேஷன் வந்து உங்களுக்கு வந்து இங்கே நான் அதை சொல்லிடுறேன் உங்களுக்கு, எல்லாமே சேம் கண்டிஷன். ஆக்சலரேஷன் இஸ் 0, u is some minus u0 and okay, x0 can be any initial value, it's not a problem. ரைட். ஸோ இப்போ இந்த சிச்சுவேஷனில் பிளாட் எப்படி வரும், இது டைமு, இது வந்து பாசிட்டிவ் டைரக்ஷனில் கூடிய வெலாசிட்டி, இது நெகட்டிவ் வெலாசிட்டி. ஓகே. ஸோ இந்த இடத்துல கிராஃப் எப்படி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் வில் பி கம்ப்ளீட்லி இன் த நெகட்டிவ் டைரக்ஷன். ஏன்னா இனிஷியலாக வெலாசிட்டி வந்து u is equal to minus u0 இல்லையா. x is equal to x0 வந்து நம்மளுக்கு இங்கே பிரச்சனை கிடையாது. x0 நீங்கள் சொல்லவே முடியாது இந்த இடத்துல. ஸோ அதனால் எனி வேல்யூ இட் கேன் பி. VT கிராஃபில் x0க்கு we cannot plot. ரைட். சரி. இப்போ அடுத்து வந்து we move on to the next one. இப்போ இதே இதில் வெலாசிட்டியே இல்லைன்னா என்ன பண்ணுவீங்க இந்த கேஸில், வாட் வில் பி த திங், இனிஷியல் வெலாசிட்டியே இல்லை, ஆக்சலரேஷனும் இல்லை, x0 கேன் பி எனி வேல்யூ, எனி இனிஷியல் வேல்யூ. ரைட். ஸோ இந்த இடத்துல பிளாட் என்ன வரும், இது டைம் அண்ட் திஸ் ஒன் இஸ் த வெலாசிட்டி ஒன். இனிஷியலாக வெலாசிட்டி 0வாக இருக்கனால எனக்கு எப்படி இருக்கும் பிளாட்டு, என்னோட இந்த லைன் மேலேயே இருக்கும். ஏன்னா இனிஷியலாக வெலாசிட்டி 0 தானே, அது அப்படியே மெயின்டைன் ஆகும். இது ஆக்சுவலாக என்ன சிச்சுவேஷனு, ஆப்ஜெக்ட் ரெஸ்ட்டில் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன். ரைட். ஸோ இப்போ அடுத்து we are going to see the different case. சரி. இப்போ நெக்ஸ்ட்டு we'll see ஆக்சலரேஷன் வந்து இங்கே பாசிட்டிவ். ஓகே. நம்ம என்ன எடுத்துக்கிறோம், கூட கான்ஸ்டன்ட்னு எடுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்னது, இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. இனிஷியல் வெலாசிட்டி சம் வெலாசிட்டி இருக்குது, நான் தியரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். இனிஷியல் வெலாசிட்டி வந்து சம் வேல்யூ இருக்குது. ஓகே.
initial velocity, acceleration பாசிட்டிவ்ல இருக்கு, initial velocity என்னவா இருக்கலாம்? Initial velocity can be some value, okay, பட் இந்த இடத்துல நம்மளுக்கு acceleration பாசிட்டிவ்னு வந்துட்டாலே நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும்? பொசிஷனுக்கு இங்கே சம்மந்தம் இல்லை, அகைன் பொசிஷன் கேன் பி எனி initial value. ஸோ பேசிக்காக நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா இங்கே வந்து வெரி சிம்பிள், இங்கே எக்ஸ்டி கிராஃபோட விடி கிராஃப் வந்து சிம்பிள். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து விடி கிராஃபு. ஸோ ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் என்ன பண்ணிடணும், கிராஃபு த விடி கிராஃப் வில் பி சம்திங் லைக் ஸ்ட்ரைட் லைன், பாசிட்டிவ் ஸ்லோப் இருக்கும். புரியுதா? ரைட். ஸோ இந்த ஷேப்பில் இருக்கும், அதாவது ஸ்ட்ரைட் லைன் வித் பாசிட்டிவ் ஸ்லோப். இதே மட்டும் ஆக்சலரேஷன், இது ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட், ரைட். ஸோ இந்த சிச்சுவேஷனில் இனிஷியல் வெலாசிட்டி சம் வேல்யூ இருக்கும், அதை நம்ம பிளாட் பண்ணும்போது பார்த்துக்கலாம். பேசிக்காக நான் உங்களுக்கு தியரி சொல்லும்போது ஜஸ்ட் ஷேப் ஆஃப் த கர்வ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இப்போது இனிஷியல் பொசிஷன் ஆல்சோ இட் கேன் பி சம்திங், எனி வேல்யூ. இப்போ இந்த இடத்துல பிளாட் எப்படி வரும்? ஓகே, பிளாட் வந்து இது வந்து பாசிட்டிவ் வெலாசிட்டி, திஸ் ஒன் இஸ் நெகட்டிவ் ஒன். ஜஸ்ட் நீங்கள் ஷேப் ஆஃப் த கர்வ் நம்ம சொல்ல போனால் எப்படி இருக்கும் அப்படின்னா இட் வில் பி டவுன்வர்ட். ஓகேவா? திஸ் இஸ் த பேசிக் ஷேப் ஆஃப் த கர்வ், ரைட். சரி, இப்போது இது எல்லாமே தியரி. நம்ம ஆக்சலரேஷன் நெகட்டிவ்னு இருந்தால் கிராஃப் வந்து இறங்கிக்கிட்டே போகும், விடி கிராஃப். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் இருந்தால் கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், இவ்வளோ தான் விடி கிராஃப். ஸோ ஓகே, அதே ஆக்சலரேஷன் ஜீரோவாக இருந்தால் இட் வில் பி ஸ்லோப் வில் பி ஜீரோ. அது இனிஷியல் பொசிஷன், அதாவது இனிஷியல் வெலாசிட்டிக்கு ஏற்ப ப்ளஸ் யூ நாட்டா மைனஸ் யூ நாட்டா பொறுத்து, இல்லை ஜீரோவான்றதை பொறுத்து மேலே கீழே ஸ்டார்ட் ஆகும், ரைட். சரி, இப்போ இதுக்கான ப்ராப்ளம்ஸ் போயிடலாம், ரைட். இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் 2, ஓகே. எக்ஸ் நாட்ன்றது 2 மீட்டர்ஸில் கொடுத்துருக்கான். ஆக்சலரேஷன் இங்கே 0. ஆக்சலரேஷன் 0னா ஓகே, ஆக்சலரேஷன் 0 அப்படின்னா வாட் இஸ் தட்? ஆக்சலரேஷன் 0, ஸோ dv by dt need to be 0. அதாவது வெலாசிட்டி வந்து என்னது இங்கே கான்ஸ்டன்ட். ஸோ வெலாசிட்டி இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருந்துச்சு? u இருந்துச்சு இல்லையா? u என்ன வெலாசிட்டி இருந்தோ அதே தான் என்ன இருக்கும், vக்கும் இருக்கும். இட் வில் பி +2 m/s. ஸோ இந்த இடத்துல நம்ம கிராஃப் வரைய ட்ரை பண்ணால் என்ன வரும்? திஸ் இஸ் t அண்ட் திஸ் இஸ் v. இப்போ இங்கே வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எக்ஸ் நாட் வந்து நீங்கள் என்ன வேல்யூ கொடுத்தாலும் இங்கே நீங்கள் பிளாட் பண்ண முடியாது ஃபஸ்ட்டு. ஸோ பேசிக்காக நம்ம பிளாட் எப்படி வரும்? நம்மளோட பிளாட் வந்து இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருந்துச்சு? +2 meters இருந்துச்சு. அதே வெலாசிட்டி தான் எப்படி இருக்கும் ஃபார் த என்டையர் டைம்? இட் வில் பி +2 m/s இட் வில் பி. ஓகே, ஸோ அடுத்த பிளாட்டை கவனிங்க. This is time and this one is what? Velocity. So initial velocity என்ன இருக்கு? +2 இருக்கு. See, first acceleration இங்கே பாசிட்டிவ். ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா நம்மளோட கிராஃப் எப்படி இருக்கும், என்ன ஷேப்பில் இருக்கும்? இட் வில் பி கண்டினியூஸ்லி இன்க்ரீஸிங், மேலே பார்த்து இருக்கும், கரெக்டாக? இப்போ நீங்கள் இனிஷியலாக என்ன வெலாசிட்டி இருக்குது? +2 m/s இருக்குது. ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி சிம்பிளாக மேலே பார்த்து இருக்கும், அவ்வளோதான் நம்மளோட கிராஃப். ஏன்னா ஆக்சலரேஷன் பாசிட்டிவ், ரைட். இப்போ அடுத்து வந்து இன்னொரு கண்டிஷனை காமிச்சிருக்கான். இது டைமு, இது வந்து என்னது வெலாசிட்டி, இது வந்து -v. ஸோ இனிஷியலாக வந்து என்னோடய வெலாசிட்டி வந்து எங்கே இருக்குன்னா -3 m/s இருக்குது. அதே டைமில் ஆக்சலேஷன் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருக்கனால கீழே பார்த்து ஸ்லோப் இப்படி இந்த ஷேப்பில் வரப்போகுது கர்வ். அப்போது நான் இனிஷியல் வெலாசிட்டி -3 m/s பிளாட் பண்ணிட்டேன். அங்கேருந்து எப்படி இருக்கும்? அப்படியே கீழே பார்த்தே இறங்கும், புரியுதா? ஸோ திஸ் வில் பி அவர் பிளாட். அப்படியே ஸ்ட்ரைட் லைனாக கீழே பார்த்து போயிட்டே இருக்கும், ரைட். ஸோ இதே மாதிரி இஃப் யூ வாண்ட் டு பிளாட் ஃபார் திஸ் ஒன், திஸ் இஸ் டைம் அண்ட் திஸ் ஒன் இஸ் +v and this one is -v. இந்த கேஸில் பிளாட் எப்படி வரும்? ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ், அதனால் நம்மளோட கர்வ் இப்படி வரப்போகுது.
பட் பொசிஷனை இங்கே நீங்கள் பிளாட் பண்ண முடியாது. ஸோ அது டசன்ட் மேட்டர். ஸோ இனிஷியல் வெலாசிட்டி எங்கே வரும்? -3 m/s. ஸோ இனிஷியல் வெலாசிட்டியை பிளாட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது? மேலே பார்த்து டேரெக்டாக வரைய வேண்டியது. ஓகே, ரைட். ஸோ இது பேசிக்கலாக நம்ம எப்படி ஷேப்ஸ் வந்து இனிஷியல் கண்டிஷன்ஸை வச்சு பிளாட் பண்ணுறது அப்படின்றத பார்த்தோம். ஓகே, ஸோ வி வில் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. ஓகே, ஸோ அதே டைமில் இன்னும் நம்ம வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி there is one challenge is there. இது வந்து என்ன அப்படின்னா VT கிராஃப் இங்கே கொடுத்துருக்கான். ஓகே, VT கிராஃப் இங்கே கொடுத்துருக்கான். நீங்கள் வந்து என்ன சொல்ல ட்ரை பண்ணுங்கன்னா, ஈச் செக்மெண்ட் O to A செக்மெண்ட்டில் ஆக்சலரேஷன் எப்படி இருக்குது, பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா, அதை வந்து நீங்கள் சொல்ல ட்ரை பண்ணணும். அப்படின்னா எப்படி பண்ணுவீங்க? C to D. இங்கே A to, அதாவது நீங்கள் ஆக்சலரேஷன் சொல்லணும், பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொன்னால் போதும். ஸோ how you will say ஆக்சலரேஷன் ஜீரோவா பாசிட்டிவா இல்லை நெகட்டிவா அப்படின்னு சொல்லணும். ஓகே, அட் த சேம் டைம் கான்ஸ்டண்ட்டாக இல்லையான்னு கூட நீங்கள் சொல்லலாம். இப்போ இங்கே 0 to ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லோப்பை நீங்கள் கண்டுபிடிச்சி சொல்லலாம். ஓகே, இப்போ 2 பாயிண்ட் உங்களுக்கு தெரியுது, இது ஒரு லைனு x1 y1. ஏற்கனவே இது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ப்ரீவியஸ் லெக்சர்ஸில் ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்க. 2 பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா, 2 பாயிண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த லைனோடது? 2 பாயிண்ட் எண்ட் பாயிண்ட்ஸ் தெரிஞ்சாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். இப்போ இந்த கிராஃப்லேருந்து ABCD எல்லா பாயிண்ட்ஸையும் உங்களால் சொல்ல முடியும். ஸோ நியூமரிக்கலாக சொல்கிறதுனால நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. இப்போ மோட்டிவ் என்னென்னா, எப்படி வந்து ஜீரோவா பாசிட்டிவாக நெகட்டிவான்னு சொல்லணும். சரி, இங்கே வெலாசிட்டி வந்து எப்படி இருக்குது, நம்மளோட ஷேப்பை நம்ம கிராஃப் அனாலிசிஸ் படித்ததுபடி சொல்லுங்கள். இது வந்து O to A வந்து என்ன இருக்குது, என்னோடய லைன் வந்து இப்படி இருக்குது. இப்படி இந்த ஷேப் எப்போ வரும்? ஷேப்பை வச்சு நம்ம சொல்ல ட்ரை பண்ணலாம். ஷேப் இப்படி வந்துச்சுன்னா அது என்ன வெலாசிட்டி? அது ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக நெகட்டிவா? ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் ஆல்சோ கான்ஸ்டன்ட். ஓகே, ஸோ அடுத்து ஒரு ஷேப்பாக பார்க்கலாம். இந்த இடத்துல ஷேப் எப்படி இருக்குது? ஓகே, ஆக்சலரேஷன் பொறுத்த வரைக்கும் A to B வந்து கிராஃப் வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக இப்படி ஹாரிசான்டலாக இருக்குது. B to C வந்து அகெயின் இப்படி இருக்குது. C to D எப்படி இருக்குது? இப்படி இருக்குது. ஓகே, ஸோ நம்ம பார்த்தோன்னே நம்ம படித்ததை வச்சு சொல்லலாம் இங்கே. ஸோ எப்படி சொல்லுவீங்க? A to B வந்து ஸ்லோப் 0, அதாவது ஸ்ட்ரெயிட் லைனாக எப்போ வரும் VT கிராஃப்? when the acceleration is 0. இது எப்போ வரும்? acceleration is positive and constant. ஓகே, இப்போ கீழே பார்த்து இறங்கிட்டு போகுது, அப்போ ஆக்சலேஷன் வந்து என்ன? ஸ்ட்ரெயிட் லைனாக இறங்கிட்டு போகுது, அப்போ ஆக்சலேஷன் வந்து நெகட்டிவ். இது நம்ம ஷேப் ஆஃப் த கர்வ் படித்தோம் இல்லையா, அதை வச்சு நம்ம இதை சொல்கிறோம். ரைட், ஸோ அதுதான் இங்கே. இப்போ இந்த இடத்துல என்னென்னா AT கிராஃப் வந்து நான் உங்களுக்கு தியரி சொல்லப்போனால் AT கிராஃபோட தியரி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆக்சலரேஷன் பாசிட்டிவா, ஆக்சலரேஷன் நெகட்டிவா, எல்லாமே நம்ம கான்ஸ்டன்ட் கேஸ் தான் பார்க்குறோன்னு வைங்களேன். ஸோ அதை பொறுத்து சொல்லணும்னா ஆக்சலரேஷன் ஜீரோவா அப்படின்றத வச்சு பிளாட் பண்ணலாம். ஸோ ஆக்சலரேஷன் இனிஷியலேருந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, மேபி அதோட வேல்யூ வந்து +A0ன்னு இருந்துச்சுன்னு வைங்க. ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னா என்ன அர்த்தம்? ஆக்சலரேஷன் டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்துருக்கு. நெகட்டிவ்னா ஆக்சலேஷன் டுவர்ட்ஸ் லெஃப்ட் பார்த்துருக்கு. ஆக்சலேஷன் 0 மீன்ஸ் நோ டைரக்ஷன். ஸோ கம்ப்ளீட்டாக என்ன இருக்குது? இட் வில் பி a constant one. ஓகே, இது வந்து ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட். இதே ஆக்சலரேஷன் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட்னா some value around this side. So acceleration is negative and constant. இதே acceleration 0னா எப்படி இருக்கும்? This will be the plot. Acceleration is 0. ஓகேவா? சரி, இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இப்போ ப்ராப்ளம்ஸ் பாருங்கள். ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன வரும்? ஸ்லோப் வச்சு நீங்கள் சொல்லணும் ஆக்சலரேஷன் பாசிட்டிவாக நெகட்டிவானு. அதாவது டைம் வந்து டைம்
டைம் இன்டர்வலில் பொறுத்த வரைக்கும் 0 to 2 செகண்ட் அப்போது ஸ்லோப்பை நீங்கள் சொல்லுங்கள். 2 to 4 செகண்ட் அப்போ எப்படி இருக்கும்? 4 to 6 அப்போது. ஸோ 0 to 2 செகண்ட் அப்போது ஆக்சலரேஷன் என்னவாக இருக்குது? +2 மீட்டர்ஸ் பர் செகண்டாக இருக்குது. அப்போ ஆக்சலரேஷன் எந்த டேரக்ஷன் இருக்குது? டுவர்ட்ஸ் ரைட்டு பார்த்து இருக்குது. 2 to 4 அப்போது 4 செகண்ட்ஸ் அப்போ ஆக்சலரேஷன் 0, அப்போ டேரக்ஷன் கிடையாது. ஆக்சலரேஷன் வந்து நெகட்டிவாக இருக்குது, -4ஆக இருக்குது 4 to 6 செகண்ட்ஸ் அப்போது என்ன வரும்? ஆக்சலரேஷனோட டேரக்ஷன் நெகட்டிவாக இருக்கனால இட் வில் பி டுவர்ட்ஸ் லெஃப்ட். புரியுதா? ஸோ இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ரீகாலிங் நம்ம ஏற்கனவே இது என்ன பார்த்துருந்தோன்னா, ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ். ஓகே, ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ வெலாசிட்டி வந்து கம்ப்ளீட்டாக இன்க்ரீஸிங் ஆகுது, அதாவது பாசிட்டிவ் டைரெக்ஷனில் இன்க்ரீஸ் ஆகிறது. இதை பற்றி லாஸ்ட் டைம் பார்த்துருந்தோம். ஸோ கிராஃப் வந்து இந்த ஸ்மைலி கிராஃப் வந்து இருக்கும், அதாவது யூ ஷேப்டு கர்வ் இருக்கும் அப்படின்ற மாதிரி பார்த்துருந்தோம். நீங்கள் ப்ளாட்டிங் பண்ணும்போது கிராஃபை வந்து இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணுமா, அதாவது இந்த ஸ்டைலில் இப்படி இருக்கணுமா, இல்லை இங்கே இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகணுமா அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து நம்மளோட யூவோட வேல்யூ. யூ 0 இருந்தால் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுவீங்க, யூ நெகட்டிவ் மீன்ஸ் ஃப்ரம் இயர், u greater than 0 means it's from here. Okay, right. So அதே மாதிரி acceleration is negative and constant and v is decreasing. இந்த சிச்சுவேஷனில் என்ன அப்படின்னா curve வந்து inverted u மாதிரி வரும். ஸோ இதில் வந்து u greater than 0 அப்படின்னா இங்கேருந்து கிராஃபை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இப்படி கொண்டு போவீங்க. ஓகே, அதே மாதிரி u equal to 0னா you need to start from here, u less than 0னா from here. ஓகே, ஸோ பேசிக்காக இந்த இதை வந்து நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் விடி கிராஃபை பார்க்கும்போது ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா உங்களோட கர்வ் வந்து வில் பி a ஸ்ட்ரைட் லைன் அண்ட் வித் பாசிட்டிவ் ஸ்லோப். பாசிட்டிவ் ஸ்லோப்புன்றது இந்த லைனுக்கு வந்து பாசிட்டிவ் ஸ்லோப். அதே மாதிரி ஆக்சலரேஷன் நெகட்டிவ் அண்ட் கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா வெலாசிட்டி விடி கிராஃபோட ஷேப் வந்து ஷேப் தான் நம்ம பேசுகிறோம். ஓகே, ரைட்டா, கர்வ் வந்து இப்படி ஸ்ட்ரைட் லைன் வித் நெகட்டிவ் ஸ்லோப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது எக்ஸ்டி கிராஃப்லேயே வந்து ஆக்சலரேஷன் 0, நம்மளோட ஆக்சலரேஷன் நான் ஆக்சலரேட்டட் மோஷன் சொல்லுவோம் இல்லையா, யூனிஃபார்ம் மோஷன், அதாவது ஆக்சலரேஷன் 0வாக இருந்துச்சுன்னா நம்மளோட எக்ஸ்டி கிராஃப் வந்து நல்லா கவனிங்க, இது எக்ஸ்டி கிராஃபு. எக்ஸ்டி கிராஃபோட ஷேப் தான் நான் சொல்கிறேன், ஷேப் வந்து இப்படி இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஆக்சலரேஷன் 0 அந்த அதாவது இனிஷியல் வெலாசிட்டி கிரேட்டர் தென் 0னா இப்படி இருக்கும் கர்வு, இனிஷியல் வெலாசிட்டி லெஸ் தென் 0வாக இருந்தால் கர்வ் இப்படி வரும். ஓகே, ரைட். ஸோ இதுதான் மெயினான பார்ட்டு. ரைட், இப்போ அடுத்து நம்ம ஏரியா அண்டர் த கர்வும் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஏரியா அண்டர் த கர்வும் இங்கே தேவைப்படும் ஒரு கிராஃப்லேருந்து இன்னொரு கிராஃப் கன்வெர்ட் பண்ணும்போது. ஸோ xf minus xi is equal to integration v dt ti to tf. இந்த ஈக்குவேஷன் எப்படி வந்துச்சு இதெல்லாம் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். ஸோ பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, இப்போ இந்த ஏரியா எதை ரெப்ரசன்ட் பண்ணுதுன்னா ஏரியா அண்டர் விடி கிராஃப், இங்கே v இங்கே t, அதனால் இது விடி கிராஃபோட கர்வ் ஏரியா அண்டர் விடி கிராஃபை கொடுக்கும். பிட்வீன் வாட் டைம்? ti to tf. இந்த ti டைமில் இருக்கும்போது இருக்கிற பொசிஷன் தான் நம்மளோட xi, ஆப்ஜெக்டோட பொசிஷன் தான் xi. xfன்றது tf டைமில் இருக்கும்போது இருக்கக்கூடிய பொசிஷன் xf. ஓகே, xf மைனஸ் xi தான் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட், அதாவது ΔX. ஓகே, ஸோ இது ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுன்றது எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கிறது பாசிட்டிவ் ஏரியா, எக்ஸ் ஆக்சஸ் கீழே இருக்கிறது நெகட்டிவ் ஏரியா. இதையும் நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ரைட், ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து சேஞ்ச் இன் வெலாசிட்டி. ஸோ சேஞ்ச் இன் வெலாசிட்டி வந்து இந்த இன்டெகிரேஷன் ரெப்ரசன்ட் பண்ணுது. ஏடி கிராஃபோட இன்டெகிரேஷன் வந்து எதை கொடுக்குது? ஏரியா அண்டர் ஏடி கிராஃப் பிட்வீன் த டைம் டிஐ டு டிஎஃப். ஓகே, சரி, இப்போ டிஐன்றது என்னது? வெலாசிட்டி அட் டைம் டிஐ. விஎஃப்ன்றது velocity at time tf. So the difference in final minus initial is called as a change in velocity. Okay, so இதெல்லாம் தான் basic points you need to we are going to recall. So இப்போ next வந்து நம்ம டைரெக்டாக ப்ராப்ளம்ஸ் போயிடலாம். ரைட், ஃபஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். வித் ஹெல்ப் ஆஃப் அ given velocity time graph find the displacement in first 3 seconds and acceleration. With the help of the given velocity time graph. Velocity time graph கொடுத்துட்டான். Find the displacement in first 3 seconds. Displacement கேட்குறான்.
okay, displacement in first 3 seconds. ஸோ இந்த கிராஃபில் இருந்து ஒரு சின்ன டேட்டா பிகினிங்லேயே நம்ம எடுக்க முடியும் அப்படின்னா என்ன டேட்டா எடுக்கலாம் அப்படின்னா என்ன டேட்டா எடுக்கலாம்? டைம் t ஈக்குவல் 0 அப்போ வெலாசிட்டி என்னவா இருக்குது? டைம் t ஈக்குவல் 0 அப்போ வெலாசிட்டி என்னவா இருக்குது? velocity is 0. velocity is plus 30 meters per second. இது ஒரு டேட்டா நம்ம எடுக்கணும்னு நினச்சா எடுக்கலாம். ஓகே, டைம் t equal to 3 செகண்ட் இருக்கும்போது what is the velocity? velocity is 0 meters per second. ரைட், ஓகே. சரி, இப்போ வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ் கேட்குறான். ஓகே, ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொஸ்டினுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது இன் ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ். ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ். ஓகே, ரைட். ஸோ நம்ம வந்து ஏற்கனவே படிச்சிருக்கோம் xf மைனஸ் xi இது நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கோம். ஓகே, அட் த சேம் டைம் இது வந்து இதுதான் நம்மளோட டிஸ்பிளேஸ்மெண்ட் Δxன்றது. ஸோ VT கிராஃபோட ஏரியா will give you the displacement. ஸோ நம்மளோட இனிஷியல் டைம் வந்து என்ன அப்படின்னா டைம் வந்து ஃபஸ்ட்டு 3 செகண்ட்ஸ்னு கொடுத்துருக்கான். அப்போ டைம் t ஈக்குவல் டு 0லேருந்து 3 வரைக்கும் 3 செகண்ட்ஸ் வரைக்கும். ஓகே, ரைட். அப்போது நம்மளுக்கு அவன் பேசிக்காக எந்த ஏரியா கேட்க வரான் அப்படின்னா இஸ் ட்ரை டு ஆஸ்கிங் திஸ் ஏரியா, இந்த ஏரியா கேட்க வரான். அப்போது அது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கனால அது பாசிட்டிவ் ஏரியா, கரெக்டாக? ஸோ என்ன வேல்யூ வரும் உங்களுக்கு? ஃபஸ்ட்டு ஏரியாவை தனியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ ஏரியா கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும்? ஏரியா வந்து ட்ரையாங்கிள் அது. ஸோ ஹாஃப், வாட் இஸ் த பேஸ்? 3 into 30. Okay, so 1545, right? So 45 is the area. Okay, இது பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம கவலைப்பட வேண்டியதில்லை. நம்ம கால்குலேஷன்ஸில் எப்படி வந்தாலும் இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ்க்கு மேலே இருக்கனால ஃபைனல் ஆன்சர் எப்படி இருக்கணும்னா பாசிட்டிவாக இருக்கணும். நான் மாடுலஸ் போட்டுறேன் என்னோடய ஏரியாவில். எனக்கு நெகட்டிவோ பாசிட்டிவ் ஆன்சரை பற்றி நான் கவலைப்படக்கூடாது. ஸோ 45 நெகட்டிவாக இருந்தாலும் பாசிட்டிவாக இருந்தால் ஒரு மாடுலஸ் போட்டால் இட் வில் பி பாசிட்டிவ், இட் வில் பி 45. ஓகே, ஸோ xf minus xi will be equal to what? 45 meters. So this is what? This is the displacement. ரைட்டா? ஓகே, ஸோ இப்போ அடுத்து ஆக்சலரேஷன் கேட்குறான். ஆக்சலரேஷன்ன்றது என்னது? ஆக்சலரேஷன்ன்றது வந்து ரெண்டாவது கொஸ்டினில் ஆக்சலரேஷன் கேட்குறான். dv by dt is the acceleration. இதுக்கு என்ன சொல்லுவான்? ஸ்லோப் ஆஃப் VT கிராஃப், ரைட்டா? ஸ்லோப் ஆஃப் VT கிராஃப். இப்போது நம்மளோட VT கிராஃப் இது. ஸோ இதில் வந்து ஸ்லோப்புன்றது என்னது? ஸ்லோப்புன்றது அந்த உங்களுக்கு தெரியும் y2 மைனஸ் y1 டிவைடட் பை x2 மைனஸ் x1. ஸோ இது வந்து ஒரு ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஓகே, இது ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரெயிட் லைன்னா சிங்கிள் ஸ்ட்ரெயிட் லைன். அப்போ இதுக்கு வந்து ஸ்லோப் வந்து என்னவாக இருக்கும்? சேமாக தான் இருக்கும். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? v2 மைனஸ் v1 டிவைடட் பை t2 மைனஸ் t1. ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுக்கு? இதையும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஓகே, இது வந்து ஏதோ ஒரு பாயிண்ட்டுன்னு எடுத்துக்கோங்க, x1, y1. தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், இல்லைனா யூ ஜஸ்ட் டைரக்ட்லி ஃபைன். ஓகே, ஒரு ஸ்லோப் இந்த லைனை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல அந்த 2 பாயிண்ட்டை கண்டுபிடிக்கணும். x1 y1 x2 y2ன்னு ஏதாவது 2 பாயிண்ட்டு, இனி 2 பாயிண்ட் இருந்தால் போதும். ஸ்லோப் எப்படி கண்டுபிடிப்பீங்க? y2 minus y1 divided by x2 minus x1. ஓகே, ஸோ அதுபடி பார்க்கும்போது
இப்போ நான் ஏதாவது 2 பாயிண்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ பியை சூஸ் பண்ணிக்கலாமா? ஏன்றது நம்மளுக்கு என்ன பாயிண்ட்டு? ஏன்றது என்ன பாயிண்ட் அப்படின்னா 0,30. ஓகே, பீன்ற பாயிண்ட் என்னது? 0,30 3,0. ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பாயிண்ட் 0,30 3,0. ஸோ நம்மளோட பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 0,30 அப்புறம் 3,0. ரைட். ஸோ அப்படி இருக்கும்போது நான் என்ன பண்ணலாம், இது x1 இது y1 x2 y2 அப்படின்னு நான் எடுத்துக்கிட்டேன்னா என்ன வரும் எனக்கு? v2ன்றது என்னோட 0 minus 30 3 minus 0. So what was the answer? Was minus 30 by 3. So acceleration என்ன வரும் அப்படின்னா minus 10 meters per second அப்படின்றதான் நம்மளோட ஆக்சலரேஷன் இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த லைனே ஃபுல்லாகவே ஒரே ஸ்ட்ரைட் லைன் இருக்கனால ஆக்சலரேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் இயர். ஸோ அதுபடி நம்ம சொல்கிறோம். ஓகே, ரைட். இப்போ அடுத்த ப்ராப்ளம் போகலாம். அடுத்த ப்ராப்ளமில் வந்து வெலாசிட்டி டைம் கிராஃப் மூவிங் இன் அ ஸ்ட்ரைட் லைன். நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் ஸ்ட்ரைட் லைன் ப்ராப்ளம்ஸ் தான் கிராஃபில் படிக்க முடியும். ஸோ பிளாட் த கரஸ்பாண்டிங் டைம் displacement time graph of the particle if the displacement is x is equal to 0 at time t equal to 0. அதாவது டிஸ்பிளேஸ்மெண்ட்ன்றது அவன் என்ன சொல்ல வரான்னா ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே இருக்குது, t equal to 0 அப்போ ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து டைம் t equal to 0 ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து 0ல் தான் இருக்குது. ஓகே, 0 மீட்டர்ஸில் தான் இருக்குது. ஓகே, ரைட். ரைட். ஸோ இப்போ ஒரு கிராஃபாக நம்ம மாற்றணும். ஓகே, 0 to 2 2 to 4 4 to 6 6 to 8. ஓகே, அப்படியே ஆர்டராக போகலாம். ஓகே, ரைட். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா அண்டர் விடி கிராஃப் என்ன தரும்? டிஸ்பிளேஸ்மெண்ட் தரும். கரெக்டாக? ஸோ நம்மளோட ஃபார்முலா இது வந்து நம்மளோட கிவன் கொஸ்டினில் கூட என்ன கிவன்னா இனிஷியலாக வெலாசிட்டி என்னது? டைம் t equal to 0 அப்போ வெலாசிட்டியும் 0 தான், மீட்டர்ஸ் பர் செகண்ட். அதாவது இங்கே தானே பாயிண்ட் இருக்குது, இட்ஸ் இயர். கரெக்டாக? டைம் t equal to 0 அப்போ velocity is also 0. ரைட். ஸோ இப்போ xt கிராஃப் பண்ணணும். ஸோ xf minus xi நம்மளுக்கு என்ன தெரியும்? vdt ti to tf. ரைட்டா? ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஏரியா அண்டர் 0 to t செகண்ட்ஸ் கண்டுபிடிக்கலாம். ரைட்டா? ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், டைம் t equal to 0லேருந்து 2 செகண்ட்ஸ் வரைக்கும் ஐ எம் கோயிங் டு ஃபைண்ட் த ஏரியா. ஸோ என்ன வரப்போகுது? ஸோ ஏரியா வந்து எனக்கு இந்த ஏரியா ஐ எம் ட்ரைங் டு ஃபைண்ட். ரைட்டா? ஸோ என்ன ஏரியா வரப்போகுது? எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கனால பாசிட்டிவ் ஏரியா ஹாஃப் 2 into 10. ஸோ ஆன்சர் இஸ் 10. இப்போ இது வந்து இனிஷியலாக எந்த டைம்? இனிஷியலாக டைம் வந்து t equal to 0, ஃபைனலாக டைம் வந்து என்னது? t equal to 2. ஓகே, ஸோ ரைட். ஸோ வாட் இஸ் த ஃபைனல் பொசிஷன் when the time is x is equal to 2? டைம் வந்து t equal to 2 செகண்ட்ஸ் அப்போது ஆப்ஜெக்டோட பொசிஷன் எங்கே? இப்போ இங்கே xi வந்து என்னது? இனிஷியலாக பொசிஷன் வந்து 0ன்னு கொடுத்துருந்தான்ல, அதாவது டைம் t equal to 0 அப்போ பொசிஷன் 0ன்னு கிவனில் கொடுத்துருந்தான். டைம் t equal to 0 அப்போ பொசிஷன் 0. ஓகே, ரைட். ஸோ அப்போ என்னோட டைம் t equal to 0 அப்போ t equal to 2 அப்போ பொசிஷன் வந்து 10 என்னோட பொசிஷன். இப்போ இதே இதில் நீங்கள் வந்து
இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கு இல்லையா? ஸோ இது ஸ்லோப் என்ன வரும் உங்களுக்கு ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணிங்கன்னா 0 to 2 செகண்ட்ஸில் acceleration is nothing but slope you need to find அந்த டைமில் 0 to 2க்குள்ளே. ஸோ வாட் இஸ் த ஃபைவ் மீட்டர்ஸ் per செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஆக்சலரேஷன். ஸோ இதையும் மார்க் பண்ணிக்கலாம். ரைட், சரி ஆக்சலரேஷன் கண்டுபிடிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா எஸ், நம்மளுக்கு அது தேவைப்படும். ஸோ அதையும் கண்டுபிடிச்சிக்கோங்க. மெயினாக என்னென்ன டேட்டா கண்டுபிடிக்க முடியுமோ கண்டுபிடிச்சி வச்சா இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ரைட், இப்போ அடுத்து வந்து ஏ டு பி மோஷனை பார்க்கலாம். ஏ வந்து உங்களுக்கு வந்து என்னது டைம் t ஈக்குவல் டு 2 செகண்ட் அண்ட் இது வந்து என்னது ஏ t ஈக்குவல் டு 4 செகண்ட். ஓகே, ஸோ ஃபைனல் பொசிஷன் மைனஸ் இனிஷியல் பொசிஷன். இங்கே ஃபைனல் பொசிஷன் வந்து டைம் t ஈக்குவல் டு 4, இனிஷியல் பொசிஷன்றது எக்ஸை வந்து நான் என்ன போடுறேன் ப்ராக்கெட்டில் போடுறேன், நம்ம ஈஸியாக இருக்கும் பார்க்க. ஸோ ஏரியா அண்டர் த கர்வ் கண்டுபிடிக்கணும். ஏரியா அண்டர் த கர்வ் இங்கே என்ன வரும் உங்களுக்கு எக்ஸ் ஆக்சஸ் மேலே இருக்கனால அகைன் இட்ஸ் அ பாசிட்டிவ் ஏரியா, டவுட் இல்லை. மாடுலஸ் போட்டு பண்ணாலும் அதே இதுதான் வரப்போகுது. ஸோ 2 into 10, அதாவது 4 minus 2 into 10 வரும். ஸோ இட்ஸ் எண்ட் ஆஃப் த டே இட் நீட் டு பி அ பாசிட்டிவ் ஏரியா. ஸோ ஆன்சர் இஸ் 20. கரெக்டா 20. ஸோ ஏற்கனவே ஆப்ஜெக்டோட பொசிஷன் வந்து என்னது t ஈக்குவல் டு 2 செகண்ட் அப்போது 10. ஸோ t ஈக்குவல் டு 4 செகண்ட் அப்போது இந்த 10 நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா அந்த பக்கம் கொண்டு போகணும் ப்ளஸ் 20. ஸோ 10 ப்ளஸ் 20 வருதா, இது வந்து என்னது 30 மீட்டர்ஸ். நான் என்ன பண்ணிட்டேன்னா எங்கேருந்து ஆரம்பிச்சனோ அங்கே முடிக்கிறேன். அதாவது நான் பிட்வீன் வாட் டைம் ஐ வாஸ் ஃபைண்டிங் t ஈக்குவல் டு 2 செகண்டுக்கும் t ஈக்குவல் டு 4 செகண்டுக்கும். t ஈக்குவல் டு 2 செகண்ட் அப்போ பொசிஷன் நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை வந்து உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணிக்கிட்டேன், நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஓகே ரைட். ஸோ இதே இடத்துல நீங்கள் ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும், ஸ்லோப் வந்து 0 இந்த ஏபி லைனுக்கு. ஸோ ஆக்சலரேஷன் இது வந்து நீங்கள் என்ன எழுதலாம் O to A, இது வந்து ஆக்சலரேஷன் O to A வந்து என்னது உங்களுக்கு 5 meters per second square. இங்கே வந்து A to B வந்து ஆக்சலரேஷன் என்னது 0. ரைட், ஸோ வேறு என்ன அடுத்து என்ன பாட்டு இருக்கு, B to C பார்க்கலாமா? ஸோ B to Cயில் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள். B to C B to C we are going to see. ஸோ ஃபஸ்ட்டு இதில் வந்து இது எத்தனை செகண்ட் அது எத்தனை செகண்ட் 4 to ஓகே 4 to 6 டைம் t ஈக்குவல் டு 4 செகண்ட்ஸ்லேருந்து 6 செகண்ட்ஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய டைம். ஓகே 4 to 6 ஏரியா கண்டுபிடிக்கணும், எல்லாமே பாசிட்டிவ் ஏரியா தான். ஓகே, ஸோ என்ன வரும் உங்களுக்கு ஏரியாவை நீங்கள் கண்டுபிடிக்கும் போது 2 ஏரியாவாக பிரிச்சுக்கலாம் இதை. ஸோ இது ஒரு ஏரியா தனியாக கண்டுபிடிங்க, இது ஒரு ஏரியா தனியாக கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலே போதும். ஓகே, ஸோ இங்கேயே கண்டுபிடிக்க கூட ட்ரை பண்ணலாம். என்ன வருது உங்களுக்கு கீழே உள்ள ஏரியா என்ன வருது, ஸோ கீழே உள்ள அந்த ஸ்கொயர் ஏரியா வந்து ஸ்கொயரில் ஸோ 2 into 10 வருதா. அதுக்கப்புறம் மேலே உள்ளதுக்கு என்ன ஆன்சர் வருதுன்னா half 10 into நான் டைரெக்டாக போடுறேன், டைரெக்டாக 10 into 2ன்னு வரும். ஓகே, ஸோ த ஆன்சர் இஸ் 20 + 10. ஸோ டோட்டலாக என்னது 30. ஸோ த ஏரியா இஸ் வாட், அதாவது டைம் t ஈக்குவல் டு
டைம் t equal to 6 செகண்டுக்கும் மைனஸ் டைம் t equal to 4 செகண்டுக்கும் உள்ளது தான் என்னது நம்மளோட ஏரியா. ஏரியா என்ன வருது உங்களுக்கு 13 வருது, பாசிட்டிவ் ஏரியா 13 வருது. ஸோ வாட் வாஸ் த பொசிஷன் when it is at time t equal to 4 seconds? 4 seconds அப்போ 30 இல்லையா? ஸோ இதை நீங்கள் அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா எக்ஸ் இது இந்த பக்கம் வந்துடுமா, எக்ஸு ஏரியா வந்து இங்கே 30, நம்ம மேலே கண்டுபிடிச்சோம்ல ஏரியா வந்து +13 வந்திருக்கு. ஓகே ரைட். ஸோ 4 seconds. ஸோ 30 ப்ளஸ் என்ன வருது அப்படின்னா இது பொசிஷனுமே என்னது நம்மளுக்கு 30 தான். ஸோ 13 போட்டிங்கன்னா என்ன வரும் 60 meters. ஸோ பொசிஷன் அட் டைம் t equal to 6 second is what 60 meter. ஓகே ரைட். இப்போ ஆக்சலரேஷன் என்னவா இருக்கும் இந்த இடத்துல? ஸோ இங்கேருந்து போகும்போது ஸ்லோப் ஆஃப் திஸ் கர்வ், ஸ்லோப் என்ன வருது? ஸ்லோப் நீங்கள் டைரெக்டாக கண்டுபிடிக்கலாம். ஸ்லோப்பை இங்கே கண்டுபிடிக்கலாம். ஓகே 20 minus 10 divided by 6 minus 4. So 10 by 2 வருமா, that is 5 you will get 5 வருது. ஸோ ஸ்லோப் வந்து உங்களுக்கு என்ன வருதுன்னா பாசிட்டிவ் 5 வருது. ஸோ ஆக்சலரேஷன் நீங்கள் என்ன சொல்லலாம், ஆக்சலரேஷன் இன் B to C வந்து உங்களுக்கு +4 meters per second square, +4 meters per second square. Okay right. So we have did this one. இல்லை +5 ரைட்டா, சாரி ஐம் சாரி. ரைட். அடுத்த ப்ராப்ளம் எதுக்கு போகலான்னா C to D we need to find. இப்போ இந்த டேட்டாவெலாம் வச்சு நீங்கள் லாஸ்ட்டாக சிம்பிளாக ஒரே ஒரு நல்ல கிராஃப் வரைஞ்சிடலாம். ஓகே ரைட். ஸோ இப்போ C to Bக்கு C to Dக்கு போகிறோம். C to D. ஓகே ஸோ இது வந்து என்னென்ன டைமுக்குன்னா 6க்கும் 8க்கும் ரைட். சிக்ஸ் செகண்ட் டு 8 செகண்ட் ரைட்டா. ஸோ என்ன வரும் உங்களுக்கு பொசிஷன்? ஸோ இது வந்து எக்ஸ் வந்து t equal to 8 செகண்ட் minus 6 செகண்ட் equal to what? ஏரியா. ஏரியா என்ன வருது உங்களுக்கு? ஏரியா அண்டர் VT கிராஃப் பிட்வீன் திஸ் ரீஜன், இட்ஸ் எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கு அகெயின். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் ஏரியா. ஸோ இது ஒரு ட்ரையாங்கிள் இல்லையா, ஸோ ஆன்சர்னு வரும். ஸோ ஏரியா வந்து என்ன வருதுன்னா half 20 into 2ன்னு வருது. ஸோ த ஏரியா இஸ் வாட்? வருது. ஓகே 20. So what was the position when it is at 6 seconds? 6 seconds அப்போ 60 இல்லையா? So what will be the position at time t equal to 8 second அப்போ என்ன பொசிஷனில் இருக்கும் அப்படின்னா 20 ப்ளஸ் இந்த பக்கம் வந்துச்சுன்னா 60. So it will be 80 meters. So this is the position. So time t equal to 8 second அப்போ இதான் சிச்சுவேஷன். ஓகே ரைட். இப்போ ஆக்சலரேஷன் என்னவாக இருக்கும்? இங்கே ஆக்சலரேஷன் வந்து நீங்கள் ஸ்லோப் வச்சு சொல்லணும். ஸோ ஸ்லோப் வச்சு எப்படி சொல்லலாம்? ரைட். ஸோ ரைட். ஸோ வாட் வில் பி த ஸ்லோப் இயர்? C to Dக்கு நம்ம பாயிண்ட்ஸ் டைரெக்டாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட் வந்து 6,20, இந்த பாயிண்ட் வந்து என்னது 8,0. ஸோ இது x1, இது y1,
x2 y2 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஸ்லோப் என்ன வரும் உங்களுக்கு 0 minus 20 divided by okay minus 20 by 2 வரும் கரெக்டா. So it will be minus 10. So minus 10 will be the answer. So minus 10. So slope is minus 10 na acceleration is minus 10, right? So acceleration from C to D will be minus 10 meters per second square, right? Okay, we can box it, right? So இப்போ இதுதான் நம்மளோட டேட்டாஸ் we have collected. ஓகே, ஃபஸ்ட்டு இதை வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு கர்வ் எடுத்துக்கிட்டேன் விடி கிராஃபில். அதோட பொசிஷன்ஸ் அட் இனிஷியல் அண்ட் ஃபைனல் பொசிஷன்ஸை வச்சு ஒரு பாயிண்ட் ஓ ஏ பி சிடி இந்த எண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது இல்லையா, இந்த எல்லா எண்டு பாயிண்ட்ஸில் இருக்கக்கூடிய பொசிஷன்ஸை நான் கரெக்டாக நோட் பண்ணிக்கிறேன். ஏன்னா இது வெலாசிட்டி டைம் கிராஃபு, வெலாசிட்டி தான் ஈச் பாயிண்டில் கொடுத்துருப்பான். நான் என்ன பண்ணிக்கிட்டேன், பொசிஷன் கண்டுபிடிச்சிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஓ டு ஏன்றது ஒரு பார்ட் ஆஃப் த மோஷன் அப்படின்னா அதோட ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டேன். ஓஏ ஏபி பிசி சிடி எல்லாமே தெரிஞ்சு வச்சாச்சு. இப்போ அடுத்து என்னென்னா நம்ம பிளாட் பண்ண வேண்டியது தான் ஒர்க்கு. ஓகே, ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ okay, let's try to plot the xt graph. Okay, so time t equal to 0 அப்போ எங்க இருந்துச்சு 2 4 6 8. okay, so 0 ல இருந்து 2 seconds அப்போ எங்க இருந்துச்சு பொசிஷன். டைம் t equal to 0 அப்போ எங்க இருந்துச்சு, டைம் t equal to 0 அப்போ பொசிஷன் 0 தான். ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. டைம் t equal to 2 seconds அப்போ 10 மீட்டர்ஸில் இருந்துச்சு, ரைட்டா. ஸோ டைம் t equal to 0 அப்போ டைம் t equal to 0 அப்போ 0ல தான் இருந்துச்சு. டைம் t equal to 2 அப்போ 10. So let's take this need to be 10. இது நான் 10ன்னு எடுத்துக்கிறேன். ஓகே, இதுதான் என்னோட x is equal to 10. ஸோ நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இது பாயிண்ட் ஏ, இது வந்து பாயிண்ட் 0, அது பாயிண்ட் ஏ. ஓகே, ரைட். ஸோ இதை நான் மார்க் பண்ணிட்டேன். நான் ஒரு ஏபிசியை ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடுறேன். ஸோ t equal to 2, t equal to 4 அப்போ எங்கே இருக்குது 30ல் இருக்குது. t equal to 4 அப்போ 30ல் இருக்குது. 13ன்றது ஐ வில் மார்க் சம்வேர் ஹியர். ரைட்டா, ரைட். இல்லைனா little down we will try to mark. ஸ்பேஸ் காரணமாக நான் இங்கே எழுதிக்கிறேன் 30. ஓகே, ஸோ இந்த பாயிண்ட் நம்மளோட பி. அடுத்து வந்து சி எங்கே இருக்குது பொசிஷனு 6 மினிட்ல, அப்போது 60ல் இருக்குது. ஓகே, நான் இந்த இடத்த என்ன பண்ணுறேன் 16 மார்க் பண்ணுறேன். ஓகே, இந்த இடத்த நான் 60 அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணுறேன். 60. அதுக்கப்புறம் இது வந்து பாயிண்ட் சி. அதுக்கப்புறம் டி எங்கே வரும், டி வந்து 80ல் வரும். 80ல். ஸோ இந்த பாயிண்ட் வந்து x need to be 80. ஓகே, ஸோ இப்போது நான் பாயிண்ட்ஸை மட்டும் ஜஸ்ட் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இதனால் என்ன யூஸ் அப்படின்றத பார்க்கலாம்.
சரி, இப்போது அதாவது 0.0 to 2 seconds, 0 to 2 seconds அப்போது ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். அப்போ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் கிராஃப் வந்து எப்படி இருக்கும். பாசிட்டிவ் ஆக்சலரேஷனோட நம்மளோட கிராஃப் வந்து எக்ஸ்டி கிராஃப் வந்து இட் வில் பி கண்டினியூஸ்லி இன்க்ரீசிங். இப்படி வரும் கிராஃப். ஓகே, ஆக்சலரேஷன் இஸ் பாசிட்டிவ் ஆக்சலரேஷன். கரெக்டா? அதுக்கப்புறம் A to B போகும்போது ஆக்சலரேஷன் இஸ் 0. ஆக்சலரேஷன் 0னா எக்ஸ்டி கிராஃப் எப்படி இருக்கும்? இட் வில் பி a straight line. It will be a straight line. நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் வரைகிறோம். ஓகே, இட் வில் பி a straight line. இப்போ அதுக்கப்புறம் B to C வந்து என்னது? B to C வந்து ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்னால this will be again it will be curved. curvedன்னு சொல்லலாம், இல்லை you can call this one as parabolic also. எக்ஸாக்டாக சொல்ல போனால். ஓகே, ஆனால் இப்போ ஆக்சலரேஷன் பாசிட்டிவ்ன்றப்போ இந்த கர்வ், அதாவது ஓகே, ஸோ ஆக்சலரேஷன் பாசிட்டிவ் அப்போ இந்த கர்வு, நெகட்டிவ் அப்போ இந்த கர்வ் சொல்லியிருந்தேன். ரைட்டா? ஸோ இப்போ என்னென்னா அடுத்து நம்மளுக்கு என்னது? ஸோ C to D போகும்போது ஆக்சலரேஷன் இஸ் நெகட்டிவ்னும் போது நம்மளோட கிராஃப் வந்து எப்படி இருக்கும்? இந்த ரெண்டாவது பார்ட்டாக இருக்கும். அப்போ இங்கேருந்து அங்கே ரீச் பண்ணும்போது நம்மளோட கர்வ் வந்து இப்படி போகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் த கர்வ். This straight line and this is okay, the increase is straight line is increasing and this one is decreasing. Okay, so நம்மளோட ஆக்சலரேஷனை பொறுத்து ஷேப் வருது. ஓகே, இந்த ஒரு பாயிண்ட்ஸை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிங்க? we have found the individual points using how individual points வந்து நம்மளோட ஏரியா அண்டர் த கிராஃப் வச்சு கர்வ் வச்சு கண்டுபிடிச்சோம். புரியுதா? so that's how we need to do this problem. Right. இப்போ அடுத்து we will see another problem. Right. ஸோ இதில் என்ன சொல்கிறான் அப்படின்றத பாருங்கள். ஸோ ஆக்சலரேஷன் டைம் கிராஃபை கொடுத்துட்டான், ஆக்சலரேஷனுக்கும் டைமுக்கும் உள்ள கிராஃபை கொடுத்துட்டான். அண்ட் த ஆப்ஜெக்ட் இஸ் மூவிங் இன் a straight line. The velocity of the particle at time t equal to 0. velocity என்னவா இருக்குது? 2 meters per second இருக்குது. ஓகே, velocity at the end of 4th second. டைம் t equal to 4 அப்போ velocity என்ன அப்படின்றதான் இவனோட கொஸ்டின். ஓகே, 1 by 1 போகலாம். ரைட். ஸோ நம்மளுக்கு VF மைனஸ் இந்த ப்ராப்ளமில் velocity கண்டுபிடிக்கணும் அட் 4th செகண்ட். நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஈக்குவேஷன் உங்களுக்கு தெரியும். ஸோ A dt, this is nothing but the area under the AT graph. Area under AT graph. ஸோ எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறது? இப்போ நல்லா கவனிங்க. எனக்கு வந்து ஏதாவது ஒரு இனிஷியல் டைம் எனக்கு தெரியுதான்னு பார்க்கணும். எஸ், எனக்கு ஒரு இனிஷியல் டைம் தெரியும். velocity t ஈக்குவல் டு லிமிட் நான் இங்கே என்ன போடணும் அப்படின்னா டைம் இனிஷியல் டைம் வந்து 0னோ ஃபைனல் டைம் நான் என்ன போடலாம்? ஃபைனல் டைம் 4 seconds அப்படின்னு நான் போட்டேன்னா எனக்கு இங்கே கரெக்டாக வரும். ஓகே, ஸோ எப்படி போடுறது? அதாவது velocity at time t equal to 4 minus velocity at time t equal to 0. ஸோ நான் இங்கே லிமிட்ஸில் போடும்போது 0லேருந்து 4 A dt. ஓகே, இது வந்து எதை ரெப்ரசன்ட் பண்ணுது? ஏரியா அண்டர் AT கிராஃப் பிட்வீன் 0 to 4 seconds. ஓகே, இப்போ நம்மளுக்கு velocity at 4 seconds தான் என்னன்னு கேட்டிருக்கான். ஓகே, இப்போ இந்த டேர்ம் அந்த சைடு கொண்டு போயிடுங்க. velocity at time t equal to 0 நம்மளுக்கு தெரியும்ல. அதாவது ஏதாவது ஒரு இனிஷியல் பாயிண்ட் தெரிஞ்சால் அங்கேருந்து நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சிடலாம் மற்ற விஷயத்தை. இப்போ எனக்கு இந்த வேல்யூ தெரியும்ல, இந்த வேல்யூ வந்து எனக்கு தெரியும். ரைட். ரைட். ஸோ உங்களுக்கு என்ன வரப்போகுது? ஏரியான்றதை கிராஃப் பண்ணும்போது let's see what graph we are going to get. So 0 to 4 இந்த ஏரியா நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸோ velocity வந்து 2. ஃபஸ்ட்டு நம்ம தனித்தனியாக கண்டுபிடிச்சிடலாமா? இட் வில் பி மோர் பெட்டர். இன்டகிரேஷனை தனியாக கண்டுபிடிச்சிடலாம். 0 to 4 A dt ஏரியா அண்டர் த கிராஃப் கண்டுபிடிக்கணும். இதில் ஆக்சுவலாக எத்தனை ஏரியா இருக்குது?
0 to 2 செகண்ட்ஸ்க்குள்ளே நம்மளுக்கு எத்தனை ஏரியா இருக்குது? இது ஒரு ஏரியா, இது ஒரு ஏரியா, 2 ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதை வந்து A1, இந்த ஏரியாவை A2 அப்படின்னு கூப்பிட்டோன்னா ஃபஸ்ட்டு இந்த ஏரியாவோட ஆன்சர் என்ன வரும்? ஏரியா 1. எக்ஸ் ஆக்சஸ்க்கு மேலே இருக்கணும். திஸ் இஸ் அ பாசிட்டிவ் ஏரியா. ரெண்டுமே பாசிட்டிவ் ஏரியானால டேரெக்டாக ஆட் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ எப்படி ஆட் பண்ணுறது? half base into height is what? 4. half base into height. அதே மாதிரி இங்கேயும் வந்து half base வந்து 2, height வந்து என்னது? 4. ஸோ மேலே 4, கீழே 4. இட் இஸ் த சேம் ஏரியா. ஸோ டோட்டலாக மேலே 4 கீழே ரெண்டுமே 4 4 ஏரியா ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஏரியா will get us 4, 8ன்னு கிடைக்கும். 4 + 4 will get 8. ஓகே, ஸோ இப்போ என்னென்னா நம்மளோட இனிஷியலாக வெலாசிட்டி என்னவாக இருந்துச்சு இந்த இடத்துல? 2, இது வந்து +8 என்ன வருது? 10 m/s வருதா? So velocity at time t equal to 4 seconds will be equal to what? 10 m/s. Correct? So that is the idea. So this is the answer. இதா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ரைட். இப்போ அடுத்து என்ன அப்படின்னா acceleration versus time graph of the particle moving along a straight line they have given. AT graph கொடுத்துருக்கான். draw the corresponding VT graph என்னன்னு கேட்டிருக்கான். VT graph கேட்குறான். எப்படி பண்ணுறது இது? AT graph கொடுத்துட்டான், VT graph கேட்குறான். கூட வந்து அசம்ஷன், அதாவது இனிஷியலாக என்ன கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கான் அப்படின்னா டைம் t = 0 அப்போ வெலாசிட்டி என்னவா இருக்கான்? வெலாசிட்டி இஸ் 0. ரைட்டா? ஸோ இப்போ ஏரியா அண்டர் VT கிராஃப் என்ன தெரியும் நம்மளுக்கு? ஏரியா அண்டர் VT கிராஃப் okay, so we know this expression in the area under AT graph between TI and TF. We know this one, right? So இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பிளாக்காக போகலாம். ஃபஸ்ட்டு இது, அதுக்கப்புறம் ரெண்டாவது, அப்புறம் 4 to 6 seconds. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலான்னா 0 to 2 seconds we will see. 0 to 2 seconds. ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு போகலாம். ஸோ வாட் இஸ் ஏரியா இயர்? டைம் t equal to ஃபைனல் டைம் வந்து இது ஃபைனல் வெலாசிட்டி, இது டைம் t equal to 0 அப்போ what is the area under the curve? This is equal to the integration part இல்லையா? நான் இது ரெண்டு இதை போட்டேன், VF - VI போட்டேன். அதுக்கப்புறம் இந்த இன்டகிரேஷன் பார்ட் பண்ணும்போது இந்த ஏரியா அண்டர் த கர்வ் பாசிட்டிவ் ஏரியாவா நெகட்டிவ் ஏரியாவா? ஸோ இட் வில் பி 2 into 2, it will be 4. ஓகே, it will be 4 ஏரியா. ஸோ ஏற்கனவே நம்மளுக்கு வெலாசிட்டி அட் டைம் t = 0 என்ன தெரியும்னா V = 0ன்னு தெரியும். ஸோ 4 + 0ன்னு வரும். இந்த டேர்ம் இந்த பக்கம் வந்தாலும் 4 தான் வரும். ஆன்சர் வந்து 4. ஸோ வெலாசிட்டி அட் டைம் t = 2 seconds is 4. கரெக்டாக? இப்போ அடுத்த பார்ட் என்னது அப்படின்னா 2 to 4 seconds. இதே மாதிரி நான் வெலாசிட்டிக்கு 4 மைனஸ் வெலாசிட்டி t = 2. ஏரியா அண்டர் த கிராஃப் என்னது? இங்கே தான் ஏரியாவே இல்லையே, இங்கே ஏரியாவே இல்லை நம்மளுக்கு. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஏரியாவே இல்லை, 0. தட் மீன்ஸ் வாட்? வெலாசிட்டி அட் டைம் t = 4 seconds. இது அந்த பக்கம் கொண்டு வாங்க. இட் வில் பி ஈக்குவல் டு டைம் t = 2 seconds. ஸோ இது ரெண்டும் போட்டு உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் வில் பி ஈக்குவல் டு 4. ஓகே, டைம் t = 4. ரைட்டா? ஸோ இப்போ அடுத்து இந்த 4 to 6 நல்லா கவனிங்க. இந்த இடத்துல ஏரியா வந்து எக்ஸ் ஆக்சஸுக்கு கீழே இருக்குது, அதாவது டைமுக்கு கீழே இருக்குது.
அப்படி எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்கிற மாதிரி தான் நம்ம நெகட்டிவ் ஏரியான்னு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த தடவை கொஞ்சம் கவனமாக பண்ணலாம். ஸோ 4 to 6 seconds. ஓகே, இந்த சுச்சுவேஷனில் t ஈக்குவல் டு 6, v ஈக்குவல் டு t ஈக்குவல் டு 4. ஓகே, ஸோ இப்போ என்ன பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏரியான்றதை கிராஃப் பண்ணும்போது இங்கே நெகட்டிவ் ஏரியா. ஸோ நெகட்டிவ் வந்து பேசிக்காக நம்மளுக்கு ஃபைனல் சைன் வந்து நெகட்டிவ் வரணும், ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸ் கீழே இருக்குது. இப்போ அதே மாதிரி என்னோடய ஏரியா வந்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், மாடுலஸ் போட்டுருங்க. ஜஸ்ட்டு ஏன்னா நீங்கள் ஏரியா கண்டுபிடிங்க, சம்டைம் நெகட்டிவ் பாசிட்டிவ் எதாவது மாறி வந்துச்சுன்னா நீங்கள் போட வாய்ப்பு உண்டு. ஃபார் ப்ரிகாஷன் வி ஆர் டூயிங் லைக் திஸ் ஒன். ஸோ ஏரியா எனக்கு என்ன வரும், ஏரியா வந்து 6 minus 4, அப்புறம் என்னது -4 -0ன்னு வருது. ஸோ ஆன்சர் என்ன வருது, 2 minus 4 which is nothing but -8ன்னு வருது. ஸோ -8ன்றது நெகட்டிவ் ஏரியா. அதுக்கு நான் என்ன பண்ணிடணும், மாடுலஸ் போட்டணும். எனக்கு அதை பற்றி கவலைப்படக்கூடாது. அப்போ +8ன்னு வந்துடும். ஏற்கனவே இங்கே ஒரு மைனஸை நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், அது அப்படியே இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை தான் நம்ம டிசைட் பண்ணுறோம், ஏரியா கீழே ஆக்சஸ் கீழே இருக்கா இல்லையான்னு. ஸோ நம்மளோட ஏரியா வந்து என்னது, -8. ஸோ இங்கே என்ன வெலாசிட்டி, 4 seconds இல்லையா, டைம் t ஈக்குவல் டு 4, அப்போது வெலாசிட்டி இஸ் 4 seconds. ஸோ அதை நீங்கள் அந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா என்ன வரும், velocity t equal to 6, and this one is what, right. ஸோ இது வந்து -8, அந்த பக்கத்துலேருந்து இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா it will be 4. So answer will be -4. So velocity at time t equal to 6 is -4 meters per second. ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்மளுக்கு தெரிஞ்ச டேட்டாவெல்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணி ப்ளாட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்கே ஆக்சலரேஷன் வந்து என்னது, டேரெக்டாக நம்மளுக்கு பார்த்தோன்னே தெரியுது. ஆக்சலரேஷன் வந்து 0 to 2 அப்போது 2. கான்ஸ்டன்ட் ஆக்சலரேஷனா, acceleration is +2 and it is a constant. இங்கே acceleration அது கம்ப்ளீட்டாக 0. இந்த இடத்துல ஆக்சலரேஷன்றது -4. கரெக்டா? ஸோ இதுதான் நம்மளுக்கு இருக்கிற டேட்டா. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம பிளாட் பண்ணலாம். எல்லாமே பாசிட்டிவ், எல்லாமே கான்ஸ்டன்ட் அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் நம்மளுக்கு தெரியுது. ஓகே, லெட்ஸ் ட்ரை டு ட்ரா த கிராஃப். ஓகே, VT கிராஃப் நம்ம செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஓகே, 0, 2, 4, 6. ஃபஸ்ட்டு வெலாசிட்டி அட் தீஸ் பாயிண்ட்ஸ் நம்ம மார்க் பண்ணிடலாம். ஓகே, ஸோ வெலாசிட்டி அட் டைம் t ஈக்குவல் டு 0 அப்போது 0 தான் வெலாசிட்டி. ஓகே, ஸோ இங்கே தான் டைம் t ஈக்குவல் டு அப்போ 0 அப்போ 0 தான். டைம் t ஈக்குவல் டு 2 அப்போ வெலாசிட்டி எங்கே, it is 4. ஸோ டைம் t ஈக்குவல் டு 2 அப்போ 4. அதுக்கப்புறம் 4 அப்போ என்ன வரும், both are same velocity, velocity மாறல. டைம் t ஈக்குவல் டு 4 அப்போ velocity is same. டைம் 6 அப்போ என்ன வருது, டைம் 6 அப்போ -4ன்னு வருது. ஓகே, let's take this need to be -4. இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம்னா velocity at A, B, C we have marked. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்னென்னா ஆக்சிலரேஷனை பொறுத்து கர்வ் வரப்போகுது. நம்மளுக்கு ஆக்சிலரேஷன் வந்து பாசிட்டிவ், கரெக்டாக பாசிட்டிவ். அப்போ VT கிராஃப் எப்படி வரும், ஸ்ட்ரெயிட் லைனாக வருமா? ஆக்சிலரேஷன் எல்லாமே இங்கே கான்ஸ்டன்ட்டு அண்ட் ஆல்சோ பாசிட்டிவ் நெகட்டிவ்னு இருக்குது. ஸோ நம்மளுக்கு ஏற்கனவே என்ன தெரியும், ஆக்சிலரேஷன் பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா, பாசிட்டிவ் அண்ட் கான்ஸ்டன்டாக இருந்தால் VT கிராஃபில் இப்படி வரும் கர்வ். ஆக்சிலரேஷன் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா VT கிராஃபில் இப்படி வரும் கர்வ். ஆக்சிலரேஷன் 0 இருந்துச்சுன்னா இட் வில் பி a straight line with 0, அதாவது கர்வ் வந்து இட் வில் பி இப்படி வரும் ஆக்சிலரேஷன் 0னா. ஓகே, ஸோ ரைட், இது வந்து ஸோ அதை பொறுத்து நம்ம கர்வ் போட போகிறோம். ஸோ 0 to A வந்து பாசிட்டிவ் ஆக்சிலரேஷன் அண்ட் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். ஸோ ஸ்ட்ரெயிட் லைன் வரும், இட்ஸ் அ ஸ்ட்ரெயிட் லைன். அதுக்கப்புறம் A to B போகும்போது அகெயின் ஆக்சலரேஷன் இந்த இடத்துல 0, அதாவது ஸ்லோப் வந்து 0வாக ஒரு ஹாரிசான்டல் லைன் வில் பி கம்மிங். அப்புறம்
B to C வரும்போது it will be again a straight line ஏன்னா நெகட்டிவ் ஆக்சலரேஷன் அண்ட் இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் ஒன். ரெண்டு பாயிண்ட்டையும் நீங்கள் அப்படியே ஜாயின் பண்ணிங்கன்னா போதும், அதுதான் நம்மளோட ஆன்சராக இருக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாக்ட் VT கிராஃப். நீங்கள் நம்ம எக்ஸாக்டாக எந்த இடத்துல ஜீரோ ஆகுதுன்னு ரொம்ப ஸ்கேலிங்லாம் பண்ணலை. ஸோ ஜஸ்ட்டு அதை பிளாட் பண்ணியிருக்கோம். ஓகே ரைட்டா? ஓகே குட். ஸோ தட்ஸ் அபவுட் இட். ரைட். ஸோ இவ்வளோ தான் ப்ராப்ளம்ஸ்ப்பா. ஓகே ஸோ ஓகே ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு வீடியோ வந்து ப்ரொஜெக்டைல் மோஷன்ஸில் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே நெக்ஸ்ட் வீடியோ வில் பி ப்ரொஜெக்டைல் மோஷன். ஓகே அதில் எப்படி ப்ராப்ளம்ஸ் ஈஸியாக சால்வ் பண்ணுறது நெக்ஸ்ட் டிஸ்கஷனில் பார்க்கலாம். ஓகே ஆல் த பெஸ்ட் அண்ட் தேங்க்யூப்பா.